ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்டர் அனிமே சீரீஸ்னா ஐ எம் எ ஸ்பைடர் சோ வாட் சீசன் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். ஸ்லைம் அனிமே மாதிரியே தான் இதுவும் கொஞ்சம் ஜாலியாவோ சூப்பராகவும் போகும். எனக்கு இந்த அனிமே ரொம்பவும் பிடிச்சிருந்தது, ரொம்பவே சூப்பரா இருக்கும். பட் ஆனா கதை மட்டும் கொஞ்சம் குழப்பமா போகும். ஸோ நீங்க கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா தான் புரியும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். காலையில ஸ்கூலுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு இருக்காங்க. கிளாஸ் 2-3ல இருக்கிற பசங்க பாதி பேர் கிளாஸ்ல தான் வந்து லஞ்சை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பெல் அடிச்சு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். டீச்சர் அந்த இடத்துக்கு வராங்க. எல்லாரும் அவங்க பிளேஸ்ல போய் உட்கார்றாங்க. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப பார்த்தா திடீர்னு ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட். ஆமா, நான் கிளாஸ்ல தானே உட்காந்துட்டு இருந்தேன், என்னாச்சு திடீர்னு என் முன்னாடி இப்படி கருப்பா இருக்கு, இது ஏதோ ஓடு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு அதை உடைக்கிறா. சுத்தி எல்லாமே ஸ்பைடர்ஸா இருக்கு, என்ன இடவுது, அது போக எனக்கு எப்படி இத்தனை கால் இருக்கு, அடங்குனியா நான் ஸ்பைடரா ரீஎன்கார்னேஷன் ஆயிருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப பதட்டமாகறா. அப்படின்னா நான் உண்மையிலே ஒரு ஸ்பைடரா ரீஎன்கார்னேஷன் ஆயிருக்கனா, இது நியாயமே இல்ல, நான் மட்டும் எதுக்காக ஒரு ஸ்பைடரா ரீஎன்கார்னேஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப டென்ஷன் ஆகிறா. சரி நடந்து போச்சு, நான் இப்போ ஒரு ஸ்பைடரா இருக்கேன், அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எல்லாரும் என்ன சாப்பிட்டு இருக்காங்க, எனக்கு டின்னர் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா என்னடா இவனுங்க கண்ட கரமத்திய திங்கிறானுங்க, பர்கர் பீஸான் எதுவும் இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து தனியா போறா. ஓ பெரிய ஸ்பைடர், அப்படின்னா நீங்க தான் எங்களோட அப்பாவா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவா. அந்த ஸ்பைடர் இவளை அட்டாக் பண்ணுவோம், அப்படின்னா நீங்க எங்க அம்மாவா, நான் தப்பா சொன்னதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போடவும் இங்க பறந்த ஸ்பைடர்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஸ்பைடர் திங்குது. இது என்ன இப்படி ஸ்பைடர்ஸையே திங்குது, எனக்கு வச்சுட்டாங்கடா ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி ஓடி போயிருதா. கிளாஸ்ல எப்பவும் போல இங்கிலீஷ் கிளாஸ் மொக்கையா எடுத்துட்டு இருந்தாங்க. நான் கிளாஸ்ல தான் உட்கார்ந்திருந்தேன். திடீர்னு அந்த இடத்துல ஒரு வேளை டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துருச்சா, இல்ல இயற்கை அழிவு ஏதாச்சும் ஏற்பட்டுச்சா, அப்படி இல்லைன்னா அந்த டெடி படத்துல வர மாதிரி நான் கோமா ஸ்டேஜ்குள்ள போய் என்னோட சோல் மட்டும் ஒரு ஸ்பைடரோட உடம்புக்குள்ள வந்துருச்சா, அப்படி இல்லைன்னா என்னோட நினைவுகள் சம்பந்தமே இல்லாம ஒரு ஸ்பைடரோட உடம்புக்குள்ள இருக்கா. நடந்து போச்சு. இப்ப நான் ஒரு ஸ்பைடரா ரீஎன்கார்னேஷன் ஆயிருக்கேன். இந்த அனிமேல எல்லாம் காட்டுற மாதிரி ஒரு சூப்பர் பவர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தா நல்லா இருக்கும், இல்ல ஒரு அப்ரைசல் ஸ்கில் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லும் போது பார்த்தா அப்ரைசல் ஸ்கில் அதை நீங்க வாங்குறதுக்கு உங்களுக்கு 100 பாயிண்ட் தேவை. இப்போ உங்ககிட்ட மொத்தமா 100 பாயிண்டா இருக்குன்னு சொல்லப்போ எத்தனை அனிமேல பாத்திருக்கேன், அப்ரைசல் ஸ்கில் தான் ரொம்பவும் முக்கியம், நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த அப்ரைசல் ஸ்கில்ல வாங்கி ஒரு கல்ல அப்ரைசல் அப்படின்னு சொல்லப்போ இது சாதாரண ராக் தான் அப்படின்னு அது சொல்லுது. அடங்குனியா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே, அப்ரைசல் அப்படின்னு திரும்பவும் சொல்லவோ அது ராக் தான் அப்படின்னு திரும்பவும் சொல்லுது. ஒருவேளை அந்த செவுத்துல கூட ஏதாச்சும் பவர் இருக்கலாம். அப்ரைசல் அப்படின்னு சொல்லவோ இது ஒரு சாதாரண வால் தான் அப்படின்னு அது சொல்லுது. இது சாதாரண வால்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவ செம டென்ஷன் ஆயிட்டு, மேபி நான் லெவல் 1ல இருக்கிறதுனால என்னோட அப்ரைசல் ஸ்கில் இப்போதைக்கு அப்டேட் ஆகாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னை தானே தொட்டு பார்த்தா அப்ரைசல் அப்படின்னு கேட்கறா. ஸ்பைடர் நேம் அன்னோன் அப்படின்னு வருது. ஸ்பைடர்னு எனக்கே தெரியும், அன்னோன்னா ஒருவேளை எனக்கு இன்னும் பேர் வைக்கலையோ அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு, சரி ஒரு ஸ்பைடர் ரீஎன்கார்னேஷன் ஆயிட்டேன், இது பாக்குறதுக்கு ஒரு கேம் மாதிரியே இருக்கு, கண்டிப்பா இது என்னோட வேர்ல்டு இல்ல, இதுல நான் எப்படி பொழைக்கிறதுங்கிறத பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி சாப்பிடலான்னு வெளியே போய் பார்த்தா அந்த இடத்துல நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு. காத்த தொட்டாவ அப்ரைசல்னு சொல்லவோ ஃபாக் 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 அப்படின்னு திரும்ப வருது. இந்த இடத்துல இவ்ளோ மான்ஸ்டர்ஸ் இருக்கு, கண்டிப்பா இதுங்களை பொழிக்கலாம், நான் உள்ள போனா இதுங்க எனக்கு சாப்பாடா மாறாது, நான் தான் இதுங்களுக்கு சாப்பாடா மாறுவேன் அப்படின்னு சொல்லி அவ போயிட்டு இருக்கவும் மனுஷங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் அந்த இடத்துல இருக்கவும், ஆனா ஆமா நான் மனுஷங்க கூட போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிடலாம், நான் தான் ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர் ஆச்சே, ஆனா அவனுங்க என்ன மிதிக்காம இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஸ்பைடர் இறந்து போய் கிடக்கு. கண்டிப்பா யாரோ ட்ராப்புங்கிற பேர்ல ஆப்பு வச்சிருக்காங்க, மாட்டிக்கிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கிக்கிட்டே பின்னாடி போகும்போது டப்புனு அவ உடம்புல இருந்து வெப் வருது. ஆனா ஆமா நான் இப்போ ஒரு ஸ்பைடர்ல என்னால வெப் விட முடியும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு சேஃபா இருக்கிற மாதிரியான வெப்பை கட்டி அந்த இடத்துல வைக்கிறா. என்னோட பழைய லைஃப்ல அந்த லெவலுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, நான் வீட்டுக்குள்ளவே உட்காந்து வீடியோ கேம் தான் விளையாண்டுட்டு இருந்தேன், ஆனா இந்த லைஃப் கொஞ்சம் ஜாலியா தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ உட்காந்துட்டு இருக்கவும் திடீர்னு அந்த இடத்துல மயங்கி கீழே விழுறா. ஆமா நான் பிறந்ததுல இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல, நான் சாப்பிடாமே செத்து போயிருவேன் போலயே, பரவாயில்ல நான் எப்படியாச்சும் இதை சாப்பிட்டாச்சும் உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லி அங்க இறந்து கிடக்கிற ஸ்பைடரை சாப்பிடுறா. இது என்னடா இப்படி கசக்கு, நல்லாவே இல்ல, ஆனால் நான் உயிர் வாழ்றதுக்காக சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா அதை சாப்பிட்டு முடிக்கிறா. சரி இப்போதைக்கு நான் சாப்பாடு இல்லாம செத்து போக மாட்டேன், சோ அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கவும் அந்த கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கிற ஒண்ணு, நீங்க கென் ஈட்டர் அப்படிங்கிற டைட்டில் அக்வயர் பண்ணிருக்கீங்க அண்ட் ஸ்கில் டேபோ லெவல் 1 இன்ஹெரிட்டட் மேஜிக் லெவல் 1 அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா நான் சாப்பிட்றத வச்சு கூட என்னால ஸ்கில்ல டெவலப் பண்ண முடியுமா, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும். ஆமா மேஜிக் எப்படி யூஸ் பண்றது, அதுக்கு ஏதாச்சும் மந்திர வார்த்தைகளை சொல்லணுமா, இன்ஹெரிட்டட் மேஜிக் அப்படின்னு அவ சொல்றா. ஆனா எதுவுமே நடக்கல. இங்க இருக்கிற எல்லா ஸ்பைடர்ஸுமே என்ன மாதிரியே ஒரு ஸ்பைடர் சாப்பிட்டுருக்குங்க, அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே டைட்டில் தான் கிடைச்சிருக்கும், எனக்கு டிஃப்ரெண்டான ஸ்கில் வேணும், டான்ஸ் 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 இப்படி பண்ணா டான்ஸருங்கிற டைட்டில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவ கீழே விழுறா. அப்ப பார்த்தா ஒரு வெப்ப ஆடவும் எனக்கான சாப்பாடு இதுல மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ போய் பார்த்தா ஒரு ஃப்ராக் மாதிரியான ஒண்ணு மாட்டி இருக்கு. சரி பரவாயில்ல, ஃப்ராகும் சிக்கன் டேஸ்ட்ல தான் இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவ பக்கத்துல போகுவோம். அது இவ கண்ணில் ஆசிட துப்பிடுது. அட பாவி பையில கண்ணில் என்ன தடவை துப்புன எரிதே, ஐயோ இது ஆசிடா, எனக்கு ஒரு சைடு கண்ணே தெரியாம போயிடுச்சு, பாவி பையல இப்படி பண்ணதுக்கு ஒன்னு சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவ டென்ஷன் ஆகுறா. ஆசிட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 1 அக்வயர்ட் அப்படின்னு சொல்லி வருது. நல்ல ஸ்கில் எல்லாம் இருக்குன்னு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா வெட்டியான அப்ரைசல் ஸ்கில்ல 100 பாயிண்ட் கொடுத்து வாங்கிருக்க மாட்டேன், என்னையவே அட்டாக் பண்ணிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ அட்டாக் பண்றதுக்காக போறா. ஆனா அதை இவள அட்டாக் பண்ணிருது. பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 2 அக்வயர்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஐயோ கம்ப்யூட்டர் அக்கா நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செம டென்ஷன் ஆகுறா. இவ்வளவு தூரம் நீ பண்ணதுக்கு அப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா அதோட அட்டாக் எல்லாத்துல இருந்து தப்பிச்சு அதுக்கு பின்னாடி ஓடிடுதா. அது வலையில மாட்டி இருக்கிறதுனால அதால திரும்ப முடியல. போய் அதோட கழுத்தை கடிக்கவும் அது துடிச்சு இறந்து போயிருது. அவ்வளவுதான், ஒரு வழியா சண்டையில நம்ம ஹீரோயின் வின் பண்ணிட்டா. பாவி பையா என் கண்ணை ஓச்சு புட்டானே, இதுக்காகவே இவனை நல்லா சமைச்சு சாப்பிடணும்.
நான் இதை கடிச்சப்போ இது ரொம்பவும் துடிச்ச மாதிரி தெரிஞ்சது. அப்படின்னா என்னோட கடியில ஒரு பாய்சன் இருக்கா? அப்படின்னா என்கிட்ட பாய்சன் ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. என்னால பாய்சனையும் கக்க முடியும். வெப் விட்டு என்னால மத்தவங்கள பிடிக்கவும் முடியும். உன்னாலதான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ ஃப்ராகி. ஆனா நீ எனக்கு செஞ்சதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. இப்ப வேற ஒரு இடத்துல காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி அது ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் மாதிரி தான் தெரியுது. அதோ நின்னுட்டு இருக்கானே அவன் தான் நெக்ஸ்ட் பிரின்சஸ் ஆக போறவன்னு நினைக்கிறேன். ஆனா அவன் அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங் இல்ல அப்படின்னு சொல்லி பசங்க பேசுறாங்க. பொண்ணுங்களும் அவனை பத்தி பெருமையா பேசுறாங்க. அவனுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்க அந்த பொண்ணு அது லேடி கர்நாடியஸ் தானே, அவங்க தான் ரொம்பவும் கியூட் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசவும், பாத்தியா நீ கியூட்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவன் கலாய்க்கிறான். உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு ஒரு எல்ஃப் பொண்ணு வந்து சொல்லவோ, ஓ ஓகே அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ, நான் இன்னும் உங்களுக்கு டீச்சர் தான், சோ கொஞ்சம் மரியாதையோட பேசுங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கறத அவ விசாரிக்கிறா. ஒரு ப்ளூ ஹேர் பொண்ணு அதை பார்த்துட்டு அந்த பையன் கிட்ட போய் நின்னுட்டு கொஞ்சம் அவளை பார்த்து டென்ஷன் ஆகவும், ஆமா இந்த பொண்ணுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த எல்ஃப் பொண்ணு கேட்கறா. இவ தான் என்னோட சிஸ்டர் சூ அப்படின்னு அவன் சொல்லவோ, ஓ பரவாயில்ல இவ பார்க்க நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அவ சுத்தி பார்க்கவும் அவன் பின்னாடி போய் அவ ஒளிஞ்சுக்கிட்டா. ஹே சூ, இவளே எங்க கூட தான் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கா. எல்ஃப்ங்கிறதுனால இவளுக்கு கம்மியா தான் வயசாகும், ஆனா இவளுக்கும் எங்க வயசு தான் அப்படின்னு சொல்லி அந்த ரெட் ஹேர் பொண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்றா. நீங்க ரெண்டு பேரும் ரொம்பவோ க்ளோஸா தெரியுறீங்களே. ஹே ஷூன், நீ அவகிட்ட ஏதாச்சும் தப்பா நடந்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். சரி நான் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த எல்ஃப் கேர்ள் அவங்கள கூட்டிட்டு போறா. ஹே ஓகா, நீ இன்னும் குட்டியாவே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கவும், நம்ம டீச்சர் கொஞ்சம் மரியாதை கூட அப்படின்னு கூட இருக்கிறவா சொல்றா. ஹே ஷூன், இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவும் முக்கியமான ஆள். அதுவும் இவன் அந்த ரெட் எம்பையருக்கு ஃபியூச்சர் கிங்கா மாற போறவன் அப்படின்னு சொல்லி அவன் இன்ட்ரோடியூஸ் பண்றா. ஷூன் அப்புறமா அந்த ரெட் ஹேர் பண்ண அவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணவோ, ஆமா உண்மையிலேயே இவங்க யாரு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். நான் ஹியமாடா அப்புறம் கானட்டா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவோ, என்னது கானட்டாவா, அப்படின்னா நீ பொண்ணா ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் கிண்டல் பண்றான். வேற என்ன பண்ண சொல்ற, இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துக்கும் பழகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஹே என்ன மறந்துடாதீங்க, நான் தான் ஷீனஹாரா அப்படின்னு சொல்லி அந்த பெட் அனிமல் சொல்லவும், சீன் போடுற ஒரு பொண்ணா இருந்த நீ இப்படி மான்ஸ்டர் ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் கிண்டல் பண்றான். ஆமா டீச்சர், அப்படின்னா மான்ஸ்டரா கூட ரீஇன்கார்னேஷன் ஆக சான்ஸ் இருக்கா, இவளே மாதிரி வேற யாராச்சும் மாறி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் பார்த்த வரைக்கும் நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மனுஷங்களா தான் ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த எல்ஃப் கேலா இருக்கிற டீச்சர் சொல்றாங்க. வாங்க நம்ம எல்லாரும் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி டீச்சர் கூப்பிடுறாங்க. எல்லாருமே இப்ப சாப்பிடுறதுக்காக கிளம்புறாங்க. அந்த ஸ்கூல்ல பாம்பிளாஸ்ட் ஆகி இறந்து போன எல்லாருமே ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த தவளையை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இது ரொம்ப கேவலமா இருக்கு, ஆனாலும் நான் வாழ்றதுக்காக பாச்சும் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இன்டர்வல் டைம்ல கூட நம்ம ஹீரோயின் உட்காந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கா. அவ கிட்ட சில பேர் வந்து வம்பளுக்குறாங்க, ஆனா அப்ப கூட அவ அமைதியாவே தான் உட்காந்துருக்கா. இந்த ஹீரோக்கு என்ன பண்ணாலும் கோபமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவ கிட்ட வம்பளுத்தவா டென்ஷன் ஆகுறா. இப்ப ரீஇன்கார்னேஷன் ஆன வேர்ல்ட காட்டுறாங்க. என்ன பிரின்சஸ், காலையிலே உங்களுக்கு தூக்கம் வருதா அப்படின்னு சொல்லி ஒருத்த வந்து கேட்கவும், ஹே ஹியூகோ, நீயும் ஒரு பிரின்சஸ் ஆக போறவன் தானே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஆமா நானும் ஒரு பிரின்ஸ் ஆக போறவன் தான். கடவுள் பாத்தியா என்னை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துக்கு பிரின்ஸ் ஆகிறதுக்குன்னே அனுப்பி வச்சிருக்காரு. அப்புறமா கேட்க மறந்துட்டேன், உன்னோட பிரதர் ஒரு ஹீரோவா அப்படின்னு சொல்லி அந்த ஹியூகோ கேட்கவும், ஆமா என்னோட பிரதர் கிட்ட தான் ஹீரோங்கிற டைட்டில் இருக்கு, அவனால செய்ய முடியாதுன்னு எதுவுமே இல்ல, பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் கூட ஒத்தாளா நின்று அழிச்சிருக்கான் அப்படின்னு ஷூன் சொல்லவோ, அப்படின்னா உங்க அண்ணன் ஒரு லெஜெண்ட்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி அந்த ஹியூகோ கேட்கறான். ஆமா எனக்கு எங்க அண்ணனை ரொம்பவோ பிடிக்கும், அவன் உண்மையிலேயே ஆசம், நானும் ஒரு நாள் அவனை மாதிரி தான் மாறணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், ஆனாலும் உங்க அண்ணன் ஏன் லெவலுக்கு வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹியூகோ போறான். ஷூன் லைட்டா டென்ஷன் ஆகுறான். அவன் கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவனா, அப்படின்னா ஒருவேளை கடவுள் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான் இப்படி ஒரு மான்ஸ்டரா என்ன படைச்சிருக்காரோ அப்படின்னு சொல்லி அந்த பெட் அனிமல் கேட்கவும், ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி ஷூன் கேட்கறான். நம்ம கிளாஸ்ல இருந்த ஹீரோ, அவளை உனக்கு ஞாபகம் இருக்கா, அவளை நான் எப்பவும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அதுக்கு பனிஷ்மெண்டா தான் இப்படி ஒரு மான்ஸ்டரா ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்பட்டு இருக்கா. அவங்களோட பழைய டீச்சரா இருந்த ஓகா அந்த இடத்துக்கு வரவும், ஹாய் மிஸ் ஓகா, நீங்க ரீஇன்கார்னேஷன் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே கண்டுபிடிக்க தானே செஞ்சீங்க, அதுல ஹீரோவை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி அந்த பெட் அனிமல் கேட்கவும், ஓ ஹீரோ அந்த பொண்ணா, இப்ப வரைக்கும் அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனா அவளுக்கு எதுவா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சொல்றாங்க. ஆமா அவ ரீஇன்கார்னேஷன் ஆகி கண்டிப்பா நல்லபடியா தான் இருப்பா அப்படின்னு சொல்லி ஷோனும் சொல்றான். இங்க நம்ம ஹீரோயின், அதாவது இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த அந்த ஹீரோ அப்படிங்கிறவளை பத்தி காட்டுறாங்க. அவ தான் இப்ப ஸ்பைடரா ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கா. ஃப்ராக் மாதிரி இருக்கிற அந்த மான்ஸ்டர் கூடயே கண்டினியூஸா சண்டை போட்டதுனால அவளோட பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 2க்கு போய் அவ இப்ப அப்கிரேட் ஆகுறா. அடடே நான் எவால்வேஷன் ஆயிருக்கனா, எனக்கு அடிப்பட்ட எல்லா காயமும் போயிடுச்சு, அது போக என்னோட கண்ணை இப்ப தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவ பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு நிறைய விஷயங்கள் அப்கிரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. ஐயோ கம்ப்யூட்டருக்கா இவ்வளவு ஃபாஸ்டா போனா என்னால ரீட் பண்ண முடியாதுக்கா, ஒன்ஸ் மோர் ரிட்டன் காட்டுங்க, நான் ஃபுல்லா படிக்கல அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு, சரி ஓகே நான் இப்ப லெவல் 2க்கு அப்கிரேட் ஆயிருக்கேன், இது மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சா போதும், என்னோட பாடி ரொம்பவும் லைட்டா ஃபீல் ஆகுது, இப்ப நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு, கிட்டத்தட்ட இது ஒரு வீடியோ கேம் மாதிரி ஜாலியா தான் போகுது, ஆமா என்னோட வலையில ஏதோ ஒண்ணு மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ போய் பாக்குறா. மான்ஸ்டர் மாட்டிருக்குன்னு பார்த்தா மனுஷன் மாட்டிருக்கானே, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கா. அவன் நெருப்பு கொளுத்தி போட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிதான் போகும்போது ஒரு முட்டையவும் விட்டுட்டு போயிருந்தான். அடைச்சா நான் சேஃபா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நான் மட்டும் இந்த நெருப்பு அணைக்கலன்னா என்னோட வீடே நேரத்துக்கு மொத்தமா எரிஞ்சு போயிருக்கும். சரி ஓகே இது ரெனோவேஷனுக்கான டைம் அப்படின்னு சொல்லி வீடை இப்ப அவ அப்கிரேட் பண்றங்கிற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஒரு வழியா அவளோட வீட்டை இப்ப அவ அப்கிரேட் பண்ணி முடிக்கிறா. சரி வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். இதுதான் கிச்சன், இதுல டேப் இருக்கும் ஆனா தண்ணி வராது, சும்மா பேருக்கு தான் வச்சிருக்கேன்.
என்னோட ஹால்ல டிவி இருக்கிற மாதிரி சும்மா பேருக்கு செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். சும்மா ஜாலியா இருக்குல்ல. அதுக்கப்புறமா என்னோட பெட் இது உண்மையிலேயே பஃப் பஃப்னு நல்லா இருக்கு. எந்த பக்கத்துல இருந்து ஆபத்து வந்தாலும் இப்ப எனக்கு தெளிவா தெரிஞ்சிரும். என்னோட வீடு சும்மா வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அவ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அந்த மனுஷன் முட்டையை அந்த இடத்துல விட்டுட்டு போயிருக்கான். அது அவளுக்கு ஞாபகம் வந்த உடனே பேசாம இதை இன்னைக்கு சமைச்சு சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, இது எக்கா இல்ல பாறையா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா எனக்கு மாடர்ன் இன்ஜினியரிங் தெரியும் அப்படின்னு சொல்லி அதை மேல இருந்து கீழே போட்டு பாக்குறா. ஆனா அதுல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட விழல. அப்ரைசல் பண்ணி பார்த்தா எக்குன்னு காட்டிட்டு அப்ரைசல் லெவல் 2 இன்க்ரீஸ்ட் அப்படின்னு காட்டுது. இப்ப தன்னைத்தானே அப்ரைசல் பண்ணி பாக்குறா. ஸ்மால் லெசி டேரக்டாக்ட் அப்படின்னு காட்டுது. நேம் அன்னோன்னு காட்டுது. இப்ப எக்கா அப்ரைசல் பண்ணி பாக்குறா. எர்த் வார்ம் அப்படின்னு சொல்லி காட்டுது. அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு டிராகன் மாதிரியா? அப்படின்னா இதை நான் ஓபன் பண்ணா எனக்கு டிராகன் ஸ்லேயர்ங்கிற டைட்டில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. சரி மூளைக்கு ரொம்ப வேலை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் விளையாண்டுட்டு இருக்கா. அப்ப திடீர்னு எல்லா சிக்னலுமே அடிக்க ஆரம்பிக்குது. என்னடா ஒரே நேரத்துல எல்லாம் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. பார்த்தா வீடு எரிய ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா. அச்சச்சோ மனுஷங்களா, இவ்வளவு சின்ன வயசுலயே நான் சாக போறேனா? இல்ல, இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கா. ஒரு வழியா அவங்க இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி தப்பிச்சு ஓடி வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. ஓடி போறதை தவிர்த்து எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. ஆனா எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. நான் இப்படி ஒரு கோல மாதிரி ஓடிட்டு இருக்கதே எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னோட போன லைஃப்லயும் என்கிட்ட பிரச்சனை பண்றவங்க கிட்ட இருந்து நான் பயந்து ஓடிட்டு மட்டும் தான் இருந்தேன். எனக்குன்னு ஒரு ஃபேமிலி கூட கிடையாது. இப்ப எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு விடையும் நான் இழந்துட்டு நிக்கிறேன். இதுக்கப்புறமும் நான் கோலையா இருக்க போறது இல்ல. நான் ஸ்ட்ராங்கா மாற போறேன். எல்லாரையும் எதிர்த்து சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா அந்த டஞ்சனுக்குள்ள போடுறா. கண்ணில் தெரியுற எல்லா மான்ஸ்டர்ஸ் கூட இப்ப சண்டை போட ஆரம்பிக்கிறா. நிறைய அடி வாங்குறா. அதே நேரத்துல அதுங்களை கொல்லவும் செய்யறா. அடைச்சா இது என்னப்பா இவ்வளவு கஷ்டமா இருக்கு, நான் நினைச்ச லெவலுக்கு இது ரொம்ப ஈஸியா இல்லையே, நான் அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங் இல்லையா அப்படின்னு சொல்லி தலையில கை வைக்கவா. அப்ரைசல் நீ வீக் அப்படின்னு சொல்லி காட்டுது. நான் வீக்ங்கிறது எனக்கே தெரியாது, நீ சொல்லாத கம்ப்யூட்டர் லேடி அப்படின்னு சொல்லி அதை திட்டிட்டு, அந்த ஃப்ராக் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்பவும் அதை என்னோட வலையில மாட்டிரும். அப்பவே அதை அவ்வளவு துள்ளிக்கிட்டு வரும். அது மட்டும் என்னோட வலையில மாட்டாம அது கூட நான் சண்டை போட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அந்த லிசர்டு. ஆனா இதுங்க கூட எல்லாம் சண்டை போட்டு நான் ஒரு வழியா அப்கிரேட் ஆயிட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு என்ன வருதோ அதை வச்சு நான் ஸ்ட்ராங்கா மாற ட்ரை பண்ணணும். வெப் விடுறதுதான் என்னோட பவர். அதை விட்டே நான் எல்லாத்தையும் பிடிக்கிறேன். என்னால என்ன செய்ய முடியுமோ அதை வச்சே நான் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவா மத்த மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறா. ஒரு சென்டிபீட் அந்த இடத்துக்கு வரவும் அதை டக்குன்னு வலைய போட்டு பிடிச்சிருதா. அப்ப அந்த குகைக்குள்ள திடீர்னு நிறைய சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி கீழே போய் பார்த்தா ஒரு சம சென்டிபீட் கூட்டமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. அடியாத்தாடி இவ்வளவு சென்டிபீடா, ஓடு ராஜா ஓடு 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 அப்படின்னு சொல்லி செம ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கா. அவ எஸ்பி ஃபுல்லா குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி காட்டுது. ஒரு வழியா அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு சேஃபா ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்து பொறுமையா யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ என் கண்ணுக்கு வீடியோ கேம்ஸ்ல வர மாதிரி எஸ்பி பாயிண்ட்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எஸ்பின்னா என்னோட ஸ்டாமினான்னு நினைக்கிறேன். ஆனா நான் அதுங்களை விட ரொம்பவும் ஃபாஸ்டா ஓடுனேன். இதுவே எனக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். நான் சூப்பரான விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு இது போதும், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அவ தூங்கிருந்தா. எந்திரிச்சு பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்கு. ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது அப்படின்னு அவ பாத்துட்டு இருந்தா. திடீர்னு ஒரு பாம்பு அந்த இடத்துல வந்து நிக்கி. இது இவ்வளவு பெருசா இருக்கு. அது போக இது லெவல் 9. நான் இது கூட சண்டை போட்டா கண்டிப்பா இறந்து போயிருவேன். என்னோட வெப் அது ஈஸியா பிச்சு போட்டது. ஆனாலும் நான் வெட்டு கொடுக்கறதா இல்ல. என்னதான் அது என்னோட வெப்ப ஈஸியா பிச்சு போட்டாலுமே கூட என்னோட வெப்சைட்டை கொஞ்சம் ஸ்லோ பண்ணதான் செய்யுது. இதே நான் எனக்கு அட்வான்டேஜா பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ சூப்பரா அந்த பாம்பு கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. ஆனா ஒரு கட்டத்துல அந்த பாம்பு அவளை அடிச்சிருது. ஒரே அட்டாக்லயே நம்ம ஹீரோயினோட ஹெச்பி ரொம்பவும் லோ ஆயிடுச்சு. அது மட்டும் காலி ஆயிடுச்சுன்னா அவ கண்டிப்பா இறந்து போயிருப்பா. நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டு நீயா நானும் மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி அதோட கழுத்தை பிடிச்சு கடிச்சுக்கிட்டே இருக்கா. செம டென்ஷன் ஆயிட்டு கடைசியா ஓங்கி ஒரு கடி கடிக்கிறா. அவ்வளவுதான், அந்த பாம்பு இறந்து போயிருது. இப்ப தெரியுதாடா நான் யாருன்னு என்கிட்ட வச்சுக்கிட்டு அவ்வளவுதான் அப்படின்னு அவ கத்துறா. பார்த்தா அவளோட பாடி எவால்வேஷன் ஆகுது. லெவல் 9 பாம்பை கொண்டதுனால இப்ப லெவல் 10க்கு அவ அப்கிரேட் ஆகுறா. கூடவே நிறைய ஸ்கில் பாயிண்ட்ஸ் அப்கிரேடும் கிடைக்குது. நைட் விஷன் மோட் லெவல் 10க்கு அப்கிரேட் ஆகுது. அது போக எக்ஸ்ட்ராவா எவால்வேஷன் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் காட்டுது. அட இது உண்மையிலேயே ஆசம். இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா எனக்கு 2 ஆப்ஷன் காட்டுது. லெஸ் டெர் அட்டாக், ஸ்மால் டெர் அட்டாக். லெஸ்னா இப்ப நான் இருக்கிறதுல இருந்து இன்னும் ரொம்பவும் பெருசாவேன். ஆனா என்னோட ஸ்கில்ஸ் எதுவும் அப்கிரேட் ஆகாது. இதே ஸ்மாலர்னா நான் ஸ்மாலாவே தான் இருப்பேன். ஆனா அப்கிரேடா அட்வான்ஸ் மோட்ல இருப்பேன். நான் பெருசாகிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஸ்மாலா இருந்தா தான் ஃபாஸ்டாவும் ஓட முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்மால் டெர் அட்டாக் அவ செலக்ட் பண்றேன்னு சொல்லுவோம். ஸ்மால் டெர் அட்டாக் எவாலுவேஷன் ஸ்டார்ட் அப்படின்னு வரப்போ ஐயோ கம்ப்யூட்டருக்கா பொறுமையா பண்ணிக்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவ மயங்கி விழுந்துருதா. எங்க ஷோன் வந்து ஹே ஃபே இங்க பாரு, உன்னோட டிராகன் டைப்பா இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாமே எவால்வேஷன் ஆகுமா, நீ ஸ்ட்ராங்கா சூப்பரா கூட மாறலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஹே ஷோன், ஒரு பொண்ணை பத்தி ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒரு பொண்ணு என்னைக்குமே ஸ்ட்ராங்கா அந்த மாதிரி ஹார்டா மாறணும்னு விரும்ப மாட்டா அப்படின்னு ஃபே சொல்றா. ஆனாலும் ஹே இந்த டிராகன் பாரு இது ரொம்ப கூலா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக வச்சு நான் ஸ்ட்ராங்கா மாறி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவ முடிவெடுக்கிறேன். ஆமா நான் எப்படி மயங்கி விழுந்தேன், ஓ ஆமா எவால்வேஷன் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா என்னோட பாடியில எந்த ஒரு சேஞ்சஸுமே நடந்த மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி அப்ரைசல் பண்ணி பாக்குறா. ஸ்மால் டெர் அட்டாக் லெவல் 1 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. என்னோட ஸ்டாமினா வர ரொம்பவும் கம்மியா இருக்கு. அதனாலதான் எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் எவால்வேஷன் ஆனா அப்படின்னா திரும்பவும் லெவல் 1ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். லெவல் 10 தான் இருக்கிறதுலயே ஹையஸ்ட் கிரேட் போல. என்னோட போன லைஃப்ல நான் ஒரு பொண்ணா இருந்தப்போ ரொம்பவும் கம்மியா தான் சாப்பிடுவேன். ஆனா இப்ப ஈட்டிங் கான்டெஸ்ட் வச்சா
நான் தான் வின் பண்ணுவேன். நான் இவ்வளவு சாப்பிட்டோம், என் வயிறு 80% தான் ஃபில் ஆயிருக்கு. சரி, நெக்ஸ்ட் சாப்பாடை தேடி போலாம். சாப்பாடுக்கு நன்றி, ரெஸ்ட் இன் பீஸ் ஸ்னேக் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. எவால்வேஷன் ஆயிருக்கிறதுனால அவளுக்கு 2 ஆப்ஷன் காட்டுது. வெப் கண்ட்ரோல் அப்புறமா டிடெக்ஷன். அதாவது டிடெக்ஷன்னா ஸ்பைடர் சென்ஸ் மாதிரி. நான் வெப் கண்ட்ரோலை சூஸ் பண்ணோம்னா என்னால வெப்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். நியூயார்க்ல நான் தான் ஒரே ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர் உமனா இருப்பேன். சக்திகள் வரும்போது பொறுப்புகள் அதிகமாகும் டைலாக் சொல்லி அவெஞ்சர் டீம்ல கூட போய் ஜாயின் பண்ணலாம். அப்புறமா இந்த டிடெக்ஷன் ஸ்கில். அடியாத்தாடி என்ன இது இவ்வளவு அலாரம் அடிக்குது, என் மண்டையை படிச்சிடும் போல இருக்கு. எனக்கு இந்த டிடெக்ஷன் ஸ்கில்லே சுத்தமா வேணாம் அப்படின்னு சொல்லி அதை ஆஃப் பண்ணி வச்சிருந்தா. சோ வெப் கண்ட்ரோல் ஸ்கில்ல மட்டும் அப்கிரேட் பண்றா. இதை வச்சு என்னால ஒரு ஸ்பைடர் ஆர்மரை கூட ரெடி பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு நிஞ்சாவா மாறலாமா அப்படின்னு சொல்லி அவ காமெடி பண்ணிட்டு இருக்கா. இவ இப்ப நிறைய மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டதுனால லெவல் 2க்கு இப்ப அப்கிரேட் ஆகுறா. ஏஹே, என்னோட லெவல் 2 அப்கிரேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட அப்ரைசல் ஸ்கில் மேக்ஸிமம் லெவலே 10 தானா. இப்போ என்கிட்ட 6 இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ரைசல் பண்ணி பாக்குறா. அவளோட எல்லா ஸ்கில்லுமே என்ன லெவல்ல இருக்கு அப்படிங்கறது அவளுக்கு காட்டுது. அது போக அவளோட ஸ்பீட் வந்து 348 கிலோமீட்டர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓ, அப்படின்னா என்னால அவ்வளவு ஸ்பீட்ல ஓட முடியுமா? இருக்கிறதுலே நான் தான் ரொம்ப ஃபாஸ்டான கேர்ள் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஏதோ பின்னாடி பிரச்சனை மாதிரி தெரியுது. திரும்பி பார்த்தா மனுஷங்க அவளை சுத்தி நின்னுட்டு இருக்காங்க. இந்த தடவை நான் பயந்து ஓட மாட்டேன்டா, நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன். அப்ரைசல் அப்படின்னு சொல்லி பாக்குறா. ஹியூமன் லெவல் 98 அப்படின்னு சொல்லி அவனோட நேம காட்டுது. ஆனா அவனோட ஸ்டேட்டஸ் அன்னோன் அப்படின்னு சொல்லி காட்டுது. இவனுங்கெல்லாம் லெவல் 27 29 இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கா. ஓடியில ஒரு பாம்பு வேற இருக்கு. அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போனா 3 டைனோசர் இவளை துரத்துறதுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கு. நான் பொழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மிஸ்ல அந்த டைனோசர் கிட்ட இருந்து தப்பிச்சு அதுங்க பின்னாடி வழியா ஓடிட்டா. அவங்க மேஜிக் எல்லாம் வச்சு அட்டாக் பண்ணுவாங்களா? சரி, என்னத்தை வச்சு அட்டாக் பண்ணா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவ ஓடிக்கிட்டே இருக்கா. ஒருத்தர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 3 பேரை சாகடிக்கிறதுல தப்பு இல்ல. எனக்கு பதிலா நீங்க டைனோசர் இந்த மனுஷங்க கூட சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கா. ஃபாஸ்டா ஓடுனதுல டக்குன்னு நிக்க முடியல. இப்ப மேல இருந்து கீழே விழுந்துருதா. இங்க ஷூனை காட்டுறாங்க. அவ சிஸ்டர் கூட பேசிட்டு இருக்கா. அவங்க எல்லாருமே ஸ்கூல்ல இருக்காங்க. ஹியூகோ வேற ஒருத்தனோட இடத்துல போய் உட்காரப்போ இது என்னோட இடம் அப்படின்னு நம்ம சொல்லப்போ எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுருதான். அப்ப யோய்கா அந்த இடத்துக்கு வந்து நீங்க எல்லாருமே உங்க ஸ்வாட் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற ஃபாரஸ்ட் கிட்ட இருக்கிற வுட்ஸ் கிட்ட வந்துருங்க அப்படின்னு சொல்றா. ஆனா இன்னைக்கு மேஜிக்கல் கிளாஸ் தரேன்னு கேட்கவும் இன்னைக்கு பிராக்டிகலா சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நம்மள யார் ஸ்ட்ராங்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகோ அந்த இடத்துல இருந்து போறான். ஹே கைஸ், நீங்க உங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணீங்க அப்படின்னா கடவுளோட வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும். இன்னைக்கு காலையில எனக்கு கூட கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி யோய்கா சொல்லவும் அவளுக்கு நட்டு கலண்டுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்க ஸ்வாடை கொண்டுட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு பிரின்ஸோட ஸ்வாட் இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி ஷூனை பார்த்து ஹியூகோ கேட்கவும் நீயும் ஒரு பிரின்ஸ் உங்ககிட்டே தான் ஒரு ஸ்வாட் இருக்குல்ல, அது போக இந்த உலகத்துல அவன் பேரு ஸ்லேம்ஸ் அனலைட், சோ அந்த பேரை சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்லவும் ஓ என்ன மன்னிச்சிருங்க பிரின்ஸ் ஸ்லேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து போறான். ஷூனோட சிஸ்டர் டென்ஷன் ஆகவும் எங்க அவ கண்டுக்கிடாத அப்படின்னு அவன் சொல்லவும் எத்தனை மட்டும் தான் சொல்றது, இந்த உலகத்துல அவன் பேரு ஹியூகோ, அந்த நேம சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்லி அவ திட்டுறா. இப்ப டீச்சர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேக்ல இருக்கிற மந்திர கோலை ஒவ்வொருத்தங்களும் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வாட்டர் மேஜிக் தான் பிராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. எல்லாருமே உங்களோட மேஜிக்கை அந்த கோல் மேல கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டா அந்த ஏம பார்த்து அடிங்க அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேல பற்றக்கூடாது, ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த டீச்சர் சொல்றாரு. எல்லாருமே வந்து ட்ரை பண்றாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி ஃபே வாட்டர் மேஜிக்கை யூஸ் பண்ணவோ எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஃபே எல்லாரும் நம்மள பாத்துட்டு இருக்காங்க, இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி ஷோன் திட்டுறான். நம்ம ஹீரோவை பார்த்து அந்த ஹியூகோ எப்பவும் டென்ஷன்லயே தான் இருக்கான். நீ ஒரு எக்ஸ்ட்ராகன் தானே, நீ எதுக்கு வாட்டர் மேஜிக் எல்லாம் ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் உனக்கு என்னப்பா, உனக்கு எல்லா மேஜிக்குமே சூப்பரா கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுலயே முக்கியமா அந்த லைட் மேஜிக் அப்படின்னு சொல்லி ஃபே சொல்றா. யோய்கா மட்டும் அந்த வாட்டர் மேஜிக்கை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்படின்னா தான் ஸ்கில் டெவலப் ஆகும், காடோட வாய்ஸை கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி. அப்ப ஷோன் வந்துட்டு அவன் சிஸ்டர் கிட்ட நீ போய் ட்ரை பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்ல எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸி, நான் வீட்டுல தனியா இருக்கும்போது ட்ரை பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் சிஸ்டர் சொல்றா. யோய்கா காடோட வாய்ஸ் கேட்கணும், என்னோட ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் ட்ரை பண்றா. ஆனா அவளோட ஸ்கில் டெவலப் ஆன மாதிரியே தெரியல. உங்களுக்கு வராத புது ஸ்கில்ல நீங்க எதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி உங்களுக்கு எது நல்லா வருமோ அதை நீங்க இன்னும் டெவலப் பண்ண கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹியூகோ ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த பேப்பரை எரிக்கிறான். அவன் ஓவரா சீன் காட்டிட்டு இருக்கான். அந்த மரம் வர எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்படியே போனா நல்லதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷோன் வந்துட்டு வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணி அதை அணைக்கிறான். இது ஒன்னும் வார் கிடையாது, உனக்கு என்ன மேஜிக் வருமோ யூஸ் பண்றதுக்கு, இங்க நீ கத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்க, புதுசான விஷயங்களை கத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி டீச்சர் வந்து ஹியூகோவை திட்டுறாரு. போன வேர்ல்டுல இருந்ததை விட இவன் இன்னும் மோசமாயிட்டான் அப்படின்னு சொல்லி கானட்டா வந்து சொல்றா. கைஸ் உங்களுக்கு அந்த சவுண்ட் கேக்குதா அப்படின்னு சொல்லி ஃபே கேக்குறா. பார்த்தா திடீர்னு அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. ஏதோ டிராகன் வர மாதிரியான சவுண்ட் கேக்குது. உடனே டீச்சர் போயிட்டு விண்ட் மாதிரியான ஒரு மேஜிக் அந்த இடத்துக்கு வரவோ அதை டீச்சர் தடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா டீச்சரால அதை தடுக்க முடியல. அவர் அப்படியே எரிஞ்சு சாம்பலா மாறிட்டாரு. பூமிக்கு அடியில இருந்து ஒரு எக்ஸ் டிராகன் அந்த இடத்துக்கு வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இதுதான் சரியான நேரம், எல்லாரும் பின்னாடி நில்லுங்க, நான் யாருன்னு காட்டுற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஹியூகோ போயிட்டு இஷ்டத்துக்கு அட்டாக் பண்றான். அது எக்ஸ் டிராகன்ங்கிறதுனால ஃபயர் அதை எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க. அதுக்குள்ள ஹியூகோ அந்த எக்ஸ் டிராகன் அட்டாக் பண்ணிட்டு நான் திரும்பவும் இறந்து போக போறேனா அப்படின்னு சொல்லி ஷோன் பயப்படுறான். சுத்தி இருக்கிற எல்லாருமே பயப்படுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு
என்னோட பிரதர் இந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பான். ஆமா, நானும் ஜூலியஸ் மாதிரியே சுத்தி இருக்கிறவங்கள பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோன் போயிட்டு சண்டை போடலாம் அப்படின்னு போறான். அவன் ஃப்ரெண்ட்ஸும் கூட ஹெல்ப் பண்ண வராங்க. அவ சிஸ்டரும் கூடவே வரா. அந்த எர்த் டிராகன் அவங்கள அட்டாக் பண்ணவும் ஷோன் டக்குன்னு அவனோட சிஸ்டரை ப்ரொடெக்ட் பண்றான். இப்போ ஷோன் அவங்கள வந்து நம்ம மொத்தமா சேர்ந்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி அவங்க மேஜிக்கை கம்பைன் பண்ணி அந்த டிராகனை அட்டாக் பண்றாங்க. அந்த டிராகன் ஒரு பெரிய பிளாஸ்ட கிரியேட் பண்ண போகுது. ஷோன் அவனோட லைட் மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒத்தாளா நின்னு தடுத்துட்டு இருக்கான். ஹியூகோ திடீர்னு ஓடிக்குள்ள ஓடி வந்து அட்டாக் பண்றாங்கிற பேர்ல அவங்க ஆளுங்களே அட்டாக் பண்றான். அந்த டிராகன் பிளாஸ்ட் பண்ண போகவோ டக்குன்னு ஷோன் வந்துட்டு ஹியூகோவை காப்பாத்துறான். ஆனா ஷோன் மேல அது பட போகவோ ஃபே டக்குன்னு போயிட்டு அதோட கழுத்துல கடிச்சிருதா. உடனே ஷோன் அந்த சான்ஸை பயன்படுத்தி ஸ்வாட வச்சு அதோட தலையை துண்டா வெட்டி எடுத்துருதா. ஆனா ஃபே வந்துட்டு ஒரு மாதிரி சோகமா நின்னுட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஷோன் போய் கேக்குறான். உன்னை பாராட்டுறவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி காணட்டா சொல்லவோ எல்லாருமே ஷோனை பாராட்டுறாங்க. அவனும் எல்லாருக்கும் ஒரு ஹாய் காட்டுறான். ஆனா ஹியூகோக்கு மட்டும் அது பிடிக்கல. அவன் மட்டும் முறைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து போயிருந்தான். ஹே ஷோன், உன்னோட அப்ரைஸ்ல ஏமல யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஃபே சொல்லவும் அவன் யூஸ் பண்ணி பார்த்தா கென் ஈட்டர் அப்படின்னு புதுசா ஒரு டைட்டில் வந்திருக்கு. கென் ஈட்டர்னா அப்படின்னா ஃபே இது உன்னோட பேரண்ட்ஸ்ல ஒருத்தங்களா அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் ஆகி அப்படியே கீழே விழறான். இங்க நம்ம ஹீரோயின் ஃபாஸ்டா ஓடி வந்து நிக்க முடியாம மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கா. ஒரு வழியா வெப்ப விட்டு தப்பிச்சு அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கா. பார்த்தா பின்னாடி நிறைய மான்ஸ்டர்ஸ் அவளை துரத்துது. அட பாவிகளா, கொஞ்ச நேரம் கூட என்ன ரெஸ்ட் எடுக்க விட மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா தப்பிச்சு பின்னாடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சா. அந்த இடத்துல நிறைய பாம்புங்க நின்னுட்டு இருக்கு. சரி ஓகே, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். அவங்க மான்ஸ்டர்ஸ்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் எதுக்காக அதுல தலையிடணும்? அது அவங்க குடும்ப பிரச்சனை, அவங்களே பாத்துக்கிட்டோம். மான்ஸ்டருக்கும் சண்டை அதை ஊரே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து போகும்போது பார்த்தா ஒரு பெரிய டிராகன் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கு. அங்க சண்டை போட்டுட்டு இருந்த எல்லா மான்ஸ்டர்ஸும் ஒரே நேரத்துல அந்த டிராகனை அட்டாக் பண்ணுது. ஆனா அந்த டிராகன் ஒரே அட்டாக்ல எல்லா மான்ஸ்டர்ஸையுமே சாகடிச்சிருது. அடியாத்தி, இவ்வளவு ஸ்ட்ராங்கானது கூட கண்டிப்பா என்னால மோத முடியாது அப்படின்னு சொல்லி நைஸா நம்ம ஹீரோயின் அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அந்த டிராகன் நம்ம ஹீரோயினை பார்க்காம போயிருது. ஏன்னா நம்ம ஹீரோயின் இப்போ ஸ்டெல்த் மோட்ல இருக்கா. அந்த ஸ்டெல்த் மோட்ல இருந்தா யார் கண்ணுக்குமே அவ தெரிய மாட்டா. அந்த டிராகன் கிட்ட மட்டும் சண்டை போடக்கூடாதுப்பா, நல்ல வேளை என்கிட்ட ஸ்டெல்த் மோட் இருந்துச்சு. அது மட்டும் இல்லைன்னா என் கதை இந்நேரத்துக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி திரும்பவும் இப்ப அந்த இடத்துல இருந்து போறா. என் லைஃப்ல நான் திரும்பவும் கோல மாதிரி ஓடி போக கூடாதுன்னு முடிவெடுத்தேன். ஆனா இப்ப பாருங்க, திரும்பவும் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல எட்டி பார்த்தா அந்த இடத்துல ஒரு மேண்டிஸ் சண்டை போட்டுட்டு இருக்கு. நான் இந்த லாப்ரிந்தோட சென்டர் இடத்துல இருக்கேன் அப்படின்னா இன்னும் கீழே போக போக மான்ஸ்டர்ஸ் பவர்ஃபுல்லா மாறிக்கிட்டே போகுமா? அந்த ஸ்னேக்கை விடவும் இந்த மேண்டிஸ் ரொம்ப பவர்ஃபுல்லானது போலியே அப்படின்னு சொல்லி அவ பார்த்துட்டு இருந்தா. ஒரு பெரிய ஸ்பைடர் மாதிரியான மான்ஸ்டர் வந்து அந்த மேண்டிஸையே கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. ஒருவேளை நானும் ஒரு நாள் பெருசா வளரும் போது இந்த மாதிரி கேவலமான உருவத்துக்கு தான் மாறுவனும். சரி ஓகே, இன்னும் என்னெல்லாம் ஆபத்து இருக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து போறா. சண்டை போடுறதுக்கு அவளுக்கு ரொம்பவும் பயமா இருக்கிறதுனால எந்த ஒரு மான்ஸ்டர் கூடயோ சண்டை போட்டு அதை சாப்பிடாம அவ இப்ப பசியில இருந்துட்டு இருக்கா. இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க எல்லார்கிட்டயுமே பாய்சன் இருக்கு. சோ நாங்க எல்லாருமே பாய்சன் கேங் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு அவ போய் பாக்குறா. பார்த்தா செவத்துல ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி ஒண்ணு இருக்கு. இந்த அட்டைப்பூச்சி ரொம்பவும் ஸ்லோவா தான் மூவ் ஆகுது. இதை எதனால மத்த மான்ஸ்டர் சாப்பிட மாட்டேங்கி? இதுதான் நிறைய இருக்குல்ல, அதை சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு சாப்பிட்டு பாக்குறா. அந்த அட்டைப்பூச்சியை சாப்பிட்ட அடுத்த செகண்டே அவ ஹெச்பி அவ்வளவு கம்மியாயிட்டு அவ்வளவுதான், ஸ்பைடர் இறந்து போச்சு, ஷோ முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்றாங்க. ஆனா அவகிட்ட ஹீலிங் பவர் இருக்கு அப்படிங்கறதுனால சீக்கிரமே திரும்ப உயிரோட வந்துருதா. என் லைஃப்ல இவ்வளவு கேவலமான விஷயத்தை சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு அவ ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. ராட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 3க்கு அப்கிரேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருது. சரி, எனக்கு வேற வழி இல்லை, நான் பசியில சாகாம இருக்கணும்னா இதை கஷ்டப்பட்டாச்சு சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிடுறா. இதோட முடியலடா, சாப்பிடாவே கூட செத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ இப்ப அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. இந்த லாப்ரின்குள்ள சூரியன் இல்லங்கிறதுனால எத்தனை நாள் நடந்துச்சுங்கிறது எனக்கு தெரியல. ஆனா நான் பல நாளா இந்த வழியா நடந்துகிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ பாத்துட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்கல. அப்பதான் ஒரு 3 டைனோசர் அந்த இடத்துல நிக்கவும், இது வேட்டைக்கான நேரம் அப்படின்னு சொல்லி 3த்தையும் ஒரே நேரத்துல பிடிச்சு அது அவ்வளோத்தையுமே பிடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுங்களை சாப்பிட்டதுனால இவளுக்கு நிறைய பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் ஸ்கில் அவ்வளவுமே இம்ப்ரூவ் ஆகுது. நிறைய பாய்சன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆனதுனால பாய்சன் மேஜிக், பாய்சன் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லி 2 ஸ்கில் கிடைச்சிருக்கு. எனக்கு மேஜிக் யூஸ் பண்ண தெரியாததுனால பாய்சன் மேஜிக் வேண்டாம், இந்த சிந்தசிஸ் என்னதுன்னு சொல்லி பாப்போம் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஆனா எதுவுமே அந்த இடத்துல நடக்கல. எதிர்பார்த்ததுதான், இதையும் எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவ படுத்து கிடக்கும்போது பார்த்தா பாய்சன் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லி அவ கண்ணுக்கு முன்னாடி ஒரு பாய்சன் வந்து கீழே விழுது. இதுவும் கிட்டத்தட்ட மேஜிக் மாதிரி தான்ப்பா இருக்கு. ஆனா என்னோட எம்பி இதனால கம்மியாகுது. இந்த பாய்சனை வச்சு நான் என்ன பண்றது? பசங்க பாட்டில பிடிச்சு வைக்கணுமா? ஆனா என்கிட்ட தான் பாட்டில இல்லையே. சரி, இது அப்புறமா பாத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த டஞ்சனை சுத்தி இப்ப போய்கிட்டு இருக்கா. என்னதான் இந்த இடம் இவ்வளவு பெருசா இருந்தாலுமே இந்த இடம் ஃபுல்லா சுத்தி பாறைகள் மட்டும்தான் இருக்கு. என்னோட வீட்டுல இருக்கும்போது டிவில நான் நிறைய பிளேஸை பார்த்திருக்கேன். ஆனா அப்ப அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்ததில்ல. ஆனா இப்பதான் எனக்கு தோணுது, நிறைய விஷயங்களை நான் நேர்ல பார்த்து என்ஜாய் பண்ணாம மிஸ் பண்ணிட்டேன்னு அப்படின்னு அவ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போதே பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. பார்த்தா ஒரு மங்கி அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருக்கு. அதோட லெவல் ரொம்ப அதிகமா இருக்குங்கிறதுனால அதுக்கிட்டே இருந்து எஸ்கேப் ஆகி போலான்னு பார்த்தா ஒரு மங்கி கூட்டமே அந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயின் தப்பிக்கிறா. சரி, எல்லா மங்கியும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்ப அவ கீழே இறங்கி வந்து பார்த்தா ஒரே ஒரு மங்கி மட்டும் டிஃப்ரெண்டா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. அது டக்குன்னு வந்து நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணுது. அடியாத்தாடி, இதோட ஒரு அடி பட்டா கூட நான் சல்லி சல்லியா நொறுங்கி போயிருவேனே. ஆனா என்கிட்ட மோதினதுக்கு ஒன்னு சும்மா விட மாட்டேன்
அப்படின்னு சொல்லிட்டு அதை வெப்ப வச்சு டக்குன்னு பிடிச்சிருதா. என்னதான் அந்த மங்கி ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே ஒரு வழியா நம்ம ஹீரோயின் அதை கெட்டி போட்டு அவளோட பாய்சனை வச்சு அதை கடிக்கிறா. அது ஒரு மாதிரி வித்தியாசமா கதறிட்டு அந்த இடத்துல இறந்து போயிருது. அவ்வளவுதானா, அப்ப நான் ஜெயிச்சிட்டேனா அப்படின்னா லஞ்ச் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இது அந்த லெவலுக்கு ஒன்றும் டேஸ்டா இல்லையப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அப்ப வித்தியாசமா ஏதோ சவுண்ட் கேக்கு. ஆனா இவ அதை கண்டுக்கிடவே இல்ல. அந்த மண்டவோட தூக்கி தூரப்பட்டு சரி தூங்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி பாக்குறா. ஆனா நிறைய மங்கி கூட்டம் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கா. அதை அவ கவனிக்கவே இல்ல. அவ தூங்கி அப்படியே ஜஸ்ட் மிஸ்டேக் கீழே விழலான்னு போகும்போது அவளுக்கு ஏதோ சிக்னல் அடிக்குது. என்னன்னு எந்திரிச்சு பார்த்தா ஒரு 500-600 மங்கி கூட்டமே அந்த இடத்துல இருக்கு. அந்த மங்கி சாகுறதுக்கு முன்னாடி சிக்னல் கொடுத்ததுனாலதான் இதுங்கெல்லாம் இங்க வந்திருக்கா. அப்படின்னா இதுங்க எல்லாமே என்ன கொல்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவ தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறா. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவளால அந்த செவுத்துல ஏற முடியல. சரி இந்த இடம் தான் அவளுக்கு சைடு வழியா போலாம் அப்படின்னு சொல்லி சைடுல போனா எல்லா மங்கியும் கல்ல தூக்கி அவ மேல அடிக்குது. பாவி பயிலுக்கு அழகான மூஞ்சி அடிச்சு உடைக்கிறானுங்க. இந்த தடவை என் வீடை நான் விட்டு கொடுக்கறதா இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வழியா அதை காப்பாத்தலான்னு ட்ரை பண்றா. ஆனா அதை மீறியோ கல் இவ மேல வந்து அடிக்குது. அது போக எல்லா மங்கீஸுமே செவுத்துல ஏறி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எனக்கு தூக்கி அடிக்கிறதுக்கு எந்த கல்லும் இல்லையே, அட ஐடியா அப்படின்னு சொல்லி அந்த பாய்சன் சிந்தசிஸை பாவா யூஸ் பண்றா. ஆனா அந்த மங்கீஸ் நிறைய இருக்கிறதுனால அதுங்க பாட்டு செவுத்துல ஏறி வந்துகிட்டே இருக்குதுங்க. இவ எவ்வளவுதான் அதை பிடிச்சு போட்டாலும் எவ்வளவுதான் கொண்டாலுமே அதுங்க பாட்டு திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கு. நிறைய மங்கீஸ் அவ வலைய போட்டு பிடிச்சு வைக்கிறா. அந்த வலைய போட்டு பிடிச்ச மங்கீஸ் எல்லாமே வழியில குறுக்கால இருக்க கூடாதுன்னு சொல்லி மேல இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிடுதுங்க. மத்தவங்களுக்கு இறஞ்சலா இருக்க கூடாதுன்னு சொல்லி அந்த மங்கீஸ் தற்கொலையே பண்ணிக்கிச்சு. அதுங்க தன்னோட உயிரை பத்தி கவலையே படல. இந்த சண்டை முடியணும்னா ஒண்ணு நான் சாகணும், இல்லைன்னா அந்த மொத்த கூட்டமும் சாகணும். என்ன பண்றது, ஆனா நான் விட்டு கொடுக்க போறதா இல்ல, சாகுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, நான் போராடாம சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. அவ கால அவங்க பிச்சு எறிறாங்க. இவளுமே முடிஞ்ச அளவு எல்லா மங்கீஸையும் தடுக்க பாக்குறா. இவன் நிறைய மங்கீஸை கொண்டுட்டா அப்படிங்கிறதுனால லெவல் 4ல இருந்து லெவல் 5க்கு அப்கிரேட் ஆயிருக்கா. சோ அப்கிரேட் ஆனதுனால டக்குன்னு எவால்வேஷன் ஆகுறா. ஜஸ்ட் மிஸ் அந்த மங்கீஸ்ல இருந்து தப்பிக்கிறா. அதுங்க பிச்சு போட்ட காலமே திரும்ப வந்துடுச்சு. இவ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தா நிறைய மங்கீஸ் செவுத்துல ஏறி வந்து அவ காலை பிடிக்குதுங்க. செவுத்துல ஏறி இருந்த எல்லா மங்கீஸையுமே செவுத்தோட வச்சு வெப்பு போட்டு ஒட்டி மொத்தமா கீழே செவுத்தோட பிச்சு இழுக்கிறா. அந்த செவுத்தோட மொத்தமா கீழே பிச்சு இழுத்ததுல கீழே இருந்த மங்கீஸ்க்கும் அடிப்படுது. இப்ப லெவல் 5ல இருந்து லெவல் 6க்கு அப்கிரேட் ஆகுறா. எவால்வேஷனும் ஆகுறா. அவ்வளோகான மங்கீஸை கொண்டாலுமே இன்னும் நிறைய மங்கீஸ் இவ்வளவு அட்டாக் பண்ண வருது. அது போக லெவல் அப்கிரேட் ஆன மங்கீஸ் இவ்வளவு அட்டாக் பண்ண வருது. பெரிய பாறையை ஏதோ அசால்ட்டா கல்ல மாதிரி எடுத்து அடிக்குது. அப்கிரேட் ஆன மங்கீஸ் மொத்தமே 3 தான் இருக்கு. அதுங்களை ஃபர்ஸ்ட் நான் எப்படியாச்சும் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ ஒரு பிளான போடுறா. செவுத்துல ஏறி வந்தா ஒட்டிக்கிற மாதிரியான வெப்ப அதுல போடுறா. ஆனா அந்த ஒட்டிக்கிட்ட மங்கீஸ் மேலேயே மத்த மங்கீஸ் எல்லாம் ஏறி வந்துட்டு இருக்கு. எப்படி வா தடுக்க ட்ரை பண்ணாலுமே அந்த மங்கீஸோட எல்லா டார்கெட்டுமே இவளை சாகடிக்கிறதா மட்டும்தான் இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயினுமே விட்டு கொடுக்கறதா இல்ல. அதுல இருக்கிற அந்த 3 பெரிய மங்கீஸ்ல ஒண்ணு ஹைட்டா ஜம்ப் பண்ணி டைரக்டா இவளை அட்டாக் பண்ண வருது. ஆனா இவளுமே அதை அட்டாக் பண்ணி ஒரு வழியா கொன்றுதா. பாய்சன் சிந்தசிஸை யூஸ் பண்ணி இன்னொரு மங்கியவோ அப்படியே சாவடிச்சிருதா. அதே நேரத்துல எவால்வேஷன் ஆகுறா. இப்போ நம்ம ஹீரோயின் லெவல் 8க்கு போயிட்டா. ஒரு வழியா எல்லா மங்கீஸையும் கொண்டுட்டா. ஆனா பேலன்ஸ் அந்த ஒரே ஒரு பெரிய மங்கி எங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா அது அவளுக்கு பின்னாடி இருக்கு. அவளோட பாடியவே மொத்தமா பாதியா கடிச்சிருது. அவ்வளவுதான், நான் சாக போறேனா? இல்ல, நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு மயக்கமா வருது, ஆனாலும் அதுக்குள்ள உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பைடரோட வாய்க்குள்ள பாய்சனை செலுத்துறா. கடைசியில ஒரு வழியா அந்த ஒரே ஒரு பெரிய மங்கியவும் அவ கொன்றுதா. எனக்கு மயக்கமா வருதுனா அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி அவ மயங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதுனால இப்ப அவ பாடி எவால்வேஷன் ஆகுது. ஜஸ்ட் மிஸ்ல ஒரு வழியா நம்ம ஹீரோயின் தப்பிக்கிறா. 500 மங்கீஸை ஒத்தாளா இருந்து கொண்டுட்டா. இந்த பாடிஸ் எல்லாம் என்ன பண்றது, என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த பாடிஸை சாப்பிட ஆரம்பிக்கிறா. அதுங்க மேல மொத்தமா ஏறி நின்னு ஒரு வழியா நான் சாதிச்சுட்டேன். அந்த டிராகனை பார்த்த உடனே பயந்து நான் திரும்பவும் கோல மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டேன். அந்த மனுஷன் என் வீட்டை எரிச்சப்போ நான் போட்ட சபதத்தை மறந்து போயிட்டேன். ஆனா இப்போ ஒரு வழியா நான் எப்படியோ கோல மாதிரி பயந்து திரும்ப ஓடாம சாதிச்சுட்டு இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. லெவல் 10க்கு பாவா அப்கிரேட் ஆனதுனால நெக்ஸ்ட் என்ன எவால்வேஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேக்கு. இதை அப்புறமா பாத்துக்கிடலாம். இந்த நாள் எனக்கு ரொம்ப நல்ல நாள்ங்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன் பண்ணணும். இந்த இடம் மட்டும் மேல நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா என்னால இந்த இடத்தை விட்டு வெளியே போக முடியுமா? எனக்கு மேல போக போக ஏதோ ஒரு ஒளி தெரியுது அப்படின்னா என்னோட வாழ்க்கையின் ஒளி இதுதான், அதை நான் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி கொதிக்கிறா. பார்த்தா எரி குழம்பா இருக்கு. ஹீரோயின் வெப் விட்டு தப்பிக்கலான்னு பார்த்தா அவ வெப்ல ஃபுல்லா தீ பிடிச்சிக்கிடுது. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயின் இந்த எரி குழம்புக்குள்ள விழாம தப்பிக்கிறா. ஆனாலுமே அந்த இடத்துக்குள்ள நிக்க கூட முடியல. அவளுக்கு ரொம்பவும் சுடுது. அடியா தாடி, என்னடா இது, என்னோட வெப்ல தீ பிடிச்சிக்கிச்சு, விட்டா நான் பாம் மாதிரி வெடிச்சிருவோம் போலயே, எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா வெப்ப கட் பண்ணி விட்டுறதா. பார்த்தா அந்த நெருப்பு குழம்புக்குள்ள இருந்து ஒரு மான்ஸ்டர் வருது. அது ஹீட் ரெசிஸ்டன்ஸ் வேற இருக்குன்னு போட்டிருக்கு. இது பாக்கிறதுக்கு சீ ஹார்ஸ் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. இவன் நின்று பாத்துட்டு இருக்கமோ அது என்னன்னா டக்குன்னு நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. வெப் வச்சு அடிக்கலான்னு பார்த்தா வெப் இவளுக்கு தீ பிடிச்சிக்கிடுது. வெப் எரிஞ்சு போனா என்னால எப்படா சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து வெளியே ஓடி வந்துருதா. அந்த இடத்துக்குள்ள போனாலே வெப் கருகி போயிருது. ஆனா வெப் வச்சு மட்டும்தான் இவளால அட்டாக் பண்ண முடியும். வேற எப்படி என்னால அட்டாக் பண்ண முடியும்? ஒரு பக்கம் பார்த்தா டிராகன்
இருக்கு, இன்னொரு பக்கம் நெருப்பு குளம் இருக்கு. ஆனா ஏதாச்சும் ஒரு வழியில தான் நான் மேல போக முடியும், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ இருக்கிற கண்டிஷன்ல கண்டிப்பா என்னால எதுவும் பண்ண முடியாது. அந்த மங்கீஸை கொண்டதுல நான் லெவல் அப் ஆனேன். சோ இப்போ நான் எவால்வேஷன் ஆகிற டைம் அப்படின்னு சொல்லி தூங்கி எந்திக்கிறா. பார்த்தா எவால்வேஷன் ஆயிட்டா. அடங்குனியா, என்னோட ஸ்கில்ஸ் எல்லாமே 3 டிஜிட் நம்பர்ல இருக்கு. எல்லாமே சும்மா வேற லெவல்ல இருக்கு. அதுவும் என்னோட ஸ்பீடு, ஸ்கில் பாயிண்ட் எல்லாம் ஆசமா இருக்கு. ஹே, என்னோட அப்ரைசல் ஸ்கில் இப்போ இம்ப்ரூவ் ஆனதுனால என்னால நிறைய விஷயங்களை என்ன பத்தியே தெரிஞ்சுக்கிட முடியுது. என்கிட்ட இவ்ளோ டைட்டில்ஸ் இருக்கா? சரி, இதுல பிரயோஜனமா ஏதாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கான்னு சொல்லி பாப்போம். என்னது ப்ரைடா? ப்ரைடுன்னு ஒரு ஸ்கில் இருக்கா என்ன? இதை யூஸ் பண்ணா எனக்கு திடீர்னு ஏதாச்சும் ஒரு சூப்பரான பவர் வருமா? ஆனா ப்ரைட் அப்படிங்கிறது 7 டெட்லி சின்ஸ்ல ஒன்னாச்சு. இந்த ப்ரைட் ஸ்கில் என்கிட்ட இருந்துச்சுன்னா எனக்கு ஆட்டோ ரெக்கவரி கிடைக்கும். அப்படின்னா நான் ஃபாஸ்டா ஹீலிங் ஆயிருவேன். அது போக இந்த ஸ்கில் கூடவே சேர்த்து இன்டர்ஃபியரன்ஸ்னு ஒன்னு இருக்கு. இந்த ஸ்கில் எப்படி யூஸ் ஆகும்? ஒருவேளை ஏதாச்சும் சிக்னல் மாதிரி யூஸ் ஆகுமா? ஒருவேளை இந்த பவரை வச்சு என்னால தூரத்துல இருக்கிற சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் பேச முடியுமோ? இந்த மாதிரி காமெடிலாம் ஆனா இந்த உலகத்துல வேலைக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வேற என்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த N=W இதுவும் இந்த ப்ரைட் ஸ்கில் கூடவே இருக்கா? அப்படின்னா இது எனக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இப்ப அந்த ப்ரைடுங்கிற ஸ்கில்ல 100 ஸ்கில் பாயிண்ட்ஸ் கொடுத்து வாங்குறா. ப்ரைட் ஸ்கில் அப்டெயின் பண்ணதுனால டேபோ ஸ்கில் லெவல் 4க்கு அப்கிரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. இந்த டேபோங்கிறது எனக்கு ஒரு ஸ்கில்லா கிடைச்சது. ஆனா நான் இது என்னோட கூடவே இருக்கிற ஒரு ஸ்பைடர் தின்னப்பதான் எனக்கு கென்னிட்டர்ங்கிற டைட்டிலும் இந்த டேபோங்கிறதோ கிடைச்சது. அடேங்கப்ப, அந்த ப்ரைடு ஒரு இதுல என்கிட்ட இவ்வளவு ஸ்கில் கிடைச்சிருக்கா? ஆமா, மேஜிக் ஏதோ அபியஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கேன். அபியஸ்னா கண்டிப்பா ஒரு பெரிய மேஜிக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த அபியஸ் மேஜிக்கை எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியலையே. அது போக ஹேடிஸ் அப்படின்னு சொல்லி வர ஒண்ணு இருக்கு. மேனிஃபெஸ்ட் ஹேடிஸ்னா என்னால எதை கொண்டு வர முடியும் என்னதுன்னு எனக்கு தெரியலையே. ஒருவேளை மேனிஃபெஸ்ட் ஹேடிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா வருமா அப்படின்னு சொல்லி அவ சொல்லி பாக்குறா. ஆனா எதுவுமே நடக்கல. சரி, அந்த நெருப்பு குளமுக்குள்ள போறதுக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கில் இருக்கான்னு சொல்லி பாப்போம். எனக்கு யூஸ்ஃபுல்லா ஏதாச்சும் ஒரு ஸ்கில் இருக்கா அப்படின்னு சொல்லி அவ தேடி பாக்குறா. ரைட் இருக்கிறதுனால அவகிட்ட டீமன் லார்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லுமே இருக்கு. சரி, இப்போதைக்கு நான் ஸ்ட்ராங் ஆகணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுக்கு முக்கியமான விஷயம் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி யாஹூ அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. ஒரு வழியா நம்ம ஹீரோயின் இப்போ ஓரளவு ஸ்ட்ராங்கா மாறிட்டா. ஷோன் மேல எப்பவும் பாயிரங்கிற பேர்ல அந்த ஃபே வந்துட்டு கீழே விழுந்துருதா. ஃபே இப்ப நீ ரொம்பவும் பெருசாயிட்டேன்னு சொல்லவோ, நெக்ஸ்ட் டைம் நான் எவால்வேஷன் ஆனா இதை விட பெருசாவேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இன்னும் பெருசான அந்த ரூம்குள்ளேயே உன்னை வைக்க முடியாது போலயே, நான் உன்னை அப்ரைசல் பண்ணி பார்க்கவா அப்படின்னு சொல்லி ஷோன் அவளை அப்ரைசல் பண்ணி பார்க்கறான். எல்லா ஸ்கில்லுமே 700ல இருக்கு. நீ ரொம்பவும் ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஷோன் சொல்லவும், எல்லா மான்ஸ்டர்ஸுமே நார்மலாவே ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஒரு நாள் விட்டா நீ என்னோட பிரதர் ஜோலியஸ் விடவும் ஸ்ட்ராங்கா இருப்ப போலயே அப்படின்னு சொல்லி ஷோன் சொல்லவும், நான் தான் சொல்றேன்ல மான்ஸ்டர்ஸ் நார்மலாவே ரொம்பவும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் அப்படின்னு அவ சொல்லவும், ஆனா நீ ஹியூமன் இன்டெலிஜென்ஸோட இருக்கிற ஒரு மான்ஸ்டர், ஒன்னே மாதிரி ஒரு மான்ஸ்டர் மட்டும் இந்நேரத்துக்கு இருந்துச்சுன்னா ஹீரோ, டீமன் லார்ட், ஹியூமன்ஸ் எல்லாருமே அது இந்நேரத்துக்கு அடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு கிளாஸ்க்கு போகுவோம். ஹே ஷோன் வந்துட்டா, ஹே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவனை பாராட்டுறாங்க. ஒரே ஒரு எர்த் டிராகனை கொண்டு கிளாஸுக்கே ஹீரோவா மாறிட்ட போலயே அப்படின்னு சொல்லி கானட்டா கேக்குறா. பிரதர், நீதான் இப்ப நம்ம ஸ்கூலுக்கே ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லி அவன் சிஸ்டரும் வந்து பாராட்டுறா. ஆனா ஒருத்தருக்கு மட்டும் பொறாமையா இருக்குன்னு நினைக்கிறேன். நீ அவன் கிட்ட எதுக்கோ கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லி கானட்டா சொல்றா. அப்ப யூயிகா அந்த இடத்துக்கு வந்து, ஹே இன்னைக்கு காலையிலயும் நான் கடவுள் கிட்ட பேசினேன். நீ உன்னோட ஸ்கில் எல்லாம் டெவலப் பண்ணினா ஒன்னாலையும் கடவுள் கிட்ட பேச முடியும். அப்புறமா ஷோன், நீ உன்னோட அப்ரைசல் ஸ்கில்ல எல்லார் மேலேயும் யூஸ் பண்ணி யார்கிட்டயாச்சும் டேபுங்கிற டைட்டில் இருந்துச்சுன்னா மறக்காம என்கிட்ட சொல்லு. அவங்க எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது, நம்ம அவங்கள கொன்றணும். ஏன்னா டேபுங்கிற டைட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கடவுளுக்கு எதிரானவங்க, அவங்க எல்லாம் உயிரோட இருக்கவே தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி அவ க்ளோஸா பேசிட்டு இருக்கது அவனோட சிஸ்டருக்கு பிடிக்கல. உங்க அண்ணன் ஒரு ஹீரோ, அவருக்கு கடவுளோட பிளெஸிங் இருக்கு, அவர் தான் உங்க அண்ணனை பாதுகாக்கிறாரு, அவருக்காக வச்சு நீ இந்த டேபுங்கிற டைட்டில் தெரிஞ்சதுன்னா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போறா. கென்னிட்டர்ங்கிற டைட்டில் கிடைச்சாலே டேபுங்கிற ஸ்கில் ஆக்டிவேட் ஆயிரும். சோ அதனால ஃபே வந்துட்டு கொஞ்சம் பயந்துட்டு இருக்கா. யூயிகா பழைய உலகத்துல இந்த மாதிரி எல்லாம் கிடையாது, ஆனா இந்த உலகத்துல வந்து அவ சர்ச்சிலேயே தான் வளர்ந்துருக்காங்கிறதுனால இந்த மாதிரி மாறிட்டா அப்படின்னு சொல்லி ஷோன் பேசிட்டு இருக்கா. அப்ப டீச்சர் வந்து கிளாஸ் நடத்த ஆரம்பிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ ஓரளவு எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா மாறிட்டா. என்னால மட்டும் மேஜிக் ஸ்கில்லை யூஸ் பண்ண முடிஞ்ச ஒரு மேஜிக்கல் கேல வரனா நல்லா இருக்கும். ஆனா எனக்கு மேஜிக் ஸ்கில்லை எப்படி யூஸ் பண்றதுன்னே தெரியல. என்னோட வெப் வர அந்த நெருப்பு குழம்புல எரிஞ்சு போயிட்டு மேஜிக் இருந்தா வச்சு அதுக்குள்ள ஓரளவு சமாளிக்கலாம். மேஜிக் பெர்பெஷன் ஆபரேஷன் 2 இருக்கு. தெரியாதனமா டிடெக்ஷன் ஸ்கில் ஆன் பண்ணி விட்டேன். அதுலயே என் தலை அப்படி வலிச்சது. சன்ஹோகாங்கோட மண்டை எப்படி வலிச்சிருக்கும்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. அதே மாதிரி தெரியாத அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட கூடாது, இப்போதைக்கு இதை அப்படியே விட்டு வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி அவ போயிட்டு இருக்கோம். பார்த்தா திடீர்னு அவ மேல ஒரு அட்டாக் நடக்குது. அத ஒரு எட்ராகன் வந்து அவளை அட்டாக் பண்ணுது. அதோட ஸ்டேட்டஸ் எல்லாமே ரொம்ப ஹை லெவல்ல இருக்கு. கண்டிப்பா இது கூட சண்டை போட்டு என்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா ஓடி அந்த நெருப்பு குழம்பு இருக்கிற இடத்துக்குள்ள வந்துருதா. எக்ஸசைஸ் பண்ணி ஓரளவு ஸ்ட்ராங்கா மாதிரி லெவல் எல்லாம் அப்கிரேட் ஆனதுல ஓரளவுக்கு அவளுக்கு அந்த இடம் ஹீட்டா தெரியல. அந்த சீஹார்ஸ் மாதிரி இருக்கிறவனு திடீர்னு வந்து இவளை அட்டாக் பண்ணுது. இவ ஸ்பீடா இருக்கிறதுனால அதோட அட்டாக் எல்லாத்தையும் ஈஸியா டாச் பண்றா. நீ எவ்வளவுதான் என்ன அட்டாக் பண்ணாலுமே உன்னோட அட்டாக் ஒண்ணு கூட ஏமலப்படாது, ஏன்னா நான் அவ்வளவு ஃபாஸ்ட் ஆனவா. இப்போ உன்னோட நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. அதை அட்டாக் பண்றதுனால அதோட எம்பி எல்லாம் கம்மியாகுது. கடைசியா அட்டாக் பண்ணவோ அதோட எம்பி 0 ஆயிருது. இதுக்கு மேல உன்னால நெருப்ப கக்க முடியாது, இதுக்கப்புறம் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. பார்த்தா அது வெளியே வந்துருது. பயந்து ஓடவும் பார்த்தா அது ரொம்ப ஸ்லோவா நடந்துட்டு இருக்கு. சலோ, நீ இவ்வளவு ஸ்லோவா நடக்கிறியா, இது போதுமே எனக்கு அப்படின்னு சொல்லி அவ அதை கொன்றுதா. சாப்பிட்டு பார்த்தா அது ரொம்ப கேவலமா இருக்கு. இதுக்காடா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தா
பெரிய ஒரு மான்ஸ்டர் அவளை அட்டாக் பண்றதுக்காக வருது. அதோட ஸ்கில் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹையா இருக்கு. அது போக அது வாயில எதை போட்டாலும் சவச்சு சாப்பிடும் அப்படின்னு சொல்லி வேற போட்டிருக்கு. எனக்கு எதுக்கு பிரச்சனை? என்னால அந்த கேட் ஃபிஷ் கூட எல்லாம் சண்டை போட முடியாது. என்னோட வெப் வேற இந்த இடத்துல யூஸ் ஆகாது. என்ன மன்னிச்சிரு சீஹார்ஸ், உன்னை நான் சாப்பிடாம வேஸ்டா விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவ போகவும் பார்த்தா இன்னொரு கேட் ஃபிஷ் அந்த இடத்துல வந்து நிக்குது. ரெண்டு கேட் ஃபிஷ்ஷுமே ஒரே நேரத்துல இவ்வளவு அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அவ ஒண்ணுகிட்ட இருந்து தப்பிச்சு போனா இன்னொன்னு வந்து அட்டாக் பண்ணுது. சரி வாங்கடா மோதி பாத்திரலாம். பாய்சன் வெப். இப்போதைக்கு என்னோட வெப் எரியாம இருந்தா போதும். அச்சோ வெப் எரிஞ்சு போச்சு. நான் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்ததுனால இப்போ என்னோட வெப்ல கூட என்னால பாய்சனை வச்சு யூஸ் பண்ண முடியும். என்னோட ட்ரைனிங் வீண் போகல. வெப்ல பாய்சன் வச்சு யூஸ் பண்ணது அதோட ஹெச்பியை கம்மி பண்ணிருக்கு. ஆனா இதுங்களால என்ன வேணா சாப்பிட முடியுமா அப்படின்னா இதை சாப்பிட முடியுதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி வெனம் பாய்சன் அதுக்குள்ள அனுப்புறா. அது துடிச்சு இறந்து போயிருது. நான் இப்ப அப்கிரேட் ஆயிருக்கிறதுனால என்னோட பாய்சன் சிந்தசிஸ் வெனம் பாய்சனா மாறி இருக்கு. சோ கண்டிப்பா இதுல இருந்து உங்களால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்னொரு கேட் ஃபிஷ் பார்த்தா அது பயந்து அங்க இருந்து ஓடிடுது. தம்பி புரியுது, உன்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்தது பார்த்த உடனே நீ பயந்து ஓடுறதுல எந்த தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி அதை கொல்றா. அச்சோ சுடுதே அப்படின்னு சொல்லி அவஸ்தப்படுதா. இப்போ அவளுக்கு நிறைய ஸ்கில் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஹே இவ்வளவு பெரிய மான்ஸ்டரை நான் கொண்டுட்டேன், வெற்றி எனதே அப்படின்னு சொல்லி அதை சாப்பிடவும் அப்படியே அவ கண்ணுல இருந்து தண்ணி வருது. இவ்வளவு டேஸ்டான சாப்பாடு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா அதை சாப்பிட்டுட்டு இருக்கா. சரி அந்த கேட் ஃபிஷ் இவ்வளவு டேஸ்டா இருக்குது. இது நெருப்புக்குள்ள இருந்து வெந்து வந்ததுனால அப்படியே சிக்கன் கிரில் மாதிரியே இருக்குது. இந்த கேட் ஃபிஷ் மட்டும் எனக்கு ஃபர்ஸ்டே கிடைச்சிருந்ததுன்னா நான் டெய்லியும் சூப்பரான சாப்பாடா சாப்பிட்டுப்பேன். கேட் ஃபிஷ் பர்கர், கேட் ஃபிஷ் சோபா அப்படின்னு சொல்லி நிறைய விதவிதமா சாப்பிட்டுப்பேன். இது இவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அந்த இன்னொன்னையும் எஸ்கேப் ஆக விடாம பாத்துருந்துருக்கலாம். என்னோட உயிரை பணிய வச்சாச்சு, இன்னொரு கேட் ஃபிஷ் நான் பிடிச்சு சாப்பிடுவேன். கேட் ஃபிஷ் டின்னர் வாழ்க அப்படின்னு சொல்லி அவ ஜாலியா என்ஜாய் பண்றா. அந்த லேபிரின்குள்ள சில மனுஷங்க வந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இந்த இடம் ரொம்ப ஆபத்தா இருக்கும் ஜூலியஸ் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். ஹீரோ அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்கிற ஷோனோட அண்ணன் ஜூலியஸ் அந்த லேபிரின்குள்ள வரான். என்னோட பிரதர் ஜூலியஸ் உண்மையிலேயே வேற லெவல் ஸ்ட்ராங் தெரியுமா? அவன் கிட்ட ஹீரோ டைட்டில் இல்லைன்னா கூட அவன் ஸ்ட்ராங்கா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஷோன் சொல்லிட்டு இருக்கான். ஷோன் இதை நீ பல தடவை என்கிட்ட சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி ஃபேஸ் சொல்றா. இப்ப எங்க அண்ணன் எந்த இடத்துல இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். இப்ப அவங்க அண்ணன் ஜூலியஸை காட்டுறாங்க. அவன் சில மான்ஸ்டர்ஸ் கூட சும்மா வேற லெவல்ல ஃபைட் பண்ணி அதுங்களை கொல்றான். ஹீரோ சார், நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அது போக எல்லா மேஜிக்கையுமே வேற லெவல்ல யூஸ் பண்றீங்களே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து பாராட்டுறான். நம்ம கொல்றதுக்காக வந்து ஸ்பைடர் மான்ஸ்டர் இதை விடவும் ஸ்ட்ராங்கா இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த ஜூலியஸ் யோசிக்கிறான். இங்க நம்ம ஹீரோயின் என்னடா இன்னொரு கேட் ஃபிஷ் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட் ஃபிஷ் தேடுறா. ஆனா அவளுக்கு எந்த ஒரு கேட் ஃபிஷ்ஷுமே கிடைக்கல. நான் எப்படியாச்சும் கேட் ஃபிஷ்ஷை சாப்பிட்டே ஆகணும். பெர்செப்ஷன் ஸ்கில்ல யூஸ் பண்ணலாமா? இதை யூஸ் பண்ணா என்னால காத்த கூட ஈஸியா உணர முடியும். ஆனா அண்டர் கிரவுண்ட்ல இருந்து திடீர்னு ஏதாச்சும் வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒண்ணு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதோட ஸ்கில் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு. இது என்ன விடவும் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ பயந்துட்டு இருக்கா. அது எப்படி அட்டாக் பண்ண போகுது அப்படிங்கறத அவளுக்கு ஃபர்ஸ்டே தெரிய ஆரம்பிக்கு. ஓ அப்படின்னா இதுதான் ஃபோர் சைட்டா, என்னால என்ன நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஓரளவு ஃபாஸ்டா தப்பிக்கிறா. அந்த சீஹார்ஸோட அட்டாக் விடவும் இது ரொம்பவும் ஃபாஸ்டா அட்டாக் பண்ணுது. ஆனா ஃபோர் சைட் இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் ஓரளவு ஃபாஸ்டா தப்பிக்கிறா. அது அவ்வளவு பவரை யூஸ் பண்ணியுமே அதோட எம்பி பாதி தான் கம்மியா இருக்கு. இன்னும் பேலன்ஸ் பாதி இருக்கு. அதோட மொத்த எம்பியோ கம்மியானதான் என்னால அதை அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒரு பிளான போடுதா. சோ அதை அட்டாக் பண்ணட்டும்னு சொல்லி அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. நெக்ஸ்ட் எப்படி அட்டாக் பண்ண போதுங்கிறது தெரியுது. ஜஸ்ட் மிஸ்ல அதுல இருந்து தப்பிக்கவும் பார்த்தா ஹீரோயின் காத்துல இருக்கும்போதே அதை அட்டாக் பண்ணுது. அவ்வளவுதான் தப்பிச்சுக்கிட மாட்டான்னு நினைச்சா திடீர்னு நம்ம ஹீரோயின் காணாம போயிருதா. எங்கங்கிறத நமக்கு லைட்டா இப்ப ரீவைண்ட் பண்ணி காட்டுறாங்க. என்னோட எனர்ஜி கன்ஃபர்மெண்ட்டை யூஸ் பண்ணோம்னா என்னோட எஸ்பி கம்மியாகும். ஆனா என்னோட வெப் தீ பிடிக்காம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்படிதான் நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி அவ நமக்கு காட்டுறா. அந்த ஈல் இப்ப கடைசியா அட்டாக் பண்ணவும் அதோட எம்பி அவ்வளவு டோட்டலா கம்மியாயிருது. இப்ப அதால வாயில இருந்து நெருப்பு கக்க முடியாது. இப்ப அது நெருப்பு குழம்புக்குள்ள இருந்து வெளியே வந்து டைரக்டா நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணுது. இந்த சான்ஸ் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அதோட எம்பி எல்லாமே டோட்டலா கம்மியாயிடுச்சு. இதுதான் எனக்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லி பாய்சன் வனமத்துக்கு அதோட வாய்க்குள்ள அடைச்சிருதா. உடனே அந்த பாம்பு துடிச்சு அப்படியே கீழே விழுந்துருது. இந்த ஈல கொண்டதுக்கு என்னதுக்கு என்னோட லெவல் அப்கிரேட் ஆயிருக்குமே, ஒருவேளை எல்லா டைம் ஆகாதா என்னமா அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. பார்த்தா அந்த ஈலோட லெவல் அப்கிரேட் ஆகி அது இப்ப ஆட்டோ ரெக்கவர் ஆயிருது. அட பாவி, ஏன் கூட போட்ட சண்டையில இவன் லெவல் அப்கிரேட் ஆயிருக்கானே. சரி ஓகே, எப்படியாச்சும் நான் இவனை சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த ஸ்னேக்கோட மூஞ்சிலேயே வெப் அடிக்கிறா. அந்த இடம் சூடா இருக்கிறதுனால அவளோட வெப் எரிய ஆரம்பிச்சு அதோட மூஞ்சில தீ பிடிச்சிருது. நிறைய பாய்சனை வச்சு அவ அட்டாக் பண்றா. அவளோட ஹெச்பி கம்மி ஆயிடுச்சு. இதுக்கு மேல அவளால அட்டாக் பண்ண முடியாது. ஆனா அந்த பாம்பு துடிச்சு இறந்து போயிட்டதுனால இப்ப நம்ம ஹீரோயின் லெவல் அப்கிரேட் ஆகி எவால்வேஷன் ஆகுறா. நல்ல வேளை நான் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டேன். எனக்கு இவ்வளவு லெவல் அப்கிரேட் ஆயிருக்கா. நான் இப்ப லெவல் 10க்கு வந்ததுனால 2 எவால்வேஷன் ஆப்ஷன் காட்டுது. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஜெயிச்சிட்டேன். ஹே, அத ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன் பண்ணனும். என்னதான் அந்த ஈல் என்ன விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே இது கூட சண்டை போட்டு நான் ஜெயிச்சிட்டேன். எனக்கு இப்பவே எவால்வேஷன் ஆகணும்னு ஆசைதான். ஆனா இந்த இடத்துல நான் எவால்வேஷன் ஆகி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாராச்சும் வந்து என்ன அட்டாக் பண்ணாங்கன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. எப்பவும் போல குட்டியா இருக்கிற இந்த சோலா ஈல் ஆப்ஷனையே செலக்ட் பண்ண வேண்டியதான். எனது இதுல காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னா இதுக்கப்புறம் சண்டை போடுறத பத்தி நான் கவலைப்படவே தேவையில்லை. ஜாலியா சம்மர் வெக்கேஷன்ல போயிட்டு குளிச்சுட்டு வரலாம். இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு நெருப்பு குழம்பு தான் இருக்கு. அதுல குளிச்சா நான் வந்துருவேன். ஹே, எனக்கு ஒரு
சூப்பர் ஐடியா. அந்த பாம்பியை என்னோட வீடு மாதிரி மாத்துறதுக்கு மொத்தமா 3 நிமிஷம் ஆகும். 3 நிமிஷத்துக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதோட ஸ்கேல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இதுக்குள்ள நான் இருக்கும்போது யாரும் என்ன வந்து அட்டாக் பண்ண முடியாது. இதோட வாழை இப்படி இழுத்து அதோட தலையை பிடிச்சு சுத்தி சென்டர்ல அதோட தலையை வச்சோம் அப்படின்னா என்னோட வீடு ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ள இருந்து நான் எவால்வேஷன் ஆனோம்னா எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. சரி ஓகே குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவ எவால்வேஷன் ஆகுறா. இந்த தடவை நம்ம ஹீரோயினோட எவால்வேஷன் சும்மா வேற லெவல்ல இருக்கு. கையெல்லாம் கத்தி மாதிரி ரொம்பவுமே ஷார்ப்பா இருக்கு. அது போக நிறைய புது ஸ்கில்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அப்படின்னா நான் அந்த சீஹார்ஸை விடவும் இல்ல அந்த மங்கியை விடவும் கூட ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாறிட்டேன். என்னோட கை கூட செம ஷார்ப்பா இருக்கு. இதுகிட்ட நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த நெருப்பு குளம்குள்ள அதை வேக வச்சு நம்ம ஹீரோயின் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வாயில எடுத்து வைக்கிறா. திடீர்னு பார்த்தா அது அவ்வளத்தையுமே அவ சாப்பிட்டு முடிக்கிறா. ஆமா இதை இப்ப நான் சாப்பிட்டு முடிச்சா இது என்ன டேஸ்ட்ல இருந்துச்சுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லையே. சரி ஓகே எப்படினாலும் இது என் வயிற்றுக்குள்ளதான் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவ பாத்துட்டு இருக்கா. இதுல எதை நான் சூஸ் பண்றதுன்னு தெரியலையே. சரி ஓகே இதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒன்னு சூஸ் பண்றா. டேபோ ஸ்கில் லெவல் 7க்கு அப்கிரேட் ஆகுது. அது போக ஹெர்சி நாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஸ்கில் கிடைக்குது. அப்படின்னா டிடெக்ஷனை நான் யூஸ் பண்ணும்போது இதுக்கப்புறம் எனக்கு தலைவலி வராதா? டிடெக்ஷன் ஆன் அப்படின்னு அவ சொல்றா. இந்த ஸ்கில் வேற லெவல்ல இருக்கு. இந்த உலகத்தை இந்த மாதிரி பார்க்க முடியும்னு எனக்கு இப்பதான் தெரியுது. இந்த ஸ்கில் உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி அவ ஆனந்த கண்ணீர் வடிக்கிறா. நிறைய ஸ்கில் அவளுக்கு இருக்கு. அதுல பேரலல் மைண்ட் அப்படின்னு ஒன்னு இருக்கு. அது என்னது அப்படின்னு அவ யோசிக்கவா அவளோட மைண்டுக்குள்ளேயே வேற ஒரு வாய்ஸ் கேக்குது. யாரோ என்கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு. ஆனா அது என்னோட வயசு தான். ஹே அம்மா யார் நீ என் மண்டைக்குள்ள இருக்க அப்படின்னு சொல்லி அவ கேட்கப்போ நீ தான் நான் தான் நீ அப்படின்னு சொல்லி அவ குழப்பறா. ஆக்சுவலி இப்ப நம்ம ஹீரோயினுக்கு பேரலல் மைண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் இருக்கிறதுனால அவளோட கான்சியஸ்னஸ் இப்ப ரெண்டா இருக்கு. இந்த ஈல சாப்பிடும் போது கூட நான் தான் அவனோட பாடியை கண்ட்ரோல் பண்ணேன். இதுக்கப்புறம் சண்டை போட வேண்டியது வந்துச்சுன்னா நான் பாடியை கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறேன். நீ இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணு. அந்த வகையில நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே இப்ப கை கொடுத்துக்கிட்டாங்க. இதை சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கணும்னா அன்னியன் படத்துல வர மாதிரி 2 கேரக்டர் ஒரே பாடிக்குள்ள இருக்கு. ஆனா அந்த கேரக்டர்ஸை நம்ம ஹீரோயினால கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப ஜூலியஸ் கட்டுறாங்க. சண்டை போடுறதுல மட்டும் இல்ல நீங்க மேஜிக் கூட சூப்பரா பண்றீங்க அப்படின்னு கூட இருக்கிறவன் சொல்லவும் அவனோட தம்பிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னா இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற இன்னொருத்தன் சொல்றான். ஃப்ரெண்ட்ஸ் ஜூலியஸ் நீங்க மேஜிக்கை யூஸ் பண்ணா எனக்கு எந்த வழியுமே இல்லாம போது. ஒரு மேஜிக் யூஸ்ல எனக்கு இந்த இடத்துல வேலைக்கே இல்ல அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவா வருத்தப்படுறா. அந்த ஆரஞ்சு கலர் ஹேர் வச்சிருக்கிறவன் காமெடி பண்ணி பேசிட்டு இருக்கான். அவங்க ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த ஜூலியஸ்க்கு ஹீரோ இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்குது. அவன் ஸ்வாட் எடுக்கிறான். எல்லாருமே அலர்ட் ஆகுறாங்க. கிரேட் டெராக்டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்பைடர் அந்த இடத்துக்கு வருது. பார்த்தா அந்த இடத்துல மொத்தமா 3 வந்து நிக்குது. நம்ம தேடி வந்த ஸ்பைடர் அதுதானே அப்படின்னு சொல்லி ஒரு ஒயிட் கலர் ஸ்பைடர் பார்த்து ஜூலியஸ் சொல்றான். கண்ணமிக்கிற செகண்ட்ல அந்த ஸ்பைடர் ஜூலியஸை வந்து அட்டாக் பண்ணுது. ஆனா அவன் ஒரு வழியா தப்பிச்சிருந்தான். இந்த கிரேட்டர் டெராக்டாக் 3த்தையும் நான் அழிச்சிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க அந்த ஒயிட் ஸ்பைடரை கொஞ்சம் சமாளிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஜூலியஸ் சொல்றான். அந்த ஒயிட் ஸ்பைடர் செவத்துக்கு மேல இருந்துமே செம்ம ஃபாஸ்டா மூவ் ஆகுறத பார்த்து அவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஐயோ இப்ப நான் எப்படி ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற பொண்ணு பதறிக்கிட்டே இருக்கா. ஜூலியஸ் அந்த பெரிய 3 ஸ்பைடருமே ரொம்பவே ஈஸியா கொண்டுதான். இங்க அந்த ஒயிட் ஸ்பைடர் இவங்க ஆளுங்களே அடிச்சு போட்டுட்டு இருக்கு. ஜூலியஸ் அந்த 3 ஸ்பைடரையும் கொண்டுட்டதுனால இப்ப அந்த ஒயிட் ஸ்பைடரை லைட் மேஜிக் வச்சு அட்டாக் பண்றான். ஆனா அந்த லைட் மேஜிக்கே அது ரொம்பவே ஈஸியா தடுத்துருது. அப்படின்னா இதுகிட்ட மேஜிக் நாலிஃபிகேஷன் ஸ்கில் கண்டிப்பா இருக்கும். இதோட லெவல் எல்லாமே 2000க்கு மேல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. லைட் வீல் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு அட்டாக் யூஸ் பண்றான். இவனோட ஹெச்பி ஃபுல்லாவே கம்மி ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் கூட அந்த ஸ்பைடர் இன்னும் சாகல. அதுக்கு அடிபட்டு மட்டும் தான் இருக்கு. இந்த கிரீச்சர் உண்மையிலேயே பவர்ஃபுல்லா இருக்கு. இது எப்படி அழிக்க அப்படின்னு சொல்லி ஜூலியஸ் யோசிச்சுட்டு இருக்கும். திடீர்னு அது ஒரு மாதிரி கத்துது. இது திடீர்னு எதுக்காக பயப்படுது? அது போக அது ஏதோ சொல்ல வர மாதிரி தெரியுது அப்படின்னு ஜூலியஸ் யோசிச்சுட்டு இருக்கும். டக்குனு ஒருத்தன் அதை பிடிக்கவோ லைட் பீம் அப்படிங்கிற ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி ஜூலியஸ் அந்த ஸ்பைடரை மொத்தமா அழிச்சிருதான். இப்ப எல்லாருமே வந்து ஜூலியஸை பாராட்டுறாங்க. இந்த தடவையும் நீ எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த ஆரஞ்சு கார் இருக்கிறவன் அந்த பொண்ணை கிண்டல் பண்றான். அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு எல்லாருமே கிளம்புறாங்க. அந்த ஸ்பைடர் எதுக்காக கத்துச்சு? அது ஏதோ சொல்ல வந்த மாதிரி தெரிஞ்சதே அப்படின்னு சொல்லி ஜூலியஸ் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். என்னோட பிளான்ல தேவையில்லாம ஒருத்தன் குறுக்க வரான் அப்படின்னு சொல்லி ஒருத்தி சொல்றா. அவனை நம்ம ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி இன்னொருத்த கேட்கவும் இல்ல தேவையில்லாத நானே பாத்துக்கிடுவேன் அப்படின்னு அவ சொல்லவும் சரி உங்க விருப்பப்படியே ஆகட்டும் டீமன் லார்ட் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அந்த பொண்ணு ஒரு டீமன் லார்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. உங்க அண்ணன் ஜூலியஸ் ரிட்டர்ன் வந்துட்டாங்களாமே அவர் ஒரு ஹீரோ தானே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷோன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. நீயும் ஒரு ஹீரோ தான் சொல்லி அவனை பாராட்டிட்டு இருக்காங்க. நிறைய பொண்ணுங்க ஷோன் கிட்ட பேசிட்டு இருக்கவும் கானட்டா வந்து அவன் அங்க இருந்து கூட்டிட்டு போறா. உடனே ஹியூகோ கோவமா கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போவோம். அவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லி கானட்டா சொல்றா. இந்த உலகம் எனக்காக உருவாக்கப்பட்டது. கடவுளுக்கு என்னைய தான் ரொம்பவோ பிடிக்கும்னு நினைச்சேன். நானும் ஒரு பிரின்சஸ் தானே. ஆனா எல்லாருமே எதுக்காக ஷூனை போய் பாராட்டுறாங்க? அவன் இங்க இருக்க தகுதியே இல்லாதவன். அவனை நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஹியூகோ நினைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரூலர் ஆஃப் பெர்சர்வன்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கிடைச்சிருக்கு. அதனால நிறைய புது ஸ்கில்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல ஈவில் ஐ அப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்கு. இந்த டைட்டில வச்சு என்னால என்ன பண்ண முடியும்? அது போக ஈவில் ஐ அப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்கு. இதை வச்சு என்னால என்ன பண்ண முடியும்? யாரும் கிட்ட வராதீங்க, என்னோட ஈவில் ஐக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ காமெடி பண்ணிட்டு இருக்கா. அந்த ஈவில் ஐலயே நிறைய ஈவில் ஐ ஆப்ஷன் இருக்கு. அதுல எதை செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி அவளுக்கு தெரியல. இன்ஃபர்மேஷன் பிரெயின் பேசாம நீ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட வேண்டியதானே? உன்கிட்ட தான் 8 கண்ணு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பாடி பிரெயின் சொல்லுது. ஆனா ஆமால பாடி பிரெயின் உண்மையிலேயே நீ ஒரு ஜீனியஸ் தான் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் பிரெயின் பாராட்டுது. நம்மளால 8 ஈவில் ஐ ஒரே நேரத்துல யூஸ் பண்ண முடியும். உண்மையிலேயே நீ ஆசம் தான் அப்படின்னு சொல்லி அவ காமெடி பண்ணிட்டு இருக்கா. இப்ப கர்ஸ் ஈவில் ஐ அப்படிங்கிற ஒன்ன செலக்ட் பண்றா. இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நான் இப்பவே தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லி டிடெக்ஷன் மேஜிக் யூஸ் பண்ணி எவால்வேஷன் ஆகின ஒரு மான்ஸ்டர் கண்டுபிடிக்கிறா. அந்த ஃப்ராகோ இவளை அட்டாக் பண்ண வரவோ கர்ஸ் ஈவில் ஐ அப்படிங்கறத யூஸ் பண்ணவும் ஒரே அட்டாக்ல அந்த மான்ஸ்டரோட மொத்த ஸ்கில் பாயிண்ட்ஸ் கம்மியாகி அதோட ஹெச்பி குறைஞ்சு இறந்து போயிருது. அது இறந்த உடனே அப்ரைசல் லெவல் 10 அப்கிரேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருது. லெவல் 10 தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் அப்கிரேட். அதுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலுக்கு அது போகணும். ஆனா எந்த ஒரு மாற்றமுமே அதுல நடக்கல.
சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் விட்டுருதா. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஷோனை காட்டுறாங்க. அவன் கேஃபடீரியால உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ரீஇன்கார்னேஷனான ஸ்டூடெண்ட்ஸை பத்தி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நம்ம கிளாஸ்ல மொத்தமா டீச்சர் உங்களோட சேர்த்து நம்ம 26 பேர் இருந்தோம். அதுல இது நாள் வரைக்கும் யாரெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கறான். ரீஇன்கார்னேஷனான ஸ்டூடெண்ட்ஸ்ல 11 பேரை நான் கண்டுபிடிச்சு சேஃபா எல்ஃப் வில்லேஜ்ல தான் வச்சிருக்கேன் அப்படின்னு மிஸ் ஓகா சொல்லவோ. அப்படின்னா இங்க இருக்கிற நம்ம எல்லாரையும் சேர்த்து மொத்தமா 17 பேரை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கானட்டா கேட்கவோ. அது ஒரு சீக்ரெட் அப்படின்னு மிஸ் ஓகா சொல்லவோ. என்கிட்ட கொஞ்சம் சீரியஸா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கானட்டா டென்ஷன் ஆகுறா. அதுல ஒரு 4 பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனா பேலன்ஸ் இருக்கிற 3 பேரை இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது, சீக்ரெட் அப்படின்னு சொல்லி மிஸ் ஓகா சொல்றாங்க. ஆனா இதை பத்தி ஏன் நீங்க எங்ககிட்ட முன்னாடியே சொல்லல? 4 பேர் இறந்து போயிருக்காங்கன்னா அதை ஃபர்ஸ்டே சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லி கானட்டா கேட்கறா. நான் தான் சொன்னல அது ஒரு சீக்ரெட்னு, சோ அதை பத்தி கேட்காதீங்க. அது போக உங்களோட ஸ்கில் பாயிண்ட்ஸ் எதையும் டெவலப் பண்ணாதீங்க, நான் சொல்றதை நம்புங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்றாங்க. ஷோகோ ஷோனை பார்த்து முறைச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து போறான். ஷோனோட சிஸ்டர் சோ அந்த இடத்துக்கு வந்து நீ என்கிட்ட சொல்லாம இந்த இடத்துக்கு சாப்பிட்ட வந்துட்டுல, டீச்சர் இப்ப உன்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவ கூப்பிடுறா. குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க மட்டும் தான் அந்த கேம்ப்க்கு செலக்ட் ஆயிருக்கீங்க. உங்க எல்லாரையுமே குரூப்பா பிரிச்சு அந்த மவுண்டன்ல இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைப்போம். அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப வீக்கானது தான். அதுங்க கூட நீங்க சண்டை போட்டு ட்ரைனிங் எடுத்துக்கணும். அது போக அந்த மவுண்டன்ல இருக்கிற மூலிகை செடிகளையோ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் தனித்தனி டீமா செலக்ட் பண்றாங்க. ஷோனோட சிஸ்டர் சோ வேற ஒரு டீமுக்கு போயிட்டான்னு சொல்லி அவ கொஞ்சம் வருத்தப்படுறா. யோயிகாவும் கானட்டாவும் ஷோனோட சிஸ்டர் டீம்ல தான் இருக்காங்க. ஆனா ஷோன் வந்து ஹியூகோவோட டீம்ல இருக்கான். மிஸ் ஓகாவும் வந்து ஷோனோட டீம்ல தான் இருக்கா. இப்ப எல்லாருமே தனித்தனியா கிளம்புறாங்க. நான் உன்னோட டீம்ல இல்ல அண்ணா, எனக்கு ரொம்பவும் வருத்தமா இருக்க ஒன்னு பெரியது அப்படின்னு சொல்லி சோ வந்து வருத்தப்படுறா. ஹே சோ, இது ஜஸ்ட் ஒரு நாள் தானே, நீ கவலைப்படாத. அதுக்கப்புறமா ஷோன் ஒரு முக்கியமான விஷயம், உன்னோட டீம்ல இருக்கிறவங்களை நீ அப்ரைசல் பண்ணி யார்கிட்டயாச்சும் டேபுங்கிற ஸ்கில் இருந்துச்சுன்னா மறக்காம என்கிட்ட சொல்லு அப்படின்னு அவ சொல்றா. அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறான். இதுதான் உனக்கான சான்ஸ், நீ ஹியூகோ கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆக ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி கானட்டா ஷோனை அனுப்பி வைக்கிறா. அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஃபேதா ரொம்பவும் வருத்தப்பட போறா. இந்த எக்ஸாம்ல அவ அலௌட் கிடையாதுன்னு தெரிஞ்ச உடனே ரொம்பவும் வருத்தப்பட்ட அவளை ரூம்லயே விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷோன் சொல்றான். இந்த கேம்ப்ல நீ எப்படியாச்சும் ஹியூகோ கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆக ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி மிஸ் ஓகா சொல்றாங்க. இவங்க ஃபர்ஸ்டே அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருந்தாங்க. ஹே நீ ஷோன் கிட்ட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி மிஸ் ஓகா சொல்லவும், அவனை விட நான் ரொம்பவும் திறமசாலி அப்படின்னு சொல்லி ஹியூகோ சொல்றான். நான் கேட்டதுக்கும் நீ சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்ல, என்ன இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லி ஓகா காமெடி பண்றா. ஒன்னெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகோ அங்க இருந்து கிளம்பிடுறான். ஃப்ரெண்ட்ஸ் லைன், நீங்க எனக்கு இந்த டென்ட் கிட்ட ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு ஒருத்த வந்து சொல்லவும், நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக போறவங்கிற ஸ்டேட்டஸ் எல்லாம் கண்டுக்கிறதா, நானும் நார்மலான மனுஷன் தான் அப்படின்னு ஷோன் சொல்லவும், உங்க ஸ்டேட்டஸ்க்காக எல்லாம் நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கல, தைரியமா அன்னைக்கு அந்த எர்த் டிராகன் கூட சண்டை போட்டு கொன்னீங்க பாத்தீங்களா, அன்னையில இருந்தே எனக்கு உங்க மேல ஒரு மரியாதை இருக்கு அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற அவன் சொல்றான். சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, நீங்க வேணா இந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு 1 ஹவர்ல திரும்ப வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் அனுப்பி வைக்கிறாரு. ஷோன் ஃபாரஸ்ட்குள்ள தனியா இருக்கவும் கத்திய வச்சு சண்டை போடுற சவுண்ட் அவனுக்கு கேக்குது. உடனே அவன் ஃபாஸ்டா ஓடி போனா ஹியூகோ அவனை ஃபயரை வச்சு அட்டாக் பண்றான். மத்த ஸ்டூடெண்ட்ஸ் நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் அவங்கள கொன்னுட்டேன், அவங்க எல்லாம் என் வழியில இருக்காங்க, எனக்கு அவங்க எல்லாம் தேவையே இல்ல, இந்த உலகம் எனக்குன்னு உருவாக்கப்பட்டது ஷோன், ஆனா அதுல நீ தேவையில்லாம தலையிட்டு இருக்க, சோ நீ எனக்கு தேவையில்ல, அதனாலதான் நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஸ்வாட் எடுக்கிறான். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா ஹியூகோ, நீ மத்தவங்களை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கவும், கூடிய சீக்கிரமே அவங்க கிட்ட உன்னை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இவன் அப்ரைசல் பண்ணி பார்த்தா அவன் கிட்ட நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. ஷோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். என்ன ஷோன், உன்னோட ஸ்கில்ஸ் பாயிண்ட்ஸ் எதையுமே நீ யூஸ் பண்ணாம அது எல்லாத்தையும் வேஸ்டா வச்சிருக்க, உன்னோட ஸ்கில்ஸ் கூட நீ இம்ப்ரூவ் பண்ணல போல. நான் கூட நீ ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன் நினைச்சேன், ஆனா நீ ரொம்பவுமே வீக்கா இருக்க. இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு மான்ஸ்டர் இருக்கு, உங்க எல்லாரையுமே நான் கொன்னுட்டு அந்த மான்ஸ்டர் தான் உங்களை கொன்னுச்சுன்னு போய் மத்தவங்ககிட்ட சொல்லுவேன். உங்களை கொன்ன அந்த மான்ஸ்டர் நான் பழி வாங்கிட்டு அந்த மான்ஸ்டர் கொன்னுட்டு வந்துட்டேன்னு மத்தவங்ககிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஹியூகோ சொல்லவும், எல்லாருமே கண்டிப்பா உன்னை சந்தேகப்படுவாங்க, நீ சொல்றதை எல்லாரும் நம்புவாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கவும், மத்தவங்களுக்கு என் மேல சந்தேகம் இருந்தாலுமே அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹியூகோ கேட்கறான். உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஷோன் சொல்லவும், நீதான் பைத்தியம் ஷோன், இந்த உலகம் ஒன்னும் ஜப்பான் மாதிரி கிடையாது, இந்த உலகத்துல நான் தான் ராஜா. அந்த எர்த் டிராகனை கொன்னப்ப ஹீரோயிசம் காட்டினியா, அந்த ஹீரோயிசம்லாம் இப்ப எங்க போச்சு, நீ ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனவன் நினைச்சேன், ஆனா சும்மா ஃப்ளூட்ல தான் அந்த எர்த் டிராகனை கொண்டிருக்கேன்னு நினைக்கிறேன், இப்ப நீ சாகிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஹியூகோ அவனை வெட்டலான்னு போகவோ டக்குன்னு ஒரு வின் மேஜிக் வச்சு யாரோ அட்டாக் பண்றாங்க. பார்த்தா ஓகா அந்த இடத்துக்கு வரா. ஹியூகோ நீ ரொம்பவும் ஓவரா போயிட்ட, நான் பொறுமையா இருந்தேன், ஆனா என்னோட பொறுமையை நீ இழக்க வச்சுட்ட அப்படின்னு சொல்லி ஹியூகோ அட்டாக் பண்ண வரவும் திரும்பவும் அவனை வின் மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணிட்டு அவனோட தலையில கை வைக்கவும், அப்ளிகேஷன் கன்ஃபார்ம்டு, ஸ்கில் டிரான்ஸ்ஃபரிங் ரெக்யர்ட் அப்படின்னு சொல்லி கேக்குது. அவனும் கிராண்டட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான். ஷோன் அவனை அப்ரைசல் பண்ணி பார்த்தா அவன் ஸ்கில்ஸ் எல்லாமே ஃபாஸ்டா கம்மியாகிக்கிட்டே வருது. ஷோன் அவனை அப்ரைசல் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி ஓகா சொல்றா. அவன் அப்ரைசல் பண்ணி பார்த்தா அவன் கிட்ட எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்ல அப்படின்னு சொல்லி காட்டுது. ஷோன் மத்தவங்க எல்லாம் லைட்டா தான் அடிபட்டிருக்காங்க, எல்லாருமே இன்னும் உயிரோட தான் இருக்காங்க, அவங்கள போய் காப்பாத்து, இந்த எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமாச்சு நீ நார்மலா வாழ கத்துக்கோ ஹியூகோ, நான் ஃபர்ஸ்டே சொன்னல இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு ஓகா அந்த இடத்துல இருந்து போறான். இங்க நம்ம ஹீரோயினுக்கு மேக்ஸிமம் லெவல் 10க்கு விஷன் ஸ்கில் எல்லாமே அப்கிரேட் ஆனதுனால புது ஸ்கில் கிடைக்குது. என்னோட புது ஸ்கில்லா டெலஸ்கோபிக் விஷன் ஒன்னு கிடைச்சிருக்கு, ஆனா இது எப்படி ஒர்க் ஆகும் தெரியல. டெலஸ்கோபிக் விஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறா, தூரத்துல இருக்கிற எல்லாமே கிட்டக்க தெரியுது, என்னால 2 விஷயங்களை ஒரே நேரத்துல பார்க்க முடியுது, பாடி பிரெயின் நீயும் நானும் சேர்ந்து இப்ப ஒரே டைமிங்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவ ஹாப்பி ஆவறா. இப்போ அவளுக்கு நிறைய ஸ்கில் புதுசா அப்கிரேட் ஆகுது, அந்த டேபோவுமே லெவல் 7க்கு அப்கிரேட் ஆகுது. ஹே பாடி பிரெயின், எனக்கு ஒரு டவுட், நம்ம டெலஸ்கோபிக் விஷனை யூஸ் பண்ணி ஈவிலையை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இன்ஃபர்மேஷன் பிரெயின் நீ உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி அவ பாராட்டுறா. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது,
மேக்ஸிமம் லெவலே 10 தான். அது வரைக்கும் என்னோட ஸ்கில் அப்கிரேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல அப்கிரேட் ஆக முடியாதுங்கிறதுனால புது ஸ்கில் எனக்கு கிடைக்கும். ஆனா இந்த அப்ரைசல் ஸ்கில் லெவல் 10க்கு டெவலப் ஆனதுக்கு அப்புறமா மட்டும் எனக்கு எந்த ஒரு புது ஸ்கில்லுமே கிடைக்கல. விஸ்டம் அந்த மாதிரியான ஒரு புது ஸ்கில் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அப்ப திடீர்னு பார்த்தா அவளுக்கு ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. இந்த சவுண்ட் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி அவ பார்த்துட்டு இருக்கவும் ஒரு பீப் சவுண்ட் கேக்குது. இப்போ எனக்கு ஒரு பீப் சவுண்டா கேட்டுச்சு அப்படின்னு அவ பார்க்கவும் யுவர் ரெக்வெஸ்ட் ஹஸ் பீன் ரிசீவ்ட், விஸ்டம் ஹஸ் பீன் அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி வருது. அதுலயே நிறைய ஸ்கில் விஸ்டம்க்கு அப்டேட் ஆகுது. இதனால இந்த உலகத்துல இதெல்லாம் நார்மலான ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. அப்ரைசல பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே விஸ்டம்ங்கிற ஸ்கில் எனக்கு ஆக்டிவேட் ஆகுது. அப்படின்னா யாரோ என்ன கண்காணிச்சிட்டு இருக்காங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி அதுல வந்துச்சு. கிட்டத்தட்ட இது எல்லாமே ஒரு வீடியோ கேம் மாதிரி இருக்கு. இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே இந்த உலகத்துல ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா அவங்க தான் கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி. இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே இந்த உலகத்துல நார்மலான ஒரு விஷயம் நினைச்சுதான் நான் இத்தனை நாள் வந்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் உயிரோட இருக்கனா இல்லையாங்கிறதே எனக்கு தெரியலையே. ஏன்னா நான் கிட்டத்தட்ட கேம்ல இருக்கிற ஒரு பிளேயர் மாதிரி தான். அவங்க என்ன கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயப்படுறா. அந்த ஓக்காவை நான் சும்மா விட மாட்டேன். என்னோட ஸ்கில் பாயிண்ட்ஸ் அவ்வளத்தையுமே என்கிட்ட இருந்து பறிச்சுட்டா. அவளுக்கு முக்கியமான எல்லா விஷயங்களையும் நான் அவகிட்ட இருந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷனா உட்காந்துருக்கவும், ஹே உனக்கு ஹெல்ப் தேவைப்படுதா? நானும் உன்ன மாதிரி ஒரு ரீஇன்கார்னேஷன்ங்கிறதுனால உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க வந்து நிக்கிறாங்க. நீ யாருங்கிறத பத்தி எனக்கு கவலையே இல்ல. நீ ஒரு டீமனா இருந்தா கூட எனக்கு பரவாயில்ல. நான் உன்னோட டீலிங்க்கு ஒத்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்லி ஹியூகோ சொல்றான். ஷோன் எதையோ பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கவும் கானட்டா வந்துட்டு, ஹே ஷோன் என்ன பகல் கனவு கண்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இல்ல ஹியூகோ ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லி ஷோன் சொல்லுவோம். ஹியூகோ உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணதுல இருந்தே நம்ம ஸ்கூல்ல அவனை பத்தி யாருமே பேசுறது இல்ல அப்படின்னு யோய்கா சொல்றா. அவன் கொலை பண்ண ட்ரை பண்ணியுமே இந்த ஸ்கூல் அவன் மேல எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல அப்படின்னு சொல்லி ஃபேஸ் சொல்லவும், ஆபியஸா அவங்க இதை மூடி மறைக்கதா ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பிரின்சஸ் இன்னொரு பிரின்சஸை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான். இது மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா 2 கண்ட்ரிக்குள்ள வாரே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி கானட்டா சொல்லவும், ஆனா நம்ம பழைய வேர்ல்டுல ஹியூகோ இந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி ஷோன் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே கிளாஸ் ரூம்குள்ளேயே வெட்டியா உட்கார்ந்திருக்காம வெளியே போய் இயற்கையை ரசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் ஓகா இவங்க எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஹே ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போகும்போது பாத்துப்போங்க அப்படின்னு சொல்லி அங்க டீச்சர் கத்திட்டு இருக்காங்க. நம்ம டீச்சர் இன்னும் நம்மள சின்ன பசங்க மாதிரியே நடத்துறாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வருத்தப்படுறான். மிஸ் ஓகா நம்ம மேல எப்பவுமே அக்கறையாதனப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஷோன் சொல்றான். அவங்க பிடி பீரியட் எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹியூகோ ஒரு சாக்கர் பிளேயர் போல நல்லாவே விளையாடுறான். அந்த பால் தெரியாதனமா ஷோன் மேல பட போய் அவன் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்கான். ஆனா ஒரு சாரி கூட கேட்காம ஹியூகோ போயிருந்தான். அவன் பாக்குறதுக்கு வெளியே ரஃபா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ரொம்பவும் நல்லவன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து ஹியூகோக்கு சப்போர்ட் பண்றா. இப்போ ஷோனும் களத்துல இறங்கிருந்தா இவங்க எல்லாருமே விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா அப்ப கூட நம்ம ஹீரோ யார் கூடயுமே பிடி பீரியட்ல விளையாடாம புக் எடுத்து அந்த டைமிங்லயே படிச்சுக்கிட்டே தான் இருக்கா. இப்ப அந்த பால் ஷோன் கிட்ட போகுது. அவன் வேற லெவல்ல விளையாண்டு கோல் அடிக்கிறான். எல்லாருமே அவனை வந்து பாராட்டுறாங்க. கேம் முடிஞ்ச உடனே ஷோனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை ஜூஸ் வாங்குறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. என்ன ஜூஸ் வாங்கணும்னு கேட்டா உனக்கு பிடிச்சதை வாங்க அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தர் ஷோன் பின்னாடி வந்து நின்னுட்டு அவன் பாட்டு ஜூஸை வாங்கிட்டு ஒரு மாதிரி தினசா முடிச்சுட்டு அங்க இருந்து போயிருந்தான். இந்த ஷோகோவை பார்த்தாலே பயமா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷோன் இப்ப ஜூஸை வாங்கிட்டு போறான். ஹே குரூப் ஆக்டிவிட்டியில கூட உட்காந்து படிச்சுட்டே இருக்க, உனக்குலாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு நினைக்கிறேன்? ஹே நான் வாங்கிட்டு தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி புக்கை பிடுங்கவோ இவ மறைச்ச உடனே அவளை அடிக்கலான்னு சொல்லி போறா. அப்போ ஷோன் கொண்டு வந்த அந்த ஜூஸ் பாட்டில் ஒன்று ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடுது. ஷோன் அந்த இடத்துல இருக்கான்னு பார்த்துட்டு ஃபே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ண இவாதா இப்ப அந்த பெட் அனிமலா ஷோன் கூட இருக்கிறா. ஷோன் ஹீரோவோட புக்கை ஹீரோ கிட்டே கொடுக்குறா. இப்ப அவ திரும்ப போயிட்டு படிக்க ஆரம்பிக்கிறா. ஏன் இவ்வளவு லேட் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவோ எனக்கு எந்த ஜூஸ் செலக்ட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஷோன் சமாளிச்சிருந்தான். இந்த ஷோக்கோ திடீர்னு என் பின்னாடி வந்து நிற்கவும் நான் டக்குன்னு பயந்துட்டப்பா அப்படின்னு சொல்லி ஷோன் சொல்லவும், ஆமா அவன் எப்பவுமே மென்டல் மாதிரியே தான் நடந்துக்கிடுவா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் சொல்லவோ, ஹே மத்தவங்களை பத்தி எப்பவோ தப்பா பேசாதா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்றான். அவனோட ஜூஸ் அவன் மேல கொட்டவோ, பத்தியா மத்தவங்களை பத்தி தப்பா பேசினதுக்கு உனக்கு இன்ஸ்டன்ட் கர்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கிண்டல் பண்றாங்க. இவங்க கிளாஸை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப திரும்ப மிஸ் ஓகா வந்துட்டு கிளாஸ் முடிஞ்சிச்சு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்க பெரிய தனித்தனியா சொல்லி கூப்பிடுறாங்க. ஷோன் வந்து எவ்வளவு ஹாப்பியா இருந்தோங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். 11 பேர் அந்த எல்ஃப் வில்லேஜ்ல இருக்காங்கன்னு தெரியும். இப்ப நம்ம ஸ்கூல்ல மிஸ் ஓகாவோட சேர்த்து 6 பேர் இருக்கும். பேலன்ஸ் இருக்கவங்க தான் என்னன்னாங்கன்னு தெரியல. அவங்க எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. இறந்து போனவங்க யாருங்கிற நேமையாச்சும் அட்லீஸ்ட் அந்த மிஸ் ஓகா நம்ம கிட்ட சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கானட்டா வருத்தப்படவும், நீ கரெக்டா தான் சொன்னா ஆனா என்னால சொல்ல முடியாது ஏன்னா அது ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லி ஓகா திடீர்னு அந்த இடத்துக்கு வந்துருதா. யோயா இன்னும் உயிரோட தான் இருக்கானா அதை மட்டுமாச்சும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கவும், அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான் இப்போதைக்கு என்னால அதை மட்டும் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஓகா சொல்லவும், ஹீரோ வக்காபே அவ இன்னும் உயிரோட தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி ஃபே கேட்கவும், ஹீரோவா அவ வந்து அப்படின்னு சொல்லி ஓகா ஏதோ சொல்ல வரா. இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இது கேமா இல்ல ரியாலிட்டியா, இந்த உலகம் இருக்குது எதுக்கு உள்ள இப்போ அதுதான் எனக்கும் தெரியவில்லை. இது கேமோ இல்ல ரியாலிட்டியோ எதுவா இருந்தாலும் எனக்கு கவலையே இல்ல. ஆமா இதை பத்தி நான் இதுக்கப்புறம் கவலைப்பட போறது இல்ல. எனக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கிற தீய நான் உணர முடியுது. ஹே உண்மையிலே அவ உடம்புல நெருப்பு பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லி பாடி பிரெயின் சொல்லுது. அதுతో நெருப்பு பிடிச்சிக்கிச்சு பாடி பிரெயின் என்ன காப்பாத்துன்னு சொல்லவோ வெனம் பாய்சனை தூக்கி அவ மேல ஊத்தி விட்டுருதா. நெருப்பானந்தாலுமே பாய்சன் பட்டதுனால அவளோட ஹெச்பி கம்மியாயிட்டே வருது. எம்பியோட பாயிண்ட் தூக்கி ஹெச்பிக்கு கொடுத்து ஒரு வழியா இப்ப உயிரோட வந்துருதா. திரும்பவும் பார்த்தா நெருப்பு பிடிச்சிக்கிடுது. திரும்பவும் அதே வனம் பாய்சனையே தூக்கி அந்த நெருப்பை ஊத்தி அணைக்கிறேங்கிற பரல திரும்பவும் ஹெச்பியை கம்மி பண்ணிக்கிடுதா. பாய்சனை எம்மள ஊத்துனதுலயே ஒரு நல்லது நடந்திருக்கு. என்னோட பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் இன்னும் அதிகமா இருக்கு. இந்த உலகம் கேமா இல்ல ரியாலிட்டியா, அட்மினிஸ்ட்ரேட்டர் யாரு, இதை பத்திலாம் நான் கவலைப்பட போறது இல்ல. நான் இந்த இடத்துல முதல்ல எப்படி வாழ்ந்துட்டு இருந்தேனோ அதே மாதிரி தான் திரும்பவும் வாழ போறேன் அப்படின்னு சொல்லி அவ ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. அதுல மேஜிக் எல்லாமே ஹையஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சு. மேஜிக் இருக்கிறதுல எல்லாமே ஹையஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சு. நீ எதையுமே இன்னும் யூஸ் பண்ணல, எதையாச்சும் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி பாடி பிரெயின் கேக்குது. சரி ஓகே இது மேஜிக்கான நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிளாஸ் எடுக்கிறா. புரியுது மேஜிக்
மேஜிக்கே யூஸ் பண்ண தெரியாது, நீ எப்படி மேஜிக் கிளாஸ் எடுக்கலாம்னு சொல்லி நீங்க கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. அதுக்கு காரணம் எனக்கு புதுசா கிடைச்சிருக்கிற விஸ்டம்ங்கிற ஸ்கில் தான். அது கிட்டத்தட்ட கூகுள் மாதிரி எதை தேடினாலுமே அதுல கிடைச்சிருதுப்பா. அதுல தான் நான் எப்படி மேஜிக் யூஸ் பண்றதுங்கிறத கத்துக்கிட்டேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டை கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்போ எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லி பாடி பிரெயின் சொல்லுது. சரி ஓகே, நான் உனக்கு செஞ்சே காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கையில ஒரு லிக்யூட் இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கிடணும். அப்படியே பண்ணிட்டே இருந்தோம்னா உண்மையிலேயே அதை வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்போ ஹே சூப்பர் அப்படின்னு சொல்லி அது கை தட்டுது. இந்த லிக்யூடை என்னால என்னோட இஷ்டத்துக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை ஒரு பைப்குள்ள போட்டு அதை ஊதணும் அப்படின்னா ஹே இது பாய்சனா வெளியே வந்துச்சு சூப்பர் அப்படின்னு சொல்லி அதுங்க காமெடி பண்ணிட்டு இருக்குதுங்க. சரி அப்படின்னா இப்ப ஸ்ட்ராங்கான அபிஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இப்ப ட்ரை பண்ணி பாக்குறா. ஆனா அது ரொம்பவும் ஸ்ட்ராங்கான மேஜிக்கா இருக்கு. அவளோட கண்ட்ரோல் பண்ண முடியாம அது வெடிச்சிருது. பாரு இன்ஃபர்மேஷன் பிரெயின் உனக்கு இதை பண்ண தெரியல, இதை என்கிட்ட விட்டு நான் பாடியை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாடி பிரெயின் சண்டை போடுது. ஹே பாடி பிரெயின் சண்டை போடுறது மட்டும் தான் ஓவலா, அதை மட்டும் நீ பாரு, இந்த மேஜிக்கை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பிரெயினும் சண்டை போட்டுட்டு இருக்கவு பார்த்தா புதுசா இன்னொரு பிரெயின் வருது. மேஜிக் தானே, அதை என்கிட்ட விட்டுருங்க, எனக்கு அது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவோ உன்னோட என்ட்ரன்ஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லி அதுங்க காமெடி பண்ணிட்டு இருக்குங்க. பேரலல் மைண்ட் லெவல் 3க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால தான் புதுசா இன்னொரு பேரலல் மைண்ட் வந்திருக்கு. அப்ப பார்த்தா திடீர்னு அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. என்னாச்சு நம்ம ஹீரோயின் போய் பார்த்தா ஒரு பெரிய பள்ளம் அந்த இடத்துல இருக்கு. திடீர்னு அந்த இடத்துல இருந்து காத்தடிக்கவும் நம்ம ஹீரோயின் தள்ளி வந்து கீழே விழறா. இவ்வளவு பெரிய குழியை நான் இந்த இடத்துல பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி அவ உள்ள போய் பார்த்தா அவளுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அந்த இடத்துக்குள்ள நிறைய மான்ஸ்டர்ஸ் இறந்து போய் கிடக்கு. கண்டிப்பா இது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஏதோ அசைற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அவ பக்கத்துல போய் பார்த்தா ஒரு பெரிய டிராகன் அதுக்குள்ள இருந்து வெளியே வருது. அந்த டிராகனுக்கு ஆல்ரெடி அடிபட்டு இருக்கிறதுனால அதோட ஹெச்பி பாதிக்கு பாதி தான் இருக்கு. அப்ப அந்த டிராகன் திடீர்னு நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா எதுக்கு நான் கோவப்படுறீங்க, நான் உங்களை எதுவுமே பண்ணலையா, கோவப்பட்டு அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவ ஓடிட்டு இருக்கா. ஆனா அந்த டிராகன் அவளை அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுது. டேய் வெண்ண, நானும் பொறுமையா பேசிட்டு இருந்தா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, நான் யாருங்கிறத காட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவளும் இப்ப அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஈவிலை மேஜிக் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல யூஸ் பண்ணி அட்டாக் பண்றா. என்னதான் அது என்ன விடவும் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே அதோட ஹெச்பி இப்ப பாதிக்கு பாதியா தான் இருக்கு. என்னோட ஸ்கில்ஸை நான் கரெக்டான டைமிங்ல பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா என்னால இதை தோக்கடிக்க முடியும். என்னோட ஈவிலை அது மேல ஒர்க் ஆக மாட்டேங்கி நான் ஃபோர்ஸ் ஆயிட்டு இருக்கிறதுனால அதோட அட்டாக்ல இருந்து ஈஸியா தப்பிச்சிட்டு இருக்கேன். ஆனாலுமே இந்த டிராகன் என்ன விட ரொம்பவுமே ஸ்பீடா இருக்கு. அவனோட வாய்ப்புல எப்படியாச்சும் நான் பாய்சனை திணிக்கணும். ஆனா என்னோட பிரெயின் சுத்தமா ஒர்க் ஆக மாட்டேங்குது, எப்படி நான் இதை பண்றது அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டே இருக்கா. அந்த டிராகன் அட்டாக் பண்ணவும் பாய்சன்லயே ஒரு ஷீல்ட கிரியேட் பண்றா. அந்த நெருப்பு பட்ட அந்த பாய்சன் அவ்வளவு எவாபரேட் ஆகி இவளை காப்பாத்திடுது. ஆனா இப்பதான் நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்றா அவ லேண்டிங் ஆகுறதுக்கு கீழே எந்த ஒரு இடமுமே இல்ல. நேரா அதோட வாய்க்குள்ள இப்ப அவ விளப்புறா. அதை அப்படியே அவளை முழுங்கிடலாம்னு சொல்லி வாயை திறந்து வச்சிருக்கு. இவ்வளவு தூரம் போராடி வந்திருக்கேன், கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சான்ஸை பயன்படுத்தி ஒரு பெரிய பாய்சன் சிந்தசிஸை கிரியேட் பண்றா. மேஜிக் பிரெயின் உன்னோட ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லவும் மேஜிக்கை வச்சு நிறைய பாய்சனை கிரியேட் பண்ணி பெரிய பாய்சனா கிரியேட் பண்றா. பேரலல் மைண்ட் லெவல் 4 ஹஸ் பீன் அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி வரவும் ஹாய் கைஸ் அப்படின்னு சொல்லி புது பேரலல் மைண்ட் வரவும் வாயை மூடு அப்படின்னு சொல்லி மத்த 3 பிரெயினும் சொல்லிட்டு இப்போ அதுங்க சண்டையை கண்டினியூ பண்ணுது. இந்த பெரிய பாய்சன் அந்த வாய்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் மிஸ்ல அது நெருப்ப கக்கி அந்த பாய்சனை வெளியே தள்ளிடுது. அந்த பாய்சன் வாய்க்குள்ள போன ஆபத்துன்னு தெரிஞ்சு ஜஸ்ட் மிஸ்ல அது கரெக்டா நெருப்ப கக்கி வெளியே தள்ளிடுச்சு. இந்த டிராகன் உண்மையிலேயே புத்திசாலியா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதை என்ன பிளான் பண்ணி தான் அட்டாக் பண்ணிருக்கு. அதை என்ன சும்மா அட்டாக் பண்ணுதுன்னு நினைச்சேன். ஆனா நான் நிக்கிறதுக்கு எந்த ஒரு இடமுமே இல்லாதபடி அது பண்ணிருக்கு. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நான் போராடி வந்தது இந்த இடத்துல சாகிறதுக்காக இல்ல அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அவ எஸ்கேப் ஆகி போறதுக்கு எந்த ஒரு இடமுமே இல்ல. கீழே நெருப்பு குழம்பு தான் இருக்கு. அந்த டிராகன் இவ மேல நெருப்ப கக்குது. இங்க மிஸ் ஓகா வந்துட்டு இறந்து போன 4 பேர்ல ஹீரோ வக்காபேவோ ஒருத்தி அப்படின்னு சொல்லவோ ஃபேஸ் ஷாக்கா ஹே ஷோன் ஹால்வேல ஓடாத அப்படின்னு சொல்லி சொல்றா. பார்த்தா ஷோன் ஃபாஸ்டா ஓடி வந்து பாக்குறான். என்னன்னு பார்த்தா ஜூலியஸ் அதாவது ஷோனோட அண்ணன் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். பிரதர் உன்னை திரும்ப பார்த்ததுல சந்தோஷம். ஹே ஹைரேஸ் உன்னை பார்த்ததுலயும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஷோனோட சிஸ்டர் அந்த இடத்துக்கு வருவோம். அவ கொஞ்சம் சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜூலியஸ் கேட்கறான். ஒன்னும் இல்ல அப்படின்னு அவ சொல்றா. ஹே ஷோன் நீ எனக்காக ஒரு விஷயம் பண்றியா? நம்ம சிஸ்டர் மட்டும் நீ கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ, ஏன்னா நான் திரும்ப எப்போ வருவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கறான். என் பேர்ல இருந்து என்ன கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு ஜூலியஸ் சொல்லவோ என்னாச்சு அப்படின்னு ஷோன் கேட்கறான். நீ எதை பத்தியே கவலைப்படாத, உங்க அண்ணனுக்கு ஷீல்டா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹைரஸ் சொல்றான். அவங்க ஃபேவை பார்த்துட்டு இவ ரொம்பவும் பெருசா வளர்ந்துட்டாள்னு ஜூலியஸ் சொல்லவும் ஃபே பண்ண சாகசத்தை பத்தி உனக்கு தெரியாது, எங்க அகாடமில வந்த ஒரு எர்த் டிராகனை அவ கொன்னுட்டா அப்படின்னு சொல்லவும் ஹே ஷோன் நம்ம 2 பேருமே ஒரு விஷயத்தை பாதுகாக்க வேண்டியது இருக்கு. நீ ஃபேவை பத்திரமா பாத்துக்கிடணும், நான் இதோ இந்த ஸ்கார்ஃபை பாத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லவும் இந்த ஸ்கார்ஃப் நம்ம அம்மாவோட தானே, இதை அவங்க மொமெண்டமா வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கவும் ஆமா இது ரொம்பவுமே முக்கியமானது, இது ஒரு ஸ்பைடரோட சில்கால செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லவும் அப்படின்னா இது ஒரு மான்ஸ்டரோட சில்கா அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கறான். டெராக்டெக்ஸ் ஸ்பைடரோட வெப் கிடைக்கிறதுல ரொம்பவுமே ரேரான விஷயம். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அட்வென்ச்சரர் குரூப் அந்த டெராக்டெக்ஸ் ஸ்பைடரோட வெப்பையும் ஒரு டிராகன் எக்கையோ கொண்டு வந்தாங்க. அந்த வெப்பை நல்ல விலைக்கு வித்துட்டாங்க. அது போக அந்த டிராகன் எக் அதுதான் இப்ப ஃபேவா இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஹே ஜூலியஸ் டைம் ஆயிடுச்சு நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி ஹைரஸ் கேட்கவோ சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லி ஜூலியஸோ கிளம்புறான். ஷோனுக்கு அவங்க அண்ணனை பெரிய மனசே இல்ல, ஏன்னா அவன் டீமன் லார்ட் கூட சண்டை போட போறான் அப்படிங்கறது அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. டீமன்ஸ் கூட கண்டிப்பா நீங்க வார் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கவும் அந்த டீமன்ஸ் கூட சண்டை போடாமையே இந்த பிரச்சனையை சுமூகமா முடிக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. ஆனா அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டோமா, எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல, இதெல்லாம் முடிஞ்ச உடனே நான் கண்டிப்பா உன்னை வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஜூலியஸ் சொல்லவோ நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் பிரதர் அப்படின்னு சொல்லி ஷோன் அனுப்பி வைக்கிறான்.
நிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ மேல அந்த டிராகன் நெருப்ப கக்குது. இப்ப அவ நிக்கிறதுக்கு எந்த இடமும் இல்ல. நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயின் மேல இருந்து பாய்சனத்துக்கு அந்த டிராகன் மேல அடிக்கிறா. நிக்கிறதுக்கு எந்த இடமும் இல்லங்கிறதுனால அந்த டிராகன் மேலேயே குதிச்சு அது மேல சும்மா எல்லா அட்டாக்கையும் யூஸ் பண்றா. நம்ம ஹீரோயினோட ஒரு கையே போயிருக்கு. உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் இல்யூஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணிருக்கா. நம்ம ஹீரோயின் மேலேயே தான் நின்னுட்டு இருக்கா. ஆனா அது கீழே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த டிராகனை நம்ப வச்சிருக்கா. அந்த கல்லுல கடைசியா நின்னுட்டு இருந்தது உண்மையிலேயே நம்ம ஹீரோயின் கிடையாது. அது ஒரு இல்யூஷன் தான். நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி மேலேயே தான் நின்னுட்டு இருந்திருக்கா. இப்படி இல்யூஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணி தான் நான் இப்ப அந்த டிராகனை கொண்டுட்டேன். உண்மையிலேயே நான் ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டு இருக்கமா பார்த்தா அவளுக்கு ஒரு ஸ்பாட் லைட்லாம் அடிக்கிறாங்க. என்ன இது எனக்கு ஸ்பாட் லைட்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவ பாத்துட்டு இருந்தா. அந்த டிராகன் இன்னும் சாகவே இல்ல. அட பாவி, நான் உன்னை இல்யூஷன் வச்சு ஏமாத்திட்டேன்னு பார்த்தா நீ இறந்து போன மாதிரி என்னைய ஏமாத்த ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட ஹெச்பியோ ரொம்பவும் கம்மியா இருக்கு. அவ்வளவு ஹைட்டுக்கு அந்த டிராகனால ஜம்ப் பண்ண முடியல. இப்ப நம்ம ஹீரோயின் மேல இருந்து கீழே குதிச்சு இந்த கடைசி அட்டாக் தான் யார் உயிரோட இருக்காங்கறத நிர்ணயம் பண்ண போகுது. ஹே நம்பர் 2 பிரெயின் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். நீ என் மேல கோவப்பட்டல அப்படின்னு சொல்லி அந்த புது parallel மைண்ட் வந்து சொல்லுது. இப்ப நான் யூஸ் பண்ண போற எனக்கு 2 மைண்ட் தேவை, நீயோ வா அப்படின்னு சொல்லி அந்த புதுசா அந்த parallel மைண்ட கூப்பிடுறா. என்னோட மோஸ்ட் பவர்ஃபுல்லான மேஜிக்கை யூஸ் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. அபிஸ் மேஜிக்கான ஹெல்ஸ் கேட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லவும் அந்த நெருப்பு குழம்புக்குள்ள இருந்து அந்த ஹெல்ஸ் கேட் வெளியே வருது. அது ஓபன் ஆகவுமே அந்த மேக்மா, அதாவது அந்த நெருப்பு குழம்பு அவ்வளவுமே அந்த ஹெல்ஸ் கேட் குள்ள போயிருது. இப்ப அந்த இடத்துல நெருப்பு குழம்பு இல்ல அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோயின் ஈஸியா அந்த இடத்துல நடக்க முடியும். என்னோட மேஜிக் பவர் மொத்தமும் காலி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியாது. அதுதான் அட்டாக் பண்ணும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கண்டிப்பா அந்த டிராகன் தான் ஜெயிக்கும். ஆனா அது ஏன் கிட்ட வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த அட்டாக்ல இருந்து ஈஸியா தப்பிச்சு அந்த டிராகன் மேல வெப்ப போட்டு நம்ம ஹீரோயின் இப்ப இழுக்கிறா. நம்ம ஹீரோயின் பிச்சு இழுத்ததுல அதோட பார்ட்ஸ் எல்லாம் துண்டு துண்டா பிஞ்சு வந்துருது. ஒரு வழியா இப்ப அந்த டிராகனும் இறந்து போயிருது. அந்த டிராகனை இப்ப கொன்னதுனால நம்ம ஹீரோயின் எவால்வேஷன் ஆகுறா. அவளோட லெவல் எல்லாமே ரொம்ப ஹையஸ்டா இன்க்ரீஸ் ஆகுது. டிராகன் ஸ்லேயர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இப்ப நம்ம ஹீரோயினுக்கு கிடைக்குது. அதுலயே இவளுக்கு புதுசா நிறைய ஸ்கில்ஸ் கிடைக்குது. என்னதான் ஹெல் கேட் வச்சு அங்க கீழே கிடந்த அந்த நெருப்பு குழம்பு எல்லாத்தையுமே எடுத்தாலுமே திரும்பவும் சுத்தி இருக்கிற நெருப்பு குழம்பு எல்லாம் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்குது. இந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல நெருப்பு குழம்பு வந்துரும். இந்த டிராகனை அப்படியே விட்டுட்டு போக மனசுல அப்படின்னு சொல்லி அதை கட்டி இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. எல்ரோ லேபிரின்த்ல இருந்த அந்த டிராகன் இறந்து போயிடுச்சா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒருவேளை அதை அவ தான் பண்ணிருப்பாளா? ஆனா அவ டைரக்டா எதுலயே இன்வால்வ் ஆக மாட்டாளே. அப்ப எது இதை பண்ணிருக்கோம்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்லி அவன் எதையோ பார்த்துட்டு இப்ப நம்மளே அந்த இடத்துக்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். புதுசா வந்திருக்கிற ஈவிலை ஸ்கில் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்கா. இப்ப நான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாறிட்டதுனால இதுக்கப்புறம் நான் எதை பத்தியோ கவலைப்பட தேவையில்லை. என்னோட வெற்றியை கொண்டாட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவன் அந்த டிராகனை சாப்பிடலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவ டிடெக்ஷன் ஸ்கில்ல ஏதோ ஒன்று தெரியுது. இந்த இடத்துக்கு ஏதோ ஒன்று வருதுங்கிறத என்னால சென்ஸ் பண்ண முடியுது. இது என்னோட ஃபர்ஸ்ட் டைமா இருந்தாலும் கூட அது ஸ்பேஷியல் மேஜிக் தான் அப்படிங்கறத என்னால முடியுது. இந்த இடத்துல கண்டிப்பா வேற எந்த ஒரு மான்ஸ்டருமே இல்ல அப்படின்னா வர்றது என்ன தேடி தான் வருதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அது ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனதுன்னு தான் நினைக்கிறேன். என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தாட் எக்ஸலரேஷனை யூஸ் பண்ணி அந்த ஒரு செகண்ட்ல ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கா. டெலிபோர்டேஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவன் டைரக்டா நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து நிக்கிறான். இவன் என்ன விடவும் பல மடங்கு ஸ்ட்ராங் ஆனவங்கிறத மட்டும் என்னால சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. ஏங்க நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலங்க. நீங்க பேசுறது எனக்கு புரியல. தமிழ் தெரிஞ்சா பேசுங்க. நான் ஒரு தமிழ் ஸ்பைடர் பொண்ணு. டிரான்ஸ்லேட்டர் மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்கில் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சிருக்கவும் திடீர்னு பார்த்தா எங்க இருந்தோ ஒரு போன் வந்து விழுது. இந்த போன் எங்க இருந்து வந்துச்சு? இதே என்னோட டிடெக்ஷன்ல கூட தெரியலையே அப்படின்னு சொல்லி அவ பாத்துட்டு இருக்கவும் ஹே லிட்டில் ஸ்பைடர் அப்படின்னு சொல்லி அதுல யாரோ பேசுறாங்க. அந்த போன்ல பேசினவங்க பேசினது எனக்கு புரிஞ்சது. அதுல டிரான்ஸ்லேஷன் ஆப் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லவும் அந்த போன்ல இருக்கிறவங்க ஹே லிட்டில் ஸ்பைடர் கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா? அவங்க என்ன பேசினாங்கன்னு புரியல. அவன் போனை போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போயிருந்தான். ஹே லிட்டில் ஸ்பைடர், நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அவன் உன் விஷயத்துல தலையிட மாட்டான் அப்படின்னு அவ சொல்லவும் எங்க யாருங்க நீங்க திடீர்னு என்கிட்ட வந்து பேசுறீங்க? உங்களை பத்தி புரிஞ்சுக்கிடவே முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கவும் என்னையும் உனக்கு தெரியாதா? நான் தான் டி அப்படின்னு சொல்லி அந்த போன்ல இருக்கிறவங்க சொல்லவும் அப்ப அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் டி அது நீங்க தானே அப்படின்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படின்னா நீங்க தான் இந்த உலகத்தை கிரியேட் பண்ண கடவுளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கவும் ஹே லிட்டில் ஸ்பைடர், நான் முதல்ல இந்த உலகத்தை சேர்ந்தவளே கிடையாது. நீ என்னைய ஒரு ஈவில் கார்டுன்னு சொல்லலாம். இது எல்லாத்தையுமே நான் என்னோட ஃபன்காக தான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த போன்ல பேசுற பொண்ணு சொல்றா. அப்படின்னா யார் வேணாலும் அட்மினிஸ்ட்ரேட்டரா மாறலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கவும் நான் எல்லா விஷயங்களையும் உன்கிட்ட சொல்லிட்டா அதுக்கப்புறம் எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். சோ உனக்கு தேவையான ஆன்சர் உனக்கே ஒரு நாள் தெரியும். பாய் லிட்டில் ஸ்பைடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் திடீர்னு மறைஞ்சு போயிருது. இப்போ டீமன் லார்டோட கேஸ்ல காட்டுறாங்க. எல்லா கோர் மெம்பர்ஸுமே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லவோ இப்ப டீமன் லார்ட் பொண்ணு அவளோட சேர்ல போய் உட்காந்து அந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறா. வாரோட ப்ரொசீஜர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஃபர்ஸ்ட் கோர்ல இருக்கிறவன் இருந்துச்சு எல்லாமே நல்லபடியா தான் போகுதுன்னு சொல்றான். செகண்ட் கோர் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் லார்ட் பண்ணி சொல்லவும் எல்லாமே நல்லபடியா தான் போகுது அப்படின்னு சொல்லி செகண்ட் கோர்ல இருக்கிறவரும் சொல்றா. தேர்ட் கோர் அப்படின்னு டீமன் லார்ட் சொல்லவும் கண்டிப்பா நம்ம அந்த ஹீரோஸ் கூட இந்த வார ஸ்டார்ட் பண்ணி ஆகணுமா அப்படின்னு சொல்லி தேர்ட் கோர்ல இருக்கிறவன் கேட்கறான். எனக்கும் இந்த வார ஸ்டார்ட் பண்றதுல விருப்பம் இல்லதான். ஆனா நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல. இந்த வார் நடக்க கூடாதுன்னு நீ நினைச்சா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. தேர்ட் கோர்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிடலாம். என்ன சொல்ற அப்படின்னு டீமன் லார்ட் கேட்கவும் இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி தேர்ட் கோர்ல இருக்கிற ஹெட் சொல்றான். செவன்த் கோர்
வரைக்கும் கேக்குறாங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. அதுல 8 கோர்ல இருக்கிறவன் மட்டும் இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே டீமன்ஸ் தான். ஆனா டீமன் லார்டுக்கு நம்ம எதுக்காக அடிமையா இருக்கணும்? அதுவும் அந்த சின்ன பொண்ணுக்கு என்னாலலாம் அடிமையா இருக்க முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும், டீமன் லார்டையே எதிர்த்து பேசுறியா? டீமன்ஸ்க்கு வச்சிருக்கிற சட்டம் இதுதான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. வா மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போடலான்னு போகும்போது பார்த்தா திடீர்னு அவங்க 2 பேராலையுமே அசைய முடியல. நீங்க 2 பேர் கத்துறதுமே எனக்கு ரொம்பவும் இரிட்டேட்டிங்கா இருக்கு. மூடிக்கிட்டு உங்க இடத்துல உட்கார்லன்னா இந்த ஆபிஸ் மேஜிக் நான் கட் பண்ணா உங்க உடம்பு 2 துண்டா மாறிடும் அப்படின்னு சொல்லி டீமன் லார்ட் சொல்றா. உடனே அவங்க 2 பேருமே அமைதியா அவங்க பிளேஸ்ல உட்காரவும் அந்த மேஜிக்காவா எடுத்துறதா ஸ்பெஷல் மேஜிக்கை யூஸ் பண்ணி இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசிட்டு போன அந்த ஒருத்தனும் அந்த இடத்துல தான் உட்கார்ந்திருக்கான். 9th கோர்லயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பொண்ணை பார்த்து மறைக்கிறான். ஒயிட் கலர் ஹேர் வச்சிருக்கிற ஒரு பொண்ணு அந்த இடத்துல உட்கார்ந்திருக்கா. 10th கோர்லயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அவ சொல்றா. சரி அப்படின்னா வார ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டீமன் லார்ட் ஆர்டர் கொடுக்குறா. எல்லாருமே அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா டீமன் லார்ட் கிட்ட அந்த ஸ்பெஷல் மேஜிக்கை யூஸ் பண்ணவன் தனியா வந்து பேசுறான். அந்த ஒயிட் ஹேர் வச்சிருந்த அந்த பொண்ணும் டீமன் லார்ட் கூடவே தான் நின்னுட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம வந்து நிப்போம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பெஷல் மேஜிக்கை யூஸ் பண்ணவன் சொல்லவும், ஹீரோ கூட நம்ம இப்ப சண்டை போட்டுதான் ஆகணும், எனக்கு ஷூன்னு நினைச்சாதான் வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டீமன் லார்ட் சொல்றா. ஜூலியஸ் கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வாய்ஸ் கேக்குது. இப்ப நம்ம ஷூனை காட்டுறாங்க. ஷூன் நார்மலா கிளாஸ்ல உட்காந்து கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கவோ, கண்டிஷன்ஸ் ஹஸ் பீன் மெட், ஹீரோ டைட்டில் அக்வயர்ட் அப்படின்னு சொல்லி ஷூனுக்கு வருது. ஹீரோ டைட்டில் அவனுக்கு இப்ப வந்துருச்சு. அதே நேரத்துல ஹீரோ டைட்டில் வந்ததுனால லைட் மேஜிக் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கில் அவனுக்கு வருது. லைன் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிற எல்லாருமே கேக்குறாங்க. ஆனா அவன் மனசுக்குள்ள பயந்துகிட்டே இருக்கான். இல்ல இப்படி நடக்க கூடாது, இல்ல இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஹீரோங்கிற டைட்டில் இந்த உலகத்திலேயே ஒருத்தர் கிட்ட தான் இருக்கும். அது யார்கிட்ட இருந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த டைட்டில் இப்ப எனக்கு வந்துருச்சுன்னா இல்ல இப்படி நடக்க கூடாது, இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஜூலியஸ் கண்டிப்பா இறந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஷோன் கதறான். ஜூலியஸ் இறந்து போயிட்டான்னு சொல்லி நமக்கு காட்டுறான். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் டி போன்ல பேசினதை வச்சு பார்த்தா அப்படின்னா உண்மையிலேயே அவங்க தான் இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணி இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்களா? விஸ்டம்ங்கிற ஸ்கில்ல நான் கேட்ட உடனே எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க தான் உண்மையிலேயே ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த டி எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பேரலல் மைண்ட் கேட்கவோ, ஹே அவ தமிழ்ல பேசினா நோட்டீஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரலல் மைண்ட் கேக்கு. ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேரலல் மைண்ட் பேசிட்டு இருக்கவோ, அடச்ச வாயை மூடுங்க, என்ன குழப்பிக்கிட்டே இருக்காதீங்க, நான் தானே இன்ஃபர்மேஷன் பிரெயின், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன். ஆனா உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரிய வந்துச்சு. என்னது அப்படின்னு அவங்க கேட்கவும், இதை நினைச்சு நம்ம குழம்பிட்டு இருக்கிறதுனால எதுவுமே மாற போறது இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா. அதுவும் கரெக்ட் தான் மத்த பிரெயின் எல்லாம் சொல்லுது. இப்ப நம்மளோட ஒரே ஒரு கோல் என்னதுன்னா ஸ்பெஷல் ஸ்கில் அக்வயர் பண்றதுதான். ஆமாப்பா, அந்த ஆள் யூஸ் பண்ண ஸ்பெஷல் மேஜிக் வேற லெவல்ல இருந்துச்சு. நம்ம கிட்ட மட்டும் அந்த ஸ்கில் இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா மிடில் லேபிரின்த்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பாத்துட்டு இருந்தா. மிடில் லேபிரின்த்க்கு போறதுக்கான வழி அந்த இடத்துல தெரியுது. ஹே நமக்கு இப்போதைக்கு டெலிபோர்டேஷன்லாம் தேவையில்லாத வழி இருக்கு அப்படின்னு சொல்லி மிடில் லேபிரின்த்க்கு நம்ம ஹீரோயின் போறா. ஹீரோ டைட்டில் உனக்கு வந்திருக்கு அப்படின்னா ஜூலியஸ் இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லி அந்த கிங் வந்து வருத்தப்படுறாரு. ஆக்சுவலி அவர் ஷூனோட அப்பா தான். ஷூனுமே ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். ஷூனுக்கு இன்னொரு அண்ணனும் இருக்கான். அவன் வந்துட்டு அவனை சமாதானப்படுத்துறான். ஜூலியஸ் இறந்தது நினைச்சு அந்த இன்னொரு அண்ணனுமே வருத்தப்பட்டு இருக்கவோ, இதை சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஜூலியஸ் இறந்ததை பத்தி வருத்தப்பட்டு இருக்காம நெக்ஸ்ட் நம்ம கிங்டம்க்கு என்ன பண்ணலாங்கிறத யோசிங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பிரதர் சொல்லவோ, அவன் உனக்கும் பிரதர் தானே, உன்னால எப்படி இப்படி பேச முடியுது அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் பிரதர் திட்டுறான். இல்ல சைலை சொல்றது கரெக்ட் தான், நம்ம கிங்டம்க்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாங்கிறத தான் நம்ம ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும். ஸ்லேன் கிட்ட தான் இப்போ அந்த ஹீரோங்கிற டைட்டில் இருக்கு. ஜூலியஸ் இறந்து போயிட்டான், அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். கிங்டம்ல வேற யாருக்கோ போகாம அவனோட சொந்த தம்பியான ஸ்லேனுக்கு தானே அந்த ஹீரோ டைட்டில் கிடைச்சிருக்கு. அந்த டீமன் ஆர்மிக்கு மட்டும் தான் இப்போதைக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்லவும், அப்படின்னா டீமன் ஆர்மி தான் ஜூலியஸை கொண்டுச்சா அப்படின்னு சொல்லி ஷோன் கொஞ்சம் வருத்தப்படுறான். டீமன்ஸ் மான்ஸ்டர் ஹியூமன் நம்ம எல்லாருமே ஒத்துமையா சேர்ந்து ஹாப்பியா வாழணும், இதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி ஜூலியஸ் சொன்னதை அவன் யோசிச்சு பார்த்து ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழறான். டீமன் ஆர்மி கூட நடக்கிற அந்த வார பத்தி ஒருத்தர் ரிப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கான். நம்ம படையில இருந்த அந்த 4th ஃபோர்ட்டை மொத்தமா அந்த டீமன் ஆர்மி அழிச்சிருச்சு. அதை அழிச்சது குயின் டெராக்டக்னு தெரிய வந்திருக்கு. அப்புறமா ஹீரோ ஜூலியஸ் அவரோட டீம் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தெரியல, அவங்க வார்ல சண்டை தான் போட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ரிப்போர்ட் பண்றான். மத்த ஃபோர்ஸ் சோல்ஜர்ஸாலையுமே டீமன் ஆர்மியை தடுக்க முடியல. இருக்கிறதுலயே மாஸ்டர் ரானக்டோட ஆர்மி மட்டும்தான் அந்த டீமன் ஆர்மியை இப்போதைக்கு தடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் ரிப்போர்ட் பண்றாரு. மாஸ்டர் ரானக்டா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மந்திரவாதி, அவர் தானே ஜூலியஸ்க்கு மேஜிக் கத்து கொடுத்தாருன்னு கேட்கவும், ஆமா அப்படின்னு சொல்லி அவன் பிரதர் சொல்றான். இப்போ அந்த செகண்ட் பிரதர் வந்து அப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல ஜூலியஸ் இறந்தது தெரிஞ்சா மக்கள் பதட்டம் அடைவாங்க, சோ அது வேற யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி கிங் சொல்றாரு. இந்த ரூம்ல இருக்கிற எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஹீரோவா நான் இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்பா அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கவும், இதுக்கப்புறமா எல்லாருமே ஒன்னதான் நம்பி இருக்காங்க ஸ்லேன், உங்க அண்ணன் எப்படி இருந்தானோ அதே மாதிரி நீயும் மக்களை காப்பாத்து. இப்போதைக்கு நீ உன்னோட ஸ்கூலுக்கு போக வேண்டாம், டைம் வரும்போது மக்கள் கிட்ட நீதான் ஹீரோங்கிறத நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவனை அனுப்பி வைக்கிறாரு. சரின்னு அவனும் அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டு, ஆனா ரொம்பவுமே அவங்க அண்ணன் இறந்தது நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நானும் ஜூலியஸ் மாதிரியே எல்லாத்தையும் கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள ஒரு சபதம் எடுத்துக்கிட்டா. இங்க அந்த ஃபோர்ட்டை காட்டுறாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய மந்திரவாதியான அந்த மாஸ்டர் ரானாட் அந்த இடத்துல நின்று பாத்துட்டு இருக்கான். சுத்தி 30 மைலுக்கு எந்த ஒரு டீமனுமே இல்ல அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா அதுங்க நம்மளை பார்த்து பயந்துருச்சா அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற சோல்ஜர் கேட்கவும், உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன், அந்த குயின் ஆஃப் டெராக்டக் நம்ம ஆளுங்க பாதி பேரை கொண்டுட்டா, இதுக்கப்புறம் அவளுக்கு இங்க சண்டை போடணும்னு எந்த அவசியமும் இல்ல, அதான் போயிட்டா. நீ நைட்மேர் ஆஃப் தி லேபிரின்த் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த ரானாட் வந்து ஒரு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்ரோ லேபிரின்த்க்கு நான் போயிருந்தேன். நேத்து அடிப்பட்ட என்னோட வலது கல்ல திரும்பவும் வலிக்கு, நம்ம நடக்க வேண்டாம் நிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரானாட் சொல்லவும்,
சார், நேற்றுக்கு அடிபட்டது உங்களோட இடது காலில் வலது காலில் இல்ல, சும்மா ரெஸ்ட் எடுக்கணும்னு நடிக்காதீங்க, இதை கொஞ்சம் சீரியஸா எடுங்க, சீக்கிரமா அந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லவும், ஏன் சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு உன்னோட புதுசா பிறந்த குழந்தைய பார்க்கணும்னு உனக்கு ஆசையா அப்படின்னு சொல்லி அவன் கிண்டல் பண்ணுவான். அந்த இன்னொருத்த டென்ஷன் ஆகிறான். சார் ப்ளீஸ் காமெடி பண்ணிட்டே இருக்காதீங்க, இந்த விஷயத்தை கொஞ்சம் சீரியஸா எடுங்க. மிடில் லேபிரின்குள்ள இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸுமே நம்ம சிட்டிக்குள்ள வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு காரணமே அந்த நைட்மேர்னு சொல்லப்படுற அந்த ஸ்பைடர் தான். அந்த ஸ்பைடர் எல்லா மான்ஸ்டரையும் அட்டாக் பண்றதுனால தான் எல்லா மான்ஸ்டருமே பயந்து நம்ம சிட்டிக்கு வந்துட்டு இருக்கு. அதை தான் நம்ம இப்ப கொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்லவும், கவலையப்படாத, இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி மேட்டர், நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ரானாக் சொல்றான். அப்ப பார்த்தா கீழே ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. இதுக்கிட்ட தான் அந்த நைட்மேர்னு சொல்லப்படுற அந்த ஸ்பைடர் இருக்கும்னு சொல்லி மற்ற அட்வென்ச்சரர்ஸ் எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வழியை காட்டுறான். பார்த்தா அந்த இடத்துல ஸ்பைடர் இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப திடீர்னு ஒருத்தர் என்னால அசைய முடியல அப்படின்னு சொல்றான். இருங்க, பக்கத்துல போகாதீங்க அப்படின்னு சொல்லி லைட் அடிச்சு பார்த்தா ஒரு ஸ்பைடர் வெப்புக்குள்ள அவன் மாட்டிட்டு இருக்கான். ஸ்வாட வச்சு கூட அந்த ஸ்பைடர் வெப்பை வெட்ட முடியல. சரி, அப்ப நெருப்பு வச்சு எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர் ரானாக் மேஜிக்கை யூஸ் பண்ணி நெருப்பை வர வைக்கிறான். அந்த வெப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, சோ நான் ஹீட்டை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி ஹீட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு வழியா அந்த மாட்டிட்டு இருந்த சோல்ஜரை காப்பாத்துறான். அதோட வெப்பை நம்ம அழிச்சிருக்கோம், இன்னத்துக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னா அது இந்த இடத்துல இல்லன்னு நினைக்கிறேன், வேற எங்கேயாச்சும் இருக்கும், வாங்க தேடி போலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரானாட் கூட்டிட்டு போறான். இந்த வெப்ஸ் எல்லாம் கெட்டி இருக்கிற விதத்தை பார்க்கும்போது இதை ஒரு ஸ்பைடர் தான் கெட்டி இருக்கும்னு என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி அந்த ரானாட் பார்த்துட்டு இருக்கான். அப்ப மேல ஸ்பைடர் நின்னுட்டு இருக்கு. எல்லாரும் அசையாம நில்லுங்க அப்படின்னு அந்த ரானாட் சொல்றான். பார்த்தா அந்த ஸ்பைடர் வந்துச்சுன்னு எல்லாருமே பாக்குறாங்க. இதுதான் அந்த லேபிரின்த் ஆஃப் நைட்மேரா? இது எதுக்காக நம்மள இன்னும் அட்டாக் பண்ணாம நின்னுட்டு இருக்கு? அது நம்மள அட்டாக் பண்ணலனாலுமே அது உடம்புல இருந்து ரிலீஸ் ஆகிற மேஜிக்கை என்னால உணர முடியுது அப்படின்னு சொல்லி அந்த ரானாட் பார்த்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அந்த ஸ்பைடர் ரானாட்டை ஏதோ பண்ணவும் அவங்க எல்லாருமே பயந்துருந்தாங்க. மாஸ்டர் ரானாட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவோ, அது அப்ரைசல் மேஜிக்கை யூஸ் பண்ணுது. இந்த ஸ்பைடரால அப்ரைசல் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பதிலுக்கு அவன் அப்ரைசல் பண்ணி பாக்குறான். இந்த ஸ்பைடரோட நேம் ஜோயலே அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் காட்டுது. அதுகிட்ட எக்கச்சக்கமான ஸ்கில்ஸ் இருக்கு அப்படிங்கறத அவன் பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் ஆச்சரியப்பட்டு இருக்கவும், இவன் அப்ரைசல் பண்றான்னு தெரிஞ்ச அந்த அப்ரைசலை அது பிளாக் பண்ணிடுது. என்னோட அப்ரைசலே அது பிளாக் பண்ணிடுச்சுன்னா அதுகிட்ட விஸ்டம் இருக்கு, இதை பத்தி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்துல போகவும் பார்த்தா எல்லா சோல்ஜர்ஸுமே அப்படியே மயங்கி கீழே விழுந்திருக்காங்க. அதோட ஈவிலையே அதை யூஸ் பண்ணிருக்கு. அந்த ஸ்பைடர் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், என்ன விடு அப்படின்னு சொல்லி ரானாக் துள்ளிக்கிட்டே இருக்கான். மாஸ்டர் ரானாக் நில்லுங்க அப்படின்னு சொல்லி செவுட்லயே ஒரு அடி அடிக்கவோ, கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லவோ, என்ன மன்னிச்சிரு, நான் கொஞ்சம் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன், கண்டிப்பா நம்மளால அது கூட மோத முடியாது, நம்ம இங்க இருந்து குரூப் டெலிபோர்டேஷன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் ரானாக் சொல்லவோ, நீங்க டெலிபோர்டேஷன் சர்க்கிளை கிரியேட் பண்ற வரைக்கும் நான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் அவனோட ஃபெமிலியர்ஸ் சமன் பண்றான். என்கிட்ட இருக்கிறதுலே இதுதான் ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர்ஸ், கண்டிப்பா இதை வச்சு நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விண்ட் மேஜிக், வாட்டர் மேஜிக் அப்படின்னு சொல்லி நிறைய மான்ஸ்டர்ஸ் அவன் கொண்டு வரான். அந்த ஸ்பைடர் யாரையும் தொட கூட இல்ல, ஆனா எப்படி எல்லாருமே கீழே விழுந்து இறந்து போறாங்க, ஒருவேளை அது பாய்சன் எதையாச்சும் யூஸ் பண்ணுதா, அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஆர்டர் கொடுக்கவும் அவன் மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அந்த ஸ்பைடர் போய் அட்டாக் பண்ணுது. வாட்டர் மேஜிக், விண்ட் மேஜிக்னு வச்சு எல்லா மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்ணியுமே அந்த ஸ்பைடர் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அதை அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஈஸியா அட்டாக் பண்ணிட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ண அந்த விண்ட் மேஜிக்கே அது பதிலுக்கு யூஸ் பண்ணவும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த விண்ட் மேஜிக் அது டக்குன்னு உடனே கத்துக்குச்சா. இந்த ஸ்பைடர் ஆபத்தானது அப்படின்னு சொல்லி ரானாக் சொல்றான். டாக்டர் போய் அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் பார்த்தா அது அசையவே மாட்டிக்கி. எல்லாருமே அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. அவ்வளவுதான், அங்க இருந்து எல்லா சோல்ஜர்ஸும் இறந்து போயிட்டாங்க. அந்த ரானாட்டோ கடைசியா அந்த ஒரே ஒருத்தனும் மட்டும்தான் இருக்கான். அவங்க டெலிபோர்டேஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த ஸ்பைடர் பாய்சன் ஆரோ வச்சு அட்டாக் பண்ணுது. ரெண்டு பேருக்குமே லைட்டா அடிபட்டது. இருந்தாலும் அந்த மாஸ்டர் ரானாட் வந்து டெலிபோர்டேஷனை கம்ப்ளீட் பண்ணி ஒரு வழியா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. மாஸ்டர் ரானாட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சோல்ஜர் அந்த இடத்துக்கு ஓடி வரவோ, சீக்கிரமா ஹீலிங் மேஜிக் இருக்கிறவங்களை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அடிபட்டவனுக்கு ஹீலிங் பண்ணிட்டு இருக்கான். மாஸ்டர் ரானாட் என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு அவன் சொல்லவும், நான் இன்னும் உன்னை காப்பாற்றவே இல்லை, நீ உன்னோட புதுசாக பிறந்த குழந்தைய போய் பார்க்கணும், ஸோ கண்டிப்பாக நீ உன்னோட உயிரை விட்டுறாத, உயிரை பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரானாட் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான். ரானாட்டோட கையில இருந்து ரொம்ப ரத்தமாக வந்துட்டு இருக்கு. அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த உலகத்திலேயே நான் தான் பவர்ஃபுல்லான மேஜிக் யூசர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஸ்பைடருக்கு முன்னாடி நான் ஒரு வெத்து வேட்டா தான் தெரிஞ்சேன். இப்போ இங்கே இத்தனை பேர் அந்த குயின் ஆஃப் டெராட்டக் அழிச்சிருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அந்த ஸ்பைடரோட ஞாபகம் தான் வருது. கண்டிப்பாக இதில் அவள் சம்மந்தப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ரானாட் சொல்றான். இங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நானே இப்போ தான் மிடில் லேபிரின்குள்ள என்ட்ரு ஆகிறேன். நான் என்ட்ரான உடனே என்ன அட்டாக் பண்ணா அந்த மனுஷங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் அவங்கள அட்டாக் பண்ணவே ஆரம்பிக்கல, அவங்க தான் என்ன ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணாங்க. நான் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் திரும்ப அவங்கள அட்டாக் பண்ணேன். அப்படின்னா இது பேரு செல்ஃப் டிஃபென்ஸ் தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா. மத்த பேரலல் மைண்டும் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லுது. இத்தனை மனுஷங்களை கொன்னதுனால அவளோட லெவல் எல்லாமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. லெவல் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆனதுனால ஜோல் எலா எவால்வ் டு எடா ஜைனே அப்படின்னு சொல்லவோ, எடா ஜைனேவா சரி ஓகே எவால்வேஷன் ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா. எவால்வேஷன் கம்ப்ளீட் ஆனதுனால டேபோ லெவல் 10க்கு அப்கிரேட் ஆகுதுன்னு சொல்லி வருது. லெவல் 10 டேபோ மேக்ஸிமம் லெவலுக்கு அப்கிரேட் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தா நவ் இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டாலிங் அப்படின்னு சொல்லி வருது. ஹியூமன்ஸ் எம்ஏ எனர்ஜி அப்படிங்கிற ஒன்ன கண்டுபிடிச்சாங்க. இந்த உலகம் எப்படி கிரியேட் ஆச்சு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம ஹீரோயினோட பிரெயின்ல இப்போ இன்ஸ்டால் ஆகுது. இது ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினைக்கிறா. இப்ப ஷூனை காட்டுறாங்க. அவன் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். ஃபே அந்த இடத்துல வந்து நிக்கா. தெரியாதனமா வாட்டர் மேஜிக்கை யூஸ் பண்ணவோ அவ இப்ப நனைஞ்சிருதா. ஃபே நீ என்ன இந்த பக்கம் அப்படின்னு ஷோன் கேட்கவோ, நீ ஸ்கூலுக்கு போய் ஒரு மாசத்துக்கு மேல ஆகுதுல்ல, ஜூலியஸ் இறந்ததை பத்தி இன்னும் யாருக்குமே தெரிய வரல, ஆனா அந்த ஹீரோ பார்ட்டில ஹைரன் மட்டும் உயிரோட இருக்கான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபே சொல்லவும், ஹீரோ டைட்டில் இப்ப என்கிட்ட தான் இருக்கிறத நினைச்சாலே எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஜூலியஸ் அளவுக்கு ஒரு ஹீரோவா என்னால இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஷோன் சொல்லவும், ஹே ஷோன் நம்ம வேணா மாஸ்டர் கான்ட்ராக்ட் போட்டுக்கிடலாமா அப்படின்னு சொல்லி ஃபே கேட்கறா. ஃபே நம்ம எப்பவுமே ஈக்குவல்
ஈக்குவலா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். நீ எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் உன்னோட விருப்பப்படி செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். இதே நம்ம அந்த கான்ட்ராக்ட் போட்டோம்னா உனக்கு விருப்பமே இல்லாததை நான் செய்ய சொன்னோம்னா கூட அந்த கான்ட்ராக்ட் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்கும். எனக்கு அதுல விருப்பம் இல்ல, நம்ம எப்பவும் போலவே இருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஷோன் கேக்குறான். நம்ம அந்த கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம்ப்பா, உனக்கு ஆபத்துன்னு வந்தா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்னு ஃபேஸ் சொல்லப்போ சரி ஓகேன்னு சொல்லி அவன் கையை கொடுக்க சொல்றான். இப்போ அவங்க அந்த கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டாங்க. அவ்வளவுதானே, இவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஃபே கேட்கவும் கான்ட்ராக்ட் போடுறது ரொம்ப ஈஸி, அதை எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஷோன் சொல்றான். அப்ப திடீர்னு பார்த்தா ஃபே ஒரு மாதிரி க்ளோ ஆகுறா. என்ன நடக்குது அப்படின்னு ஷோனுக்கு எதுவுமே புரியல. அவ திரும்பவும் எக்காவே மாறிடுறா. ஷோன் அப்ரைசல் பண்ணி பார்த்தா எவால்விங் அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இப்பதான் புரியுது இதை ஏன் டேப்னு சொல்றாங்கன்னு. இந்த உலகத்துல யாருக்கும் இது தெரியக்கூடாதுன்னு தான் இதை சீக்கிரட்டா மறைச்சு வச்சிருக்காங்க. இந்த உலகம் கிரியேட் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடந்துச்சுங்கிற மொத்த இன்ஃபர்மேஷனும் என் தலைக்குள்ள இன்ஸ்டால் ஆயிடுச்சு. கடந்த சில நாட்களா இன்ஃபர்மேஷன் பிரெயினுக்கு தான் ரொம்ப அதிகமான வேலை இருக்கு. இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி பார்த்ததுல ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. இப்போ இருக்கிற மாதிரியே இந்த உலகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த உலகம் டோட்டலா அழிஞ்சு போயிடும். இந்த உலகத்தை நான் தான் காப்பாத்தணும். சோ நான் ஸ்ட்ராங் ஆகுறது தான் இப்ப ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும், நீ ஸ்ட்ராங்கானா மட்டும் உன்னால இந்த உலகத்தை காப்பாத்திட முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி பாடி பிரெயின் கேக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டராலேயே ஒன்னும் பண்ண முடியாது, நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் ஒன்னு சொல்லவும், அட்லீஸ்ட் நம்ம ஸ்ட்ராங் ஆனதான் நம்மளால மட்டுமாச்சும் இந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியும். அதுக்கு முதல்ல நம்ம ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு அந்த ஆரிபாவை தோக்கடிக்கணும் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் பிரெயின் சொல்லவோ, உனக்கு என்ன நட்டு கலந்து போச்சா அப்படின்னு சொல்லி மத்த 3 பிரெயினும் திட்டுது. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மத்த 3 பிரெயினையும் அடிச்சு போட்டுட்டு, உங்களுக்கு காயப்பட்டா அது எனக்கும் சேர்த்து தான் வலிக்கும், இருந்தாலும் நான் உங்களை ஏன் அடிச்சேன்னு தெரியுமா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம இப்படி பயந்து ஓடிக்கிட்டே இருக்க போறோம், நம்மளால அந்த ஆரிபாவையே தோக்கடிக்க முடியலன்னா இந்த உலகத்தை எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவோ, அட ஆமாப்பா அப்படின்னு அவங்க சொல்லவோ, இப்பமாச்சும் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஆன் ஃபயர்ல அவங்க எல்லாருமே போறாங்க. டெலிபோர்டேஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் இப்ப அந்த லோவர் லேபிரின்த்க்கு போறா. ஏன்னா அந்த இடத்துல தான் ஆரிபா அப்படிங்கிற அந்த எர்த் டிராகன் இருக்கு. இவ போய் பார்த்தா ஒரு பெரிய ஸ்னேக் இருக்கு, அது ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கு. அடியாத்தி, என்னால கண்டிப்பா இதை தோக்கடிக்க முடியாது, நான் என்னதான் வீரவசனம் பேசினாலுமே ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கவங்கள கண்டிப்பா என்னால தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து போகலான்னு பார்த்தா திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட்? அது அந்த பாம்பு போன சைட்ல இருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் டெலஸ்கோபிக் விஷனை வச்சு பாக்குறா. ஆரிபா டிராகன் கூட அந்த ஸ்னேக் சண்டை போட்டுட்டு இருக்கு. அது கிராவிட்டி மேஜிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பாக்குறா. அந்த ஆரிபா டிராகன் தோக்குற மாதிரி இருக்கிற கண்டிஷன்ல எர்த் மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த ஸ்னேக் அட்டாக் பண்ணி அந்த ஸ்னேக்கை அசால்ட்டா கொன்றது. இந்த விஷயத்தை நான் பார்த்தப்போ என் மனசுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அது கொலை பண்றதை நான் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணேன். அந்த ஆரிபா டிராகனோட பவரை பார்த்து நான் ரொம்பவுமே அட்மையர் ஆனேன் அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தா திடீர்னு அதை அட்டாக் பண்ணது. நம்ம ஹீரோயின் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறா. இந்த டிராகனை நான் கொன்னோம்னா தான் எனக்குள்ள இருக்கிற பயம் போய் எனக்கு ஒரு தைரியம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் டிசைட் பண்றா. இங்க 15 வருஷம் கழிச்சிருக்கிற ஷோனை காட்டுறாங்க. அவனை பாக்குறதுக்காக ஹைரன்ஸ் வந்திருக்கான். ஹே ஷோன், எப்படி இருக்கன்னு கேட்கவும் ஷோன் அவனை பார்த்த உடனே ரொம்பவும் ஹாப்பி ஆகுறான். என்ன மன்னிச்சிரு, இந்த இடத்துல உயிரோட நிக்க வேண்டியது ஜூலியஸ் தான், ஆனா அவனுக்கு பதில் நான் இங்க நின்னுட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் இந்த ஃபீனிக்ஸ் ஃபெதர் தான். இந்த ஃபீனிக்ஸ் ஃபெதரை வச்சிருக்கிறவங்களுக்கு இறந்து போனதுக்கு அப்புறமா ஒரு தடவை திரும்ப உயிரோட வரதுக்கு சான்ஸ் கிடைக்கும். இதை ஆக்சுவலி வச்சிருக்க வேண்டியது ஜூலியஸ் தான், ஆனா நான் தான் டிஃபென்ஸை பார்த்துக்கிட்டு தான் எனக்கு தான் இது தேவைப்படும்னு சொல்லி அவன் இதை என்கிட்ட கொடுத்துட்டான். அதனாலதான் நான் இப்போ இந்த இடத்துல உயிரோட நிக்கேன். ஆனா இந்த இடத்துல இருந்திருக்க வேண்டியது ஜூலியஸ் தான் அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படவும், எங்க அண்ணன் தான் இதை உன்கிட்ட கொடுத்துருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவன் கண்டிப்பா இறந்து போக மாட்டாங்கிற தைரியத்துல தான் அவன் இதை உன்கிட்ட கொடுத்துருப்பான். சரிபடு, அவன் எப்படி இறந்து போனாங்கிறத என்கிட்ட சொல்றியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், எனிமி கமாண்டர் நாங்க தோக்கடிச்சுட்டு திரும்ப வரலான்னு போகும்போது திடீர்னு அவ எங்க இருந்து வந்தானே தெரியல. அவ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டா இருந்தா. அவளை எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரியல. அவ கண்ல இருந்து ஒரு ஒளி வந்துச்சு, அவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் எந்திரிச்சு பார்த்தப்போ பல நாள் போயிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சது, எல்லாருமே இறந்து போயிருந்தாங்க. ஜூலியஸோட இந்த ஸ்கார்ஃபை மட்டும் தான் என்னால காப்பாற்ற முடிஞ்சது. அவ யூஸ் பண்ணது ராட் ஸ்கில் தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் கண்ணமிக்கிற செகண்ட்ல எல்லாரையும் துகளா மாத்திரும். அவங்க இறந்து போறது கூட அவங்களுக்கு தெரியாது. என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஹைரன் சொல்லவும், இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஒண்ணு, இதை நீ திரும்ப கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் ஹைரன். ஜூலியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷூன் அழுதுகிட்டே ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். சின்ன பையனா இருக்கும்போது அவங்க அண்ணா அவனை பொறுப்பா பாத்துக்கிட்டது. ஹே ஷ்லைன், நீ அந்த கானட்டா பொண்ணை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் ஏதோ நிக் நேம்லாம் கூட வச்சு கூப்பிட்டுக்கிட்டீங்களாமே, நானும் இதுக்கப்புறம் உன்னை ஷூனன் கூப்பிடவா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டது. டீமன்ஸும் ஹியூமன்ஸும் சேர்ந்து ஒத்துமையா ஹாப்பியா வாழணும், அதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு அவன் சொன்னது. இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஜூலியஸ் அளவுக்கு நான் ஒரு ஹீரோவா இருப்பேனான்னு தெரியல, ஆனா அவன் ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு ஷூன் சொல்லவும், ஹே ஷூன், இல்ல ஷ்லைன் தி கிரேட் ஹீரோ, உங்க அண்ணனை தான் என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியல, ஆனா என் உயிரை கொடுத்தாச்சு உங்களை கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹைரன் சொல்லவோ, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஷோன் கை கொடுக்குறான். இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இதுக்கப்புறம் யாருக்கும் பயப்படக்கூடாது, ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாறணும்னு சொல்லி நிறைய மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. ஈவலையை யூஸ் பண்ணி ஒரு மான்ஸ்டர் மொத்தமா அவ பொடி பொடி ஆக்கிருதா. ஆனா அவளோட கண்ணும் எரிஞ்சு போயிருது. ராட்டுங்கிற இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணா எதிரியை ரொம்பவும் ஈஸியா அழிச்சிடலாம். ஆனா என் கண்ணு பதிலுக்கு பலி கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப அவளோட கண்ணை அவ ஹீலிங் பண்ணிக்கிடுதா. 2 எர்த் டிராகன் ஒரே நேரத்துல அவளை அட்டாக் பண்ண வருது. கண்டிப்பா இதுங்க கூட மோத முடியாது அப்படின்னு சொல்லி டெலிபோர்டேஷன் ஆகி அவளோட வீட்டுக்கே வந்துருதா. நல்ல வேலை நான் அதுங்களை மார்க் பண்ணி வச்சேன். மார்க்குங்கிற இந்த ஸ்கில் இருக்கிறதுனால நான் மார்க் பண்ணி வைக்கிறவங்க என்ன பண்றாங்கிறத என்னால தெரிஞ்சுக்கிட முடியும். நான் அந்த மனுஷங்களையும் மார்க் பண்ணி வச்சேன். இந்த லேப்ரின்த்தை விட்டு அவங்க எந்த வழியா வெளியே போனாங்கிறது எனக்கு தெரியும். வெளியே போறதுக்கான வழி எனக்கு தெரிஞ்சாலுமே அந்த ஆரிபாவை நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட சண்டை போடாம நான் இந்த இடத்துல இருந்து போக மாட்டேன். அது தூங்குற இடம் கூட எனக்கு தெரியும். ஆனா அது தூங்குற டைம் நான் கோல மாதிரி அட்டாக் பண்ணாம நேருக்கு நேர் தான் சண்டை போடுவேன். ஆனா சண்டை போடுறதுக்கு இதுங்க மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும். ஆரிபா எர்த் மேஜிக்கை யூஸ் பண்றதுனால நான் எர்த் மேல நின்னுட்டு இருக்கிற ஒவ்வொரு செகண்டுமே எனக்கு ஆபத்து தான். சோ நான் பறக்க போறேன். ஆமா, ஒரு
ஒரு ஸ்பைடரால பறக்க முடியுமா நீங்க யோசிக்கலாம், ஆனா என்னால முடியும். சோ நான் தரையிலேயே நிக்காம பறந்துகிட்டே இருந்தாதான் அதோட அட்டாக்ல இருந்து என்னால ஈஸியா தப்பிக்க முடியும். ஆனா நான் பறந்துகிட்டு இருக்கிறதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது இதுங்க தான். இதுங்க மட்டும் தான் இப்போதைக்கு எனக்கு இடைஞ்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தா திடீர்னு வந்து ஒரு குழந்தை அவளை கொட்டுது. டென்ஷன்ல டக்குனு அதை கெட்டி போட்டு அடிச்சுட்டு அதை ஹீலிங் பண்றா. என்னோட டிடெக்ஷன் மேஜிக்ல கூட இது தெரியலையே அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு 2 குழந்தை வந்து கொட்டுது. ரெண்டுத்தையும் அவ கொண்டுட்டு திரும்பவும் ஹீலிங் பண்ணுதா. எதனால இது என்னோட டிடெக்ஷன் மேஜிக்ல தெரிய மாட்டேங்குன்னா இது அந்த லெவலுக்கு ரொம்பவும் லோவான கிரேச்சர். இதால எனக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்லைன்னு சொல்லி தான் என்னோட டிடெக்ஷன்ல இது காட்ட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி அவ பாத்துட்டு இருக்கும்போதே இன்னொரு குழந்தை வந்து கொட்டுது. சரி நீங்க மோதி பார்க்கணும் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, வாங்க பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி செம டென்ஷன் ஆகி மேஜிக் யூஸ் பண்ணி அப்படியே காத்துல பறந்து போய் விண்ட் மேஜிக் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் துண்டு துண்டா வெட்டி போடுறா. இந்த விண்ட் மேஜிக் எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்குதுப்பா. ஆனா அதெல்லாம் இதுங்களுக்கு பத்தாது. பிளாக் புல்லட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி அதுங்களை அட்டாக் பண்ணுதா. ரொம்பவும் ஃபாஸ்டா அதுங்க செத்து போகுது. ஸ்டூடெண்ட்ஸ் இது மேஜிக் கிளாஸ்க்கான நேரம். அபிஸ் மேஜிக் தான் இருக்கிறதுலே என்கிட்ட ஸ்ட்ராங்கான மேஜிக். விண்ட் மேஜிக் வாட்டர் மேஜிக் என்னால யூஸ் பண்ண முடியும். அதுக்கு அந்த மனுஷங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க கிட்ட இருந்து பார்த்து நான் ஈஸியா அந்த மேஜிக் கத்துக்கிட்டாலுமே அந்த எர்த் டிராகனை தோக்கடிக்கிறதுக்கு இந்த மேஜிக் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. சோ நம்ம ஆரிபாவை தோக்கடிக்கிறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டார்க் மேஜிக் தான். ஆல்ரெடி நான் பாய்சன் அரவை யூஸ் பண்ணதை பார்த்திருப்பீங்க. இந்த பிளாக் மேஜிக் வச்சு என்னால என்னோட ஷேடோஸை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மேஜிக் வச்சு தான் நம்ம ஆரிபாவை தோக்கடிக்க போறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி இங்க ஃபைட் இப்ப கண்டினியூ பண்றாங்க. அந்த குளவிலேயே இப்ப பெரிய சைஸ் குளவி வந்து அவளை அட்டாக் பண்றதுக்காக வருது. அதோட லெவல் கம்மியா இருந்தாலுமே அது நம்ம ஹீரோயினோட கழுத்திலேயே வந்து குத்திடுது. ஹஹா கண்ணா அது இல்லியூஷன் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்ப பாக்குறா. அதோட நெஸ்ட் மேலதான் இருக்கு. உங்களோட கூடு இந்தாதான் இருக்கா, இதை மட்டும் நான் மொத்தமா அழிச்சா போதுமே அப்படின்னு சொல்லி மொத்த மேஜிக் பவரையும் யூஸ் பண்ணி பிளாக் புல்லட்டை வச்சு அந்த நெஸ்ட்டை மொத்தமா அழிச்சிருதா. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் எவால்வேஷனா ஆகுறா. தேன் மாதிரி இது நல்லா இருக்கும்னு பார்த்தா இது நல்லாவே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து போறா. அந்த ஆரிபா எர்த் டிராகன் கூட சண்டை போடுறதுக்காக எல்லா ட்ராப்பையும் நம்ம ஹீரோயின் செட் பண்ணி வச்சிட்டா. என்னோட ஸ்கில் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நான் ஸ்லாட் அப்படிங்கிற ஒரு புது ஸ்கில்ல வாங்கி வச்சிருக்கேன். இது கண்டிப்பா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஆரிபாங்கிற எர்த் டிராகன் அந்த இடத்துக்கு வருது. இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்குள்ள இருக்கிற பயம் போகணும்னா நான் ஸ்ட்ராங்கா மாறணும்னா ஒன்னு அழிச்சா மட்டும்தான் முடியும். வா மோதி பாத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண போறோம். எடுத்த உடனே நம்ம ஹீரோயின் பிளாக் மேஜிக்கை வச்சுதான் அந்த ஆரிபாவை அட்டாக் பண்றா. பிளான் படியே தரையில நிக்காம காத்துலயே தான் நம்ம ஹீரோயின் மேஜிக் யூஸ் பண்ணி பறந்துகிட்டு இருக்கா. ஆனா ஆரிபா என்னடா அதுவும் தரையில நிக்காம மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயினை காத்துலயே சேஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கு. டபுள் பேரலல் மைண்ட் கூப்பிட்டு அந்த ஆரிபாவை மேஜிக் வச்சு ஃபுல்லா அட்டாக் பண்றா. ஆனாலுமே அந்த ஆரிபா தப்பிச்சுக்கிட்டே இருக்கு. அது போக அதோட ஹெச்பி வந்து ஆட்டோ ரெக்கவர் ரொம்பவும் ஃபாஸ்டா ஆகுது. அதே நீ ஒரு பெரிய டேஞ்சரான எனிமியா நினைக்கலன்னா என்னோட பிளான் மொத்தமா வீணா போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நினைக்கிறா. எலியூஷன் மேஜிக் யூஸ் பண்றா. அது நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணுதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அதுக்கு தலைக்கு மேல நின்னுட்டு அதோட தலையை துண்டா வெட்டுற மாதிரி ஒரு மேஜிக் யூஸ் பண்றா. ஆனாலுமே நம்ம ஹீரோயின் பண்ற அட்டாக்ல அதுக்கு பெருசா எதுவும் அடிப்படல. இப்ப 2 பேருமே மேஜிக் யூஸ் பண்ணி நேருக்கு நேர் மோதிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோயினை விடவா அந்த ஆரிபா செம ஃபாஸ்டா இருக்கு. அது நம்ம ஹீரோயினை முழுங்குற மாதிரி போற கண்டிஷன்ல ஜஸ்ட் மிஸ்ல வெப் விட்டு நம்ம ஹீரோயின் தப்பிக்கிறா. ஈவன் காத்துல கூட அது செம ஃபாஸ்டா அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோயின் ஜஸ்ட் மிஸ்லயே தான் தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. இந்த சண்டை ஆரம்பிச்சதுல இருந்து நான் என்னோட எல்லா ஈவிலையும் யூஸ் பண்றேன். ஆனா எதுவுமே அதை அஃபெக்ட் பண்ணல. அனைலேட்டட் ஈவிலையை யூஸ் பண்ணலாம். ஆனா என்னோட கண்ணும் சேர்த்து தான் பாதிக்கப்படும். டைம் வரும்போது அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறா. நம்ம ஹீரோயின் பின்னாடியே அதை அட்டாக் பண்ணிக்கிட்டே வருது. நம்ம ஹீரோயின் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்கவும் அதுவும் நின்றது. இவன் என்னோட டிராப்ல விழுவான்னு பார்த்தா விழாம போயிட்டானே. சரி இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி பாய்சன் சிந்தசிஸை வச்சு அட்டாக் பண்ணா. ஆனாலுமே அது தப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கு. நம்ம ஹீரோயின் டிராப்ல மாட்டிக்கிட கூடாதுன்னு சொல்லி அந்த வெப் எல்லாத்தையும் அது கிழிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் ஒட்டு போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டே இருக்கா. அது திரும்ப திரும்ப அழிச்சுக்கிட்டே இருக்கவும் இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஒட்டிக்கிற மாதிரியான வெப்சத்துக்கு போடுறா. ஆனா அது அதுல இருந்து தப்பிச்சு ஈஸியா நம்ம ஹீரோயின் பக்கத்துல நெருங்கிடுது. நம்ம ஹீரோயினை கடிக்கிற மாதிரி போகவோ இதைதான் கண்ணா நானும் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வச்சிருக்கிற டிராப்ல அதை மாட்ட வச்சிருக்கா. வளைய போட்டு ஆரிபாவை பிடிச்சு மேஜிக் பவரை யூஸ் பண்ணி இப்போ அதை அட்டாக் பண்றா. என்னதான் நான் பவர்ஃபுல்லான மேஜிக்கை யூஸ் பண்ணாலுமே உன்னோட ஹெச்பி ஃபாஸ்டா ஆட்டோ ரெக்கவர் ஆகுறதுனால நீ சாக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் விட்டு கொடுக்க போறதா இல்ல. என்னோட எல்லா மேஜிக்கையும் யூஸ் பண்ணி உன்னை அட்டாக் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கா. அது தான் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய செல்ஃப் பிளாஸ்ட கிரியேட் பண்ணி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருது. இவன் ஃபயரை விட்டு அந்த வெப்பை எரிப்பான்னு பார்த்தா செல்ஃப் பிளாஸ்ட் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தா. இப்போ அது ஃபயர் டிராகன் மாதிரி உடம்பு ஃபுல்லா நெருப்போட வந்து நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணுது. என்னது அதுக்குள்ள இதோட ஸ்கில்ஸ் எல்லாம் அதை அப்கிரேட் பண்ணிக்கிச்சா? இதனால் வரைக்கும் நான் பார்த்த மத்த எதிரி எல்லாமே ஓரளவு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அட்டாக் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ஆரிபா என் ஒருத்தி அழிக்கணும்ன்றதுக்காக மட்டுமே அதுகிட்ட இருந்த எல்லா ஸ்கில் பாயிண்ட்ஸையும் கம்மி பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபயர் ஸ்கில்ஸ் அவ்வளத்தையுமே அது வாங்கியிருக்கு. என்னோட பெரிய வீக்னஸே ஃபயர்ங்கிறத அதை நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கு. இத்தனை வருஷமா எந்த ஒரு எதிரி அழிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணாத ஸ்கில் பாயிண்ட்டை என் ஒருத்தி அழிக்கிறதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணிருக்கு அப்படின்னா எவ்வளவு டேஞ்சரஸான எதிரி அப்படிங்கறத அது தெரிஞ்சுக்கிச்சுன்னு நினைக்கிறேன். இப்பதான் இந்த சண்டை எனக்கு பிடிச்ச மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தா. அது அந்த இடம் ஃபுல்லா சுத்தி நெருப்பை கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்றதுக்காக வருது. அதோட ஹெச்பியோ கம்மியாகவே மாட்டேங்கி. திடீர்னு பார்த்தா ஆரிபாவை காணோம். அது மேல இருந்து நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணுது. கண்டிப்பா நான் கீழே போக கூடாது. கீழே போனா எனக்கு ஆபத்து தான். சோ நான் மேலதான் எப்படியாச்சும் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயின் தப்பிச்சு மேல பக்கம் ஓட ஆரம்பிக்கிறா. அதுவும் விடாம நம்ம ஹீரோயினை பின்னாடியே துரத்திக்கிட்டு வருது. நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ற பிளாக் மேஜிக்கை நாலிஃபிகேஷன் பண்ற மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் அதுகிட்ட இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினோட எந்த அட்டாக்குமே இப்ப அது மேல ஒர்க் ஆகாது. நம்ம ஹீரோயின் ஓடிக்கிட்டே இருந்து கடைசியில ஒரு கட்டத்துல சீலிங்கே போயிருந்தா. இதுக்கு மேல போறதுக்கு இடம் இல்ல. அந்த ஆரிபாவும் கிட்டக்க நெருங்கி நம்ம ஹீரோயினை கடிக்க வந்து
வந்துருது. டக்குன்னு டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு இப்ப கீழே பார்க்க விழுந்துட்டு இருக்கா. அவ உடம்புல நெருப்பு பிடிச்சிச்சு அப்படின்னு ஹீலிங் சிந்தசிஸ்னு ஒன்னு கிரியேட் பண்ணி அதுக்குள்ள போயிருந்தா. பாய்சன் சிந்தசிஸ கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஹீலிங் சிந்தசிஸா மாத்திருக்கா. இதை யூஸ் பண்ணா இவ ஹெச்பி ஆட்டோ ரெக்கவர் ஆகும். அதே நேரத்துல இவளுக்கு ஹீலிங்கும் ஆகும். அப்படியே அங்க எங்கன்னு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கா. ஆனா அதோட அட்டாக்னால இவளோட ஹெச்பி ரொம்ப கம்மியாயிக்கிட்டே வருது. ஐயோ சுடுது சுடுது, மேல பக்கம் ஏறணும்னு சொல்லி செவுத்து பக்கமா போனா அந்த இடத்துல ஒரு ட்ராப் இருக்கு. நம்ம ஹீரோயினோட உடம்ப அது கிழிச்சிருது. இப்ப அவ அதுலயே மாட்டிட்டு ஸ்ட்ரக் ஆகி நிக்கவோ அந்த ஆரிபா கடிக்க வருது. அனைலேட்டட் இவளை யூஸ் பண்ணவோ அதோட கை துண்டா போகுது. அதே நேரத்துல இவளுக்கு ஒரு கண்ணுமே போயிருது. நான் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு சாகுறத விட இது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லி மாட்டிட்டு இருக்கிற அவளோட உடம்ப அவளே 2 துண்டா பிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறா. என்னால இப்போதைக்கு வெப்பை யூஸ் பண்ண முடியாது. தரைக்கு மட்டும் நான் போனோம்னா கண்டிப்பா நான் இறந்து போயிருவேன். மேல காத்துலயே இருந்துட்டு இருந்தாதான் கண்டிப்பா என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மிஸ்ல அது கடிக்க வரும்போது ஒரு சூப்பரான ஒரு மூவ் பண்ணி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருதா. இந்த ஹீட்டை கொஞ்ச நேரத்துக்கு நான் தாங்கிதாகணும் அப்படின்னு சொல்லி டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அப்படியே மேலே போலான்னு பார்த்தா டக்குன்னு அது நம்ம ஹீரோயினை கடிச்சு பிடிச்சிருது. அச்சோ விடுறா என்ன விடுறா. ஐயோ இவன் நசுக்கு தான் என்னோட பாடியை 2 துண்டா போயிரும் போலயே. என்னோட ஹெச்பி எம்பி ரொம்பவுமே கம்மியாகிக்கிட்டே வருது. எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி வெனம் பைசன் அதோட வாய்க்குள்ள வச்சுட்டு ஒரு வழியா அதுக்குள்ள இருந்து தப்பிக்கிறா. இப்ப ஹீலிங் சிந்தசிஸை யூஸ் பண்றா. ஆனா இவளோட பாயிண்ட்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கிறதுனால அது கொஞ்ச நேரத்துக்கு தான் தாக்கு பிடிக்குது. அப்படின்னா இவ்வளவு பெரிய மான்ஸ்டர் கூட கண்டிப்பா என்னால சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து தான் சண்டை போட்டிருக்கேன். ஸோ சாகுறதுல எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இத்தனை நாள் அவ செஞ்சு எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இல்ல நான் விட்டு கொடுக்கறதா இல்ல, இன்னும் சாகுற வரைக்கும் நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தைரியமா எதிர்த்து நின்னுட்டு இருக்கவும் பார்த்தா திடீர்னு அந்த ஆரிபா அப்படியே கீழே விழுந்துருது. அது கொளுத்தி வச்ச எல்லா மேஜிக் ஃபயர் எல்லாமே அப்படியே கீழே விழுது. நான் கரெக்டான விஷயத்தை தான் செலக்ட் பண்ணிருக்கேன். அந்த ஆரிபா மட்டும் என்ன ஒரு டேஞ்சரான எனிமின்னு நினைக்கலன்னா இந்நேரத்துக்கு என்னால ஜெயிச்சிருக்க முடியாது. ஸ்லாட் ஸ்கில்ல நான் கரெக்டா செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணதுனால தான் அதோட எஸ்பி டோட்டலா கம்மியாயிடுச்சு. அதோட ஹெச்பியோ எம்பியோ ஆட்டோ ரெக்கவர் ஆகுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதோட எஸ்பி இல்லாம அதோட ஹெச்பியால ஆட்டோ ரெக்கவர் ஆகவே முடியாது. அதோட ஹெச்பி ஆட்டோ ரெக்கவர் ஆகும். நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்டே பிளான யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் என்ன ஸ்கில்லை யூஸ் பண்ணலாம்னு பார்க்கும்போது ஸ்லாட் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் இருக்கு. இந்த ஸ்கில் எதிரியோட எஸ்பி பாயிண்ட்டை செம ஃபாஸ்டா கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த ஆரிபா நம்ம ஹீரோயினை ஃபுல் மேஜிக் பவரையும் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால தான் அதோட எஸ்பி பாயிண்ட் இப்போ டோட்டலா கம்மி ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயினை மட்டும் அது ஒரு பெரிய டேஞ்சரான எனிமின்னு நினைக்கலன்னா அதை எஸ்பி பாயிண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காது. நம்ம ஹீரோயினும் இந்நேரத்துக்கு தோத்து போயிருப்பா. ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் தான் ஜெயிக்கிற கண்டிஷன்ல இருக்கா. என்ன ஆரிபா, இந்த இடத்துல தான் நீ என்ன சாகடிக்கணும்னு ட்ரை பண்ண. உன்னை பார்த்து இந்த இடத்துல தான் நான் பயந்து ஓடுனேன். ஒரு கோலை மாதிரி பயந்து ஓடிக்கிட்டே இருந்தேன். ஆனா இப்ப நான் ஒரு கோலை இல்ல, இப்ப நீ சாக போற அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவோ அது தைரியமா நெஞ்ச காட்டிட்டு சாகிறதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்கு. ஹே ஆரிபா, அவ்வளவுதானா? அப்படின்னா நீ விட்டு கொடுக்க போறியா? உன்னை விடவோ ரொம்பவோ வீக்கா இருக்கிறனா? ஆனா நானே வாழ்றதுக்காக ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கேன்னு தெரியுமா? உயிரோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ என்னடானா அதுக்குள்ள அசால்ட்டா சாகிறதுக்கு ரெடி ஆயிட்ட. நீ உன்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராட வேண்டாமா? நான் ஆல்ரெடி ஒரு தடவை ரீஇன்கார்னேஷன் ஆயிட்டேன் தான். ஆனா சாகிறது எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஒரு தடவை இறந்துட்டா திரும்ப வர முடியாது. வாழ்றதுக்காக ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டப்பட்டு போராட வேண்டியது இருக்கு தெரியுமா? ஆனா நீ அசால்ட்டா விட்டு கொடுக்கறல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அதை கொண்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. இப்ப அவ எவால்வேஷன் ஆகுறா. என்னதான் நான் ஆரிபாவை கொன்னாலும் இந்த தடவை என் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்ப வெளியே போறா. பால்டோ, நீ எனக்காச்சும் ஒரு டிராகன் கூட சண்டை போட்டிருக்கியா அப்படின்னு டீமன் லார்ட் கேட்கவோ இல்ல நான் சண்டை போட்டதில்லை அப்படின்னு அவன் சொல்றான். ஓ, எனக்கு ஓல்டு மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. ஒரு தடவை நான் ஒரு எர்த் டிராகன் கூட சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு டீமன் லார்ட் சொல்லவோ என்னது எர்த் டிராகன் கூட சண்டை போட்டிருக்கீங்களா? மற்ற டிராகன்ஸ் எல்லாத்தையுமே விட எர்த் டிராகன் தான் ரொம்பவோ பவர்ஃபுல்லானது. அது கூடயே நீங்க சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கீங்கன்னா உண்மையிலேயே நீங்க பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லி அவன் பாராட்டுறான். அதெல்லாம் முடிஞ்சு பல வருஷமாச்சு அப்படின்னு சொல்லி அந்த டீமன் லார்ட் சொல்றா. இங்க ஷோனை காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஒயிட் கலர்ல இருந்தா குயின் டெராக்டாக்னு சொன்னாங்க. எங்க அண்ணனை அவ தான் கொண்டிருக்கா. ஆனா ஒரு ஹீரோவா எங்க அண்ணன் ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஷோன் மனசுக்குள்ள நினைக்கிறான். இங்க ஷோனை நினைச்சு காணட்டா ரொம்பவோ வருத்தப்பட்டு இருக்கா. ஷோனோட பிரதர் ஷோனை வந்து தேடி பார்த்தா அவன் ரூம்ல இல்ல. மிஸ் ஓக்கா ஷோனை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஹியூகோ என்னடானா ஷோனை அட்டாக் பண்றதுக்காக ஒரு பிளான போட்டுட்டு இருக்கான். ஷோன் கூட இருந்த அந்த எர்த் டிராகன் ஃபே இப்ப எவால்வேஷன் ஆயிட்டு இருக்கா. டீமன் லார்ட் ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்கா. இது எல்லாமே 15 வருஷத்துக்கு அப்புறமா தான். இங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த மனுஷங்க இந்த வழியா தானே போனாங்க. இந்த வழியா போனாதான் வெளியே போறதுக்கான வழி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த வழியை பார்த்துட்டு நான் பிறந்ததுல இருந்தே இந்த லாபிரின்குள்ளவே தான் இருக்கேன். இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. யாரை பார்த்து பயந்தனா அந்த ஆரிபாவை கொண்டுட்டேன். இந்த இடத்துல எனக்கு நிறைய ஸ்வீட் மெமரிஸ் இருக்கு. இல்லப்பா, ஒவ்வொரு நாள் நான் இங்க செத்து செத்து தான் பொழைச்சிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் அப்படி இருக்க தேவையில்லை. நான் இப்ப வெளியே போக போறேன் யாஹூ அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு நம்ம ஹீரோயின் குதிக்கிறா. இங்க ஒரு பெரிய ஸ்பைடரை காட்டுறாங்க. இந்த இடத்துல முடியுது. நம்ம ஹீரோயினை பத்தி காட்டுற எல்லா விஷயங்களுமே 15 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுற விஷயங்கள் தான். இப்ப நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி தான் மிஸ் ஓக்கா சொல்லியிருப்பாங்க. ஆனா எந்த டைமிங்ல அவ இறந்து போனா அப்படிங்கிறது தெரியாது. அப்படிங்கிறதுனால ஒருவேளை அந்த ஆரிபா கூட சண்டை போடும்போது இறந்து போயிருவாளோ அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆனா ஒரு வழியா நம்ம ஹீரோயின் தப்பிச்சிட்டா. எப்படிதான் நம்ம ஹீரோயின் இறந்து போனா இல்ல உண்மையிலேயே நம்ம ஹீரோயின் இறந்துதான் போயிருக்காளா, என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.